ரொம்ப நாளைக்கு அப்புறம் we are back with the bangங்கிறேன் நானு. ஸோ அதான், ஏன்னா ஆக்சுவலா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மெசேஜஸ்ல கூட, ஏன்டா இன்னும் பாட்காஸ்ட் பண்ணலன்னு. இவ்வளவு டீசெண்டா கேட்ட மாதிரி இல்லையா ப்ரோ? இல்ல கேட்டாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா வந்து டைலர் டர்டன் அவர்கள் வந்து தேர்தல் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கனால இன்னைக்கு பிரச்சாரங்களில் ஈடுபட்டனால கடைசி கட்ட பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காருங்கிறத நான் சொல்லி விரும்புறேன். இல்ல நான் வந்துட்டு இன்னொன்னு ஒன்னு அட்ரஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு கதை வச்சிருந்தேன். ஐ ஹேட் another குட் அப் ஸ்டோரிங்கிற மாதிரி. சொல்லுங்க. பிரச்சாரங்களில் நம்ம பாட்காஸ்ட் போட்டோம்னு வைங்களேன், அது தேர்தல் ரிசல்ட்டுகள்ல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திடுங்கிற ஒரு இதனால நம்ம மாற்றக்கூடாது. இல்ல அதுவும் ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி மக்களுக்கு ஏற்கனவே என்டர்டைனிங் கண்டென்ட் நிறைய இருக்கனால நம்ம பாட்காஸ்டுக்கான இவங்க வேற காது கோடியில பட்சுவாய் சோ அதனால வந்துட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தோம். ஆனா உங்க வாய்ஸ் கொஞ்சம் மஃபுல்டா கேக்குது ஜி. ரோடு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததுக்கு அப்புறமே வில் ப்ரொஃபஷனலி ஸ்டார்டிங். கரெக்ட். சோ நம்மளும் வந்து இந்த மாஸ்க் ஈஸ்கெல்லாம் போட்டு ஒரு வீடியோ பாட்காஸ்ட் ஒன்று இறக்கிடுறாங்கிறீங்க இல்லையா? கரெக்ட். சரி, ஓகேங்க. நம்ம எப்படி ரேண்டமா பேசிட்டு தான் வந்து டாபிக் குள்ள போவோம். இன்னைக்கு வந்து நம்ம டைரக்டாவே போயிடலாம். ஏன்னா ரேண்டமா பேச தெரியல இல்லையா, அந்த ஃப்ளோ இல்ல. அந்த ஃப்ளோ இல்ல. சோ பண்ணாலும் ரொம்ப காமெடியா இருக்கும். அதனால we will directly go into the episode. Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. நாம ரொம்ப நாளா வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக், அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட டாபிக்னு கூட என்னன்னா வந்து மலையாளம் பிலிம்ஸ், மலையாள இண்டஸ்ட்ரி, அதை பத்தி சொல்லுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நீங்க என்ன கமெண்ட் பேக் பண்ணிருக்காப்ல நம்ம கிக் அப்படின்னா, மலையாளம் நாங்க பாக்குறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஏன்னா நாங்க எக்ஸஸ் பானப்படு போக ஆரம்பிச்சோம் அப்படின்றீங்க இல்லையா? நல்ல நல்ல நகைச்சுவை. அதான் தெரியும், நம்ம வந்து சொல்லிருந்தோம் கண்டிப்பா பண்றோங்கிற மாதிரி சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப ஜெனரிக்கா ஒரு விஷயத்த பேசணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராலா ஒரு விஷயத்த பார்க்கும்போது பேசுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கும். அப்புறம் ஒரே எபிசோட் எல்லாத்தையும் சொன்னாலும் சொல்றதுக்கும் நம்மள்ட்ட பெருசா இல்ல. அப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப ஜென்ரலா பேசினா நல்லா இருக்காதுங்கிறதுனாலதான் நாங்க இந்த மொத்த சீசனுக்குமே ஒரு ஃபார்மேட்டை நிறுவலான்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். என்னன்னா வந்துட்டு இப்ப நம்ம எந்த விஷயத்த பேச, படமோ இல்ல வந்து ஒரு ஜானரோ இல்ல கேரக்டர்ஸ் பத்தி பேசுறோம்னா நம்மளுக்கு ஃபேவரட்டா இருக்க ஒரு 2 விஷயத்த மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். ஸோ அதன் மூலமா அப்படியே இருக்க ஆஸ்பெக்ட அப்படியே தொட்டு தழுவலாங்கிறதா வந்து நம்மளோட ஐடியா. கரெக்ட். ஸோ அதுவும் இல்லாம அப்படி பேசுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலிடான விஷயமா இருக்கும். ரீசன் பீயிங், நம்ம மலையாள சினிமாவை போட்டுட்டே இருக்கோம், பட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, அதுல எத்தனை படம் தான் நம்ம பாக்குறோம், அதுல எந்தெந்த படம் சூப்பரா இருக்குன்னு தான் பேசும். கண்டிப்பா பேசினாதான் கரெக்டா வரும். பட் நம்ம அப்படி பாக்குறது கிடையாது இல்லையா, பிகாஸ் we are not directly involved in மலையாளம் சினிமா. இல்ல அதுலயும் இன்னொன்னு என்னன்னா வந்து நிறைய ஃபெஸ்டிவல் படம், பேரல் சினிமா படம், இண்டிபெண்டன்ட் படம் நிறைய இருக்கு. கரெக்ட். அதுல நம்மளுக்கு எவ்வளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. மோஸ்ட்லி நம்ம பாக்குறதே வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லாம் மலையாள படம் பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ ஒரு மலையாளி வந்து வந்தா ராஜாவா தான் வருவேன் பாப்பானான்னு கேட்டா மாட்டான். பட் அவன் சூப்பர் டீலக்ஸ் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே இப்படிதான் சொன்னா எப்படி இருக்கும்? கரெக்ட். ஸோ அந்த கணக்காயிருங்கிறது ஒரு பெரிய பயமாக இருந்தாலும், அதனால இப்படி போய்க்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி படங்கள் நல்லா இருந்துச்சுன்னு பேசுறது ஒரு பெட்டரா. அதுல இருந்து கண்டிப்பா நம்ம சில காமன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரியும் எடுப்போம். சோ அதான் இன்னைக்கு நானும் 2 படம் செலக்ட் பண்ணிருக்கேன், டைலர் டர்டன் அவர்களும் 2 படம் செலக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த அளவுக்கு ஃபார்முலா நான் 2 படம் செலக்ட் பண்ணல, பட் இருந்தாலும் 2-3 படங்களை பத்தி பேசுறேன். ஓகே. பட் சோ அதான், சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நான் என் எண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நீ ரெகுலர் படம் நம்ம ஊர் படத்துல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச படம்னா தொண்டி முதலும் திருச்சாட்சியமும் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அப்பதான் நீங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா அந்த படத்துக்கு அப்புறம் தான், இல்ல எப்படி? அது நம்ம காலேஜ் முடிச்சு இந்த ஏதோ ஒரு பிரேமம்ல இருந்து தான் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா மலையாளம் படத்தை. ஆமா கரெக்ட். ஏன்னா பிரேமம் படம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது பெரிய கிரேஸ் கிரியேட் ஆச்சு பிரேமம்க்கு. அதை பார்க்கும்போதே நம்ம என்ன பண்றோம்னா, சூப்பரா இருக்கா இந்த படம், அவன் இந்தியா எடுத்திருக்காங்கிற ஃபீலிங்லாம் நம்மளுக்கு அப்ப தெரியல. ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா இல்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா எடுத்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் யோசிச்சிருக்குமே தவிர இது என்ன ஃபீல்னு நம்மளால கேட்ச் ஹோல்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு பெரிய டைவிங் ஃபேக்டர் ஃபார் மலையாளம் சினிமா. நிறைய ஆட்களுக்கு நம்ம ஊர்ல 200 நாளோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையிலேயே அந்த பிரேமம் படம். சோ ஒன்ஸ் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நிவின் பாலி படமா பாக்குறது, அதுக்கப்புறம் நிவின் பாலிக்கு ஆப்போசிட்ல துல்கர் சல்மான் படம் பாக்குறது, இப்படி படங்கள் பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் வேற லெவல் இம்பாக்ட் கொடுத்தான்னு கேட்டா
கொடுத்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள் தேவர் ஸ்டோரி சென்ட்ரிக் இல்லையா மலையாளம் படத்துல. அதான் உனக்கு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே வித்தியாசமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கே, இது நம்ம பார்க்காத மாதிரி இருக்கேன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுது. முக்கியமா அவங்கள்ட்ட இருக்க பெரிய இதே என்னன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஸோ அந்த சின்ன பட்ஜெட் படங்கள்ல தே ஆர் மோர் கீன் அந்த ஸ்டோரி இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா படமே பார்த்தேன். அப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சு சார்லி. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பைக் எடுத்து இல்ல வாண்டர்லஸ்ட்ல பைக் எடுத்துட்டுலாம் சுத்த முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு கடைசியா வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸா வந்து தொண்டி முதல் வந்து ரிக்ஷாட்சியம் பாடுறான்னு சொல்லி ரெஃபர் பண்ணும்போது சரின்னு சொல்லிட்டு நான் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு அடுத்த லெவல் ஆஃப் மலையாளம் சினிமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒண்ணு அந்த படத்தோட ஆக்டர் என்ன வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதை, அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து நம்ம என்ன ஆஸ்பெக்ட் எடுத்துக்கணுங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அந்த படத்துல இருந்து. சோ அந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது வந்து என்னோட ஐடியா. நல்ல ஐடியா. பட் ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லணும். என்னன்னா நம்ம ஆக்சுவலா பார்க்கக்கூடிய எல்லா செட் ஆஃப் படங்களுமே 2 கேட்டகரி பீப்புளுக்குள்ள அடங்கினதுதான். எப்படி சுப்பராஜ் வந்துட்டு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி, கார்த்திக் சுப்பராஜ் அவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருந்துட்டு, மணிகண்டன் அவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் லைக் ரஞ்சித்தோட கேங் அந்த மாதிரி இருக்காங்களோ, அதுல வந்துட்டு நம்மளும் நமக்கு ஏத்த மாதிரி சூஸியா ஒரு 2 கேங் ஆஃப் பீப்புள் தான் பிக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செட் ஆஃப் மூவிஸ் பார்க்கும்போதே தெரியும். நேம்லி ஏன்னா நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம பேச போற எல்லா படங்களுமே இந்த 2 கேங்குக்குள்ள உண்டான படங்கள் தான் அடங்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த மோகன்லால் அண்ட் மம்முட்டி கேங்கு அவங்களுக்கான டைரக்டர், சாஸ்தான டைரக்டர் கேங் எல்லாம் நம்ம பெருசா பார்த்தது இல்ல. கண்டிப்பா அதெல்லாம் யாருன்னு தெரியாது நமக்கு. சோ நம்ம இந்த பாப்புலர் படங்களை விட்டுட்டு, அதாவது கமர்ஷியலி பாப்புலர், அப்புறம் பிருத்திவிராஜ் கைண்ட் ஆஃப் படங்களு, மோகன்லால் மம்முட்டி கைண்ட் ஆஃப் படங்களை விட்டு பாக்கி படங்களை பத்தி தான் பேச போறோம். அதுல முக்கியமா அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேங் வந்துட்டு யாருன்னா இந்த ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங். கரெக்ட், ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க லீஜோ ஜோஸ் அண்ட் பெலிசேரி, அதாவது செம்பன் வினோதன் கேங். சோ இந்த 2 தான் நமக்கு பிடிச்ச கேங். நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறது, ஃபாலோ பண்ற இல்ல ஸ்டாண்டர்டுமே பார்த்தா நீ உனக்கு ஏன் அந்த படம் உனக்கு தெரிய வருதுன்னா, அந்த படம் தான் வெளில லைக் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய படங்கள். கண்டிப்பா பிரிடாமினன்ட்டா அவங்க எடுக்கிற படங்கள். சோ அந்த சீரீஸ் நீ பார்க்க ஆரம்பிக்கிற இல்லையா, உனக்கு அவங்க படத்துல ஒரு படம் கூட விடாம எல்லா படமும் அப்படி இருக்கும்போது அப்ப இந்த கேங்கே ஒரு வேற மாதிரியான ஆளுகளா இருக்காங்க அப்படின்னு தோணுது. சோ அதே மாதிரிதான் இந்த கேங். சோ அதனாலதான் இந்த 2 கேங்க பத்தின டாக் தான் வரப்போகுது இல்லையா, அதுக்குதான் இதை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சோ ஆப்வியஸா யாராவது ஒருத்தர் இந்த பாட்காஸ்ட கேட்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன படத்தை பாக்குறானேன்னு பார்த்துட்டு வந்து கேட்கலான்னு இருந்தீங்கன்னா, இவனுக்கு 2 செட் ஆஃப் பீப்புளோட எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னாலும் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து இதுவுமே இந்த ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த திலீஷ் பொத்தன் இல்ல ஷியாம் புஷ்கரன் இன்வால்வ் ஆயிருக்க படங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் லிஜோ ஜோஸ் பெலிசோரியோட ஒரு லாஸ்ட் 4 படமா ஃபர்ஸ்ட் அந்த 3 படம் ஒரு வேற செட் ஆஃப் ஜானர், ஆமென்ல இருந்து வேற மாதிரி இருக்கும் படங்கள். சோ அந்த படங்கள்லாம் மோஸ்ட்லி இன்னைக்கு எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க எபிசோட்ஸ்ல பேசுற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த எபிசோட பார்த்துட்டா நம்ம பாக்குற படம் ஸ்பாயில் ஆயிருமோலாம் கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த எல்லா படமே வந்து ரீவாச்சபிள் எபிலிட்டி இருக்கக்கூடிய படங்கள் தான். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு நாங்க ஒன்னும் ரொம்ப பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. அதுல இருக்க கேரக்டர்ஸ்ல நம்மளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓவராலா அந்த படத்தோட ஒரு மைய கருத்து என்னங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா. அது இல்லாம இவங்க 2 பீப்புளுமே வந்துட்டு ட்விஸ்ட் சென்ட்ரிக்கா, ரிவிலேஷன் சென்ட்ரிக்கா படம் பண்றவங்க. கரெக்ட். சோ ஆப்வியஸா அது ஒரு லைஃப் மாதிரி, இட்ஸ் an entire வேர்ல்டு மாதிரி இருக்கும். அதனாலதான் இவங்க படங்கள் வேற மாதிரி இருக்கு. ஒரு வேர்ல்ட்லி எக்ஸ்போசர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்லி பார்க்கும்போது ஒரு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ அதான். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் வித் தொண்டி முதலும் திருக்ஷாட்சம். அது அந்த படத்துல ஆக்சுவலா லெட் ஸ்டார்ட் வித் ஸ்டோரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு யங் கப்புள், அவங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஊர்ல இருந்து தனியா தான் இருக்காங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் கப்புள் தான், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள்ட்ட இருக்க நகைய ஒரு திருடன் பறிச்சதுக்கு அப்புறம் அந்த திருடனையும் கூப்பிட்டு மொத்த பஸ்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த திருடன் இருந்து நகையை எடுத்தாங்களா, அந்த திருடன் என்ன மாதிரி ஒரு ஆளு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவனோட தேவை என்ன அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு இந்த படம்
அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த படத்துல இருந்து சில காட்சிகள் இல்லையா, டாக்டர் சுரேஷ்குமார் மாதிரி பேசிட்டு இல்லங்க. ஒரு படத்தோட பிளாட்டை வந்து சொல்லும்போது இப்படிதானங்க சொல்லிதாகணும், அவர் ஒரு ரெஃபரன்ஸுங்கிற. கரெக்ட். சோ இப்படி ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு படம்னா எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி ஆரம்பத்திலேயே அந்த அந்த திருடன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான, இல்ல வந்து அதை அடிச்சுட்டு நேரா வடச்சென்னைக்குள்ள போகக்கூடிய ஒருத்தனா இருப்பான். இல்லன்னா அவன் எந்த மாதிரி ஒருத்தனா இருப்பான்னா, அவன் வீட்டுல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவன் குழந்தை வந்து ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சோ இந்த நகையை எடுத்துட்டு போய் அவன் வந்து அங்க இது பண்ணாதான் வந்துட்டு அந்த குழந்தைய இறங்குவான் அந்த திருடன் இல்லையா, அப்படின்னு தான் இறங்குவான். சோ இப்படிதான் இருக்கும். பட் இந்த படத்துல அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆஸ்பெக்ட். சோ அப்படிதான் நம்மளுக்கு இந்த படத்துல ஒரு ஃபகத் ஃபாசில்ங்கிற மனிதர் தான் வந்து அந்த தீஃப் கேரக்டர் பண்ணிருப்பாரு. சோ ஃபகத் ஃபாசில்ங்கிற ஆள் அந்த அந்த தீஃப் கேரக்டரை சூஸ் பண்ணதுக்கான ரீசனே என்னன்னா, அந்த தீஃப் கேரக்டர் சுத்தி இருக்கக்கூடிய ஆர்க் அண்ட் நுவான்சஸ் தான். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட அந்த படத்துல ஃபகத் ஃபாசில் நான் ஏன் ரெஃபர் பண்றேன்னா, அந்த படத்துல ஃபகத் ஃபாசிலுக்கு பேரே கிடையாது, அதாவது உண்மையான பேர் கிடையாது. ஏன்னா ஒரு நீ பொதுவா பார்த்தேன்னு வச்சுக்குவேன், இந்த ஃபகத் ஃபாசில் வந்து செலக்ட் பண்ற கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கும்னா, ரியல் லைஃப்லயே இப்போ ஒரு ஆக்டரா இல்லைனாலும் ரியல் லைஃப்ல பொய் சொல்ற, நான் இந்த மாதிரி ஒருத்தனால நடிக்கிறதுக்கான தேவை நிறைய இருக்கும் இல்லையா. பொதுவா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஃபகத் ஃபாசில் படங்கள்ல எந்த மாதிரி கேரக்டர் அவன் சூஸ் பண்றான்னா, இதுல வந்து நம்ம அவன் இவன்லாம் பேசுவோம், உடனே வந்து எப்படிங்க மரியாதை எல்லாம் பேசலாம் கேட்டாதீங்க, அவ்வளவு க்ளோஸுங்கனால நம்ம அந்த மாதிரி பேசுறோம் இல்லையா. யாருங்க அவனுக்கு ஒரு கேங் இருக்கானுங்க இல்லையா. ஆமா ஆமா, டே அப்படி வந்து கேக்குறானுங்க. கமல் எபிசோட்ல வந்து நம்ம பேசுனதுக்கு கமல் எப்பறம் நீ வாப்போன்னு பேச முடியும்னு கேக்குறான் மாப்பிள்ள. ஏண்டா இதே மாதிரி போய் ஸ்டாலின் கேட்க வேண்டியது, ஹானரபிள் பிஎம் எப்பரா சொல்லலாம் நீங்க. சோ அதான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு அன்புக்குரியதா யாருங்க அது லெஜெண்ட்ஸ் இல்ல கேட்டாங்க மெசேஜஸ்ல கேட்டாங்க. எங்க ஆண்டவரை வந்துட்டு நாங்க அவரு இவன் கேட்டவரை விட வந்துட்டு நம்ம ஒரு டாப் ப்ரையாரிட்டில வச்சிருக்கோம், நம்மள்ட்டே கேட்டாங்க இல்லையா. ஆமாங்க, மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. என்ன அவர் இப்ப எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடகரமான விஷயம். பட் அதை விட்டுருவோம். சோ கமிங் டு ஃபகத் ஃபாசில் வந்துட்டோம்னா, அவன் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அந்த 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 கேரக்டர்ஸ்க்கு ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஆக்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நடிக்கக்கூடிய தேவையோ இருக்க மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவன் சூஸ் பண்றான். அதை எக்ஸிக்யூட் பண்றதும் அவன் வேற லெவல்ல சூஸ் பண்றான். சோ இந்த படத்துல இந்த கேரக்டருங்கிறது மாட்டிக்குது. அவன் மாட்டினதுக்கு அப்புறம், பொதுவா எல்லா திறனுமே மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுங்கிறத ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. சோ ஒரு அந்த மொமெண்ட்ல இருந்து அவன் எப்படி தன்னை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகல, அவன் தான் வந்து கல்பிரிட்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வரான் அப்படிங்கறதான் கதை. உங்களுக்கு ஆக்சுவலா இத இப்ப நீங்க சொல்றதுல இருந்து கன்சாலிடேட் பண்ணி பார்த்தா என்ன பாயிண்ட் நம்ம இங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு கேரக்டருக்கு நம்ம ஸ்டீரியோடைப்பா இதெல்லாம் சொன்னாதான் இந்த கேரக்டர் போய் ஆடியன்ஸ் சேருங்கிற எந்த விஷயமே இல்லாம ஒரு கேரக்டர் எப்படி 100% இன்வால்வ்டா அவங்க கூட பாக்க வைக்கிறதுங்கிறது தான் என்டையர் ஐடியா ஆஃப் தட் மூவியாவே இருக்கும் இல்லையா. கரெக்ட். அதே மாதிரி ஒரு டீடைல்ஸுமே இருக்காது அவனை பத்தி. அதாவது நம்ம ரொம்ப ஓக்கா பேச வேணாம்னு பாக்குறேன் நான். ஏன்னா செல்வராகவன் படங்கள் பார்த்துட்டு வந்த சில ஆட்கள்லாம் இப்ப அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. அவர் இதை சொன்னாரு அதை சொன்னாரு அப்படிங்கறத சொல்றானுங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி சவுண்ட் ஆனா இவனுங்க என்னடா படத்துல இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒருத்தனுக்கு பேரும் இல்ல ஊரும் இல்ல, அவன் ஒரு டிராமாக்குள்ள வராங்கிறது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி தான்டா. சோ இந்த ஃபகத் ஃபாசில்ங்கிற ஒரு கேரக்டர் இவனுக்கு லைஃப்குள்ள வருது. இப்படி வரும்போது எப்பவுமே நம்ம தமிழ் சினிமாலே இல்ல கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலா எடுக்க, தமிழ் சினிமா டோட்டலா நம்ம இது பண்ண வேண்டாம், பட் ஸ்டீரியோடிபிக்கலா எடுக்கிற படங்கள் முக்கால்வாசியில பார்த்தேன்னா, ஒருத்தன் ஏற்கனவே ஒருத்தன் திருடிட்டான். சோ ரெண்டு சைட்ஸ், ஒரு குட் சைடு ஒரு பேட் சைடு, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இருக்க போறது இல்ல, தேர் இஸ் கோயிங் டு பி a fight. இதுல யார் வின் பண்றானோ அவன் இஸ் கோயிங் டு டேக் த கிரெடிட் அட் தி எண்ட். அந்த மாதிரி தான் போகும் இல்லையா. பட் ஆனா இந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய மலையாள படங்கள்ல நான் ரொம்ப ஃபெமிலியரா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஒரு குட்னஸ் எடுத்துப்போம் இல்லையா, ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபீலிங் எடுத்துப்போம்ல. சோ அந்த ஃபீலிங் எடுத்துக்கிறது எப்படின்னா, ஒரு நல்ல ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல வந்து ஒரு நல்ல ஹியூமனான ஒரு கேரக்டரையோ சந்திக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். சோ அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு வராங்கன்னு தோணுது எனக்கு மலையாளம் சினிமால. ஏன்னா இந்த படத்துல பாத்துட்டேன்னா, இந்த படத்துல கிட்டத்தட்ட
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த அந்த ஜெயில அந்த அந்த ஸ்டேஷன்ல இருக்கும்போது அந்த திருடனுக்கும் செயினை பறி கொடுத்தவனுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது, அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஒரு கான்ஸ்டபிளுக்கும் இந்த 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 செயினை பறி கொடுத்தவனுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது, அது போக அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் they'll continuously register it. சோ இப்ப நீ பாக்கும்போது உனக்கு வந்து இது செயினை பறி கொடுத்தவனுக்கு செயின் கிடைக்க போதாங்கிற கதையா இல்லாம ஒரு ஒரு ஈவெண்ட்ல சம்பந்தப்பட்ட நிறைய மனுஷங்க அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்னென்ன மாதிரி என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஆஸ் அ ஹோலா நீ அந்த கேரக்டரை தெரிஞ்சுக்கிற. உனக்கு ஜஸ்ட் ஒரு திருடன் ஜஸ்ட் ஒரு ஹீரோன்னு இல்லாம ஒரு ஒரு கேரக்டராவே ஒருத்தனை நீ தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க சொல்றதுக்குமோ ஒண்ணு வந்துச்சு, நீ இப்ப பார்த்தனால யூ ஆர் டீகோடிங் இட் டு தி கோர் இல்லையா. பட் எனக்கு என்ன சொல்றது, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பட் இப்பவுமே எனக்கு அதுல இருந்து ஃபீல் ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு ஒண்ணுமே இல்ல இதுல. இட்ஸ் சோ ஜெனரல். ஒரு 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 மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கிற ஒருத்தன் ஜென்ரலா ஹியூமன்ஸ் எடுத்துக்குமே, அவன் ஹியூமன்ஸ் லைஃப்ல அவனோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு சின்ன ட்வீக் வந்தாலே அதை திரும்பி நார்மலைஸ் பண்ணணும்னு தான் நினைப்பான். அப்படிங்கிறதும் அந்த அந்த சின்ன இவ்வளவுதான் அவனுக்கு பிரச்சனையே வரும், இந்த பிரச்சனையே அவனால சமாளிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டங்கிறத வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சினிமா தன்மைங்கிறத மொத்தத்தையும் தூக்கிட்டு ஒரு ரியலிஸ்டிக் இதை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாங்க, இப்படிதாங்க இருக்கும். என் வாழ்க்கையில ஒருத்தன் வந்து திடீர்னு ஒருத்தர் செயின் அடிச்சா நான் டெய்லி ஸ்டேஷன் போயிட்டு என் வேலையும் பார்க்க முடியல, கெடுது அப்படிங்கும். என் வேலையும் கெடுது, என்னோட ரொட்டீன்ல நிறைய பாதிப்பு இருக்கு, இந்த செயின் அடிச்ச மாதிரி இரிட்டேட் பண்ணிருக்கேன், இது எப்பங்க முடியும் தான் நான் இருப்பேன் இல்லையா. எனக்கு யாராவது முடிச்சு விடுங்க இது அப்படின்ட்டு இருப்பேன். அந்த ஃபீல் அப்படியே உனக்கு கொடுப்பாங்க. இது ஒரு டிபிக்கல் சினிமா பார்க்கும்போது என்ன ஆகுனா, அவன் ஒய்ஃப் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், 100 அடியால் அனுப்பாங்க. அவன் கேஷுவலா டெய்லி எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்டு வந்து 100 அடியால போட்டு பொழந்துட்டு கேஷுவலா ஒரு ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுவான். அது சினிமா. அது இல்லாம இது ஆல் டுகெதர் டிஃபரெண்டா இருக்கும். உனக்கு அந்த ஃபீல் அப்படியே கொடுக்கும். நானும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல வாழ்றேன். எனக்கு கண்டிப்பா எப்படி பொல்லாதவன்ல ஐ கம்பேர் திஸ் டு பொல்லாதவன் தான். கிட்டத்தட்ட பொல்லாதவன்ல ஒருத்தனுக்கு ஒரே ஒரு பைக் காணும், புது பைக்கு. அது அவன் ரொட்டீனை ஃபர்ஸ்ட் எப்படி பாதிக்குன்னு ஒரு செட் போகும், அதுக்கப்புறம் தான் கமர்ஷியலா மாறுது படம். பட் அவன் ரொட்டீன் எப்படி பாதிக்குதுங்கிறது எப்படி ஒரு மிடில் கிளாஸ்க்கு டைரக்டா போய் சேர்ந்ததோ, ஒரு பைசைக்கிள் தீப்ஸ் மாதிரி, அதை விட எனக்கு தெரிஞ்சு 200% எனக்கு 20 விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. ஏன்னா உனக்கு அந்த கேரக்டர் காட்டுறாங்கல்ல, அவன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இஸ் ஃப்ரெஷ் லைஃப் ஸ்டைல். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான், அந்த மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள அவன் சுத்தி அதுக்கான ஒரு வீடு செட்டப், ரெண்டல் ஹவுசஸ் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பண நீடு வேற இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஒருத்தன் அவனுக்கு நீடு இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து டெய்லி திருடுறது பொழப்பு, ரிலாக்ஸ்டா ஒரு செயின் அடிக்கிறான், அவ்வளவுதான்ங்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தன். சோ அவனுக்கு ரொட்டீன்ல இஷ்யூவே வரதில்லை. ஏன்னா அவனுக்கு ரொட்டீனே இல்ல, அவனுக்கு செயின் அடிப்பான், அவன் லிவ் த இன்ஸ்டன்ஸ் பண்றதுக்கு ஒரு திருடன். இந்த பக்கம் இப்படி ஒருத்தன். இதுக்கு நடுவுல டெய்லி ரொட்டீனே ஒரு போலீஸ்க்கு இதுதான். பட் அந்த டெய்லி ரொட்டீனே இதானாலும் இந்த கேஸ் அன்சால்வ்டா இருக்கு, அதனால இவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. சோ இப்படி இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டை பார்க்கும்பொழுது, சார் ஹியூமனுக்கு இவ்வளவுதான் சார் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எக்ஸ்ட்ராடினரியா இல்ல எதுவுமே, பட் இட்ஸ் நாட் ஆர்டினரிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் எனக்கு இந்த பியூட்டிஃபுல் செட்டப் தான் 21 திருஷாக்ஷனோட வெயிட். எப்படி மகேஷ் பிரத்யேகாரம் வந்துட்டு மகேஷ் பிரத்யேகாரமே இட்ஸ் மோர் ஆஃப் சினிமாட்டிக் வென் கம்பேர் டு 21 திருஷாக்ஷன் தான். ஒரு 10% சினிமாட்டிக்னஸ் ஆட் ஆயிருக்கும். ஒருத்தன் ஒரு ஊர் முன்னாடி அடி வாங்குறாங்க, இதுல அதுல அந்த அளவுக்கு கூட இருக்காது, பட் இட் வில் பி சோ எங்கேஜிங். மகேஷ் பிரத்யேகாரம்ல அந்த அந்த பர்டிகுலர் திலீஷ் போத்தனோட ஃபர்ஸ்ட் படம், அந்த படத்துல ஒரு காமனரோட ரெப்ரசன்டேஷனா இருக்கும், சரியா. பட் இதுல ஒரு சார்லி மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவன் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஏன்னா நீ ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், அவன் பார்க்கதான் ரொம்ப நார்மலான ஒரு பெட்டி தீஃப் மாதிரி இருப்பான். பட் ஆனா அவன் படத்தோட சில இன்ஸ்டன்சஸ்ல அவன் சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும். என்னன்னா ஒரு குட்டி பேட்மேன் ஜோக்கர் மாதிரி, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஏன்னா அவன் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொல்லுவான்னா வந்துட்டு அதான் இந்த மலையாளம் சினிமால ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப உங்களுக்கு எங்கேஜிங்கா வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நார்மல் லைஃப்ல நம்ம அப்சர்வ் பண்ற சின்ன சின்ன காமெடிகள், கான்வர்சேஷனுக்கு நடுவுல இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான். என்னன்னா அது எப்படி எழுதுறானே எனக்கு புரியல. அதான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். என்னன்னா வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் திருடிட்டான்னு தெரிஞ்சிடும், சரியா. திருடினதுக்கு அப்புறம் அவனே ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல இருப்பான். இப்போ அந்த உட்கார்ந்து இருக்க போலீஸ்காரன் என்ன சொல்லுவான்னா, ஏன்டா செயினை திருடிக்க, அவ்வளவு பசியா அப்படின்னு கேட்பான். அப்ப ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்லுவான்னா, பசிதான சார் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவான்.
அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான். இதுதான் அவனோட நீட் என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி படத்துல வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பையன் சாப்பிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு விடுங்க சார் சாப்பிட்டோம், பசங்க இந்த டைம்ல நிறைய பசியோடு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லுவான். சோ இட் சம்ஸ் அப் எவ்ரிதிங் இல்ல. அதான் ஹங்கர் வந்துட்டு அவன் லைஃப்ல எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணிருந்தா அவனை திருடனா மாத்திருக்கும் கூட நீ நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ள நிறைய ஓப்பனன்ஸ் இருக்கும். அவன் எடுத்த உடனே ரொம்ப நல்ல பெண்களை காப்பாற்றக்கூடிய இல்ல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாலாம் இருக்க மாட்டான். தெரியுமா உனக்கு இந்த நீ சொல்ற அதே ஆடிங் பாயிண்ட் டு தி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு மலையாள சினிமால ஃபர்ஸ்ட் ப்ரோட்டாகனிஸ்டுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரே ஷேட் தான் காட்டுவாங்க. கரெக்ட் கரெக்ட். உனக்கு அப்பவே அவன் கூட வந்துடுறான். இப்போ நீ அந்த மீச வச்சுப்பார்ல, ஒரு பேர்னா சுராஜ், அதான் ஹீரோ. சுராஜோட நியூட்ரலிசம், சுராஜோட நெகட்டிவ் டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி அவனே ஒரு ஃபிளாட் கேரக்டர் தான். ஃபிளாட் டிபிக்கல் மிடில் கிளாஸ் அப்படிங்கறத வந்துட்டு காட்டினதுனாலே உனக்கு என்னன்னு தெரியாது, ஃபகத் ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆகும். ஆமா, அவன் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ஆக்சுவலா ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, அவன் லவ் பண்ற பொண்ணு வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ வாங்குவா, இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்குவா. இவன் வந்து அவளுக்கு தான் அவங்க அக்காவுக்கு வாங்குவா, பட் அவளுக்கு தான் வாங்குறான்னு சொல்லி மிஸ்ஜட்ஜ் பண்ணி அவங்க அப்பாட்டே போய் சொல்லிடுவான். இவன் வந்து ரொம்ப நல்லவன், ஆனா டம்ப். புரியுதா? டிபிக்கல் டம்ப் பட் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி ஆளு. அதே நேரத்துல ஒரு திருடன் அவன்கிட்ட வந்து ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த கேஸ் வேண்டாம், எனக்கு தனியா நீ 5000 ரூபாய் கொடுத்துரு, நான் உன் செயினை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி இது பண்ண கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆமா, அவன் எந்த அளவுக்கு இதுனா ஸ்டில் ஒரு அந்த போலீஸ் வந்துட்டு இவங்களுக்கு அந்த நகையை திரும்பி தருவார் இல்லையா, இதை வச்சு கேஸ முடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதுல சில ஸ்பாயிலர் சொல்லிதான் அவனு வேணா, அப்பதான் சூப்பரா இருக்கும். இது முன்னாடி வேணா போட்டுற சொல்ல மாட்டேன் மயிரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி. இல்ல இந்த படமே வந்துட்டு டோட்டலி இவ்வளவுதான். இப்ப சில பேர் நினைச்சிருப்பானுங்க பாக்காதவனுக்கு இந்த பாட்காஸ்ட் கேட்டிருந்தா, என்னடா அப்ப அவ்வளவுதான் பிளாட் பாயிண்ட்ஸே இல்லைன்னா அவ்வளவுதான் அதுதான் படமே. சோ இவன் வந்துட்டு அவன் வந்துட்டு இல்ல போல அந்த நகை பேசாம இந்த கேஸ் இப்படி முடிச்சிடலாம், நான் வேற ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், இந்த செயின் என் பொண்ணோட இதை வச்சுட்டு இதான் உங்க நகைன்னு சொல்லிருங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு அந்த ஆர்டினஸே பார்த்தா போலீஸும் அவ்வளவுதாங்க பண்ண முடியுங்கிறது சூப்பரா இருக்குல்ல. கண்டிப்பா. அது எப்படி தமிழ் சினிமால எப்படி பார்க்கவே மாட்டேன். அந்த கேரக்டர் பத்தி ஆக்சுவலா நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்றோம், இந்த படத்தை பாக்குறோம் போதே நான் ரொம்ப அதிகமா பேசணும்னு நினைச்ச கேரக்டர் ஃபஹத் ஃபாசில் கூட கிடையாது. நான் ரொம்ப அதிகமா பேசணும் கேரக்டர் இந்த பர்டிகுலர் கேரக்டர் தான், சந்திரன்கிற கேரக்டர் தான். ஏன்னா இப்ப இவனோட ஆர்க்கு மட்டும் நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுவோம். ஏன்னா படத்தை பாக்குறவங்களுக்கு ஃபஹத் ஃபாசில் அப்புறம் மொத்த பெர்ஃபார்மன்ஸஸ் தான் ரொம்ப பிளாட் பாயிண்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவரும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். பட் இவரோட கேரக்டர் ஆர்க்கை வந்து நம்ம ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி பேசினா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம், இவ்வளவு பேசுனதுல ஃபஹத் ஃபாசில் ஒருத்தன் இல்லாம சைடுல இருக்க நிறைய கேரக்டர்ஸ் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா. இதுவே இட் இஸ் ப்ரூவிங் a point that every characters are important. கரெக்ட். தினேஷ் வந்துட்டு எவங்கறது இதுலயே தெரிஞ்சிரும். இப்போ ஒரு நார்மல் படத்துல அந்த புரோட்டகனிஸ்ட் அடுத்து இது நடக்குது, அடுத்து இது நடக்குது, வில்லன் இதை பண்றான், ஹீரோ இதை பண்றாங்கிறது இல்லாம எல்லா கேரக்டரும் ஏதோ ஒண்ணு படத்துல பண்றானுங்க. எல்லா கேரக்டருக்கும் அந்த இன்சிடென்ட்ல ஒரு பார்ட் இருக்கு, அது எப்படி டேர்ன் அவுட் ஆகணுங்கிறது ஒரு ஆசை இருக்கு. அது டேர்ன் அவுட் ஆனா இவங்களுக்கு நல்லது நடக்குமா, இவங்க நல்ல கேரக்டர்ஸாங்கிற ஒரு கொஸ்டின் உனக்கு இருந்துட்டே இருக்கும் படம் ஃபுல்லா. சோ நீ சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டபிள் கேரக்டருக்கு வந்தோம்னு வச்சுக்குவேன், படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கும். என்னன்னா வந்துட்டு இவர் ஆக்சுவலா வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்தா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. இந்த ஸ்டேஷனுக்கு ஏன் வந்திருப்பாருன்னா, அந்த ஸ்டேஷன்ல நடந்த ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இவரோட கேர்ல இருந்த ஒரு தீஃப வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிருப்பாரு. அடிச்சதுனால அவன் வந்து செத்துருப்பானா இல்ல ஏதோ ஒரு மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டான் அவனை, அதனால இவரை டிரான்ஸ்பர் பண்ணிருப்பானுங்க. சோ இவருக்கு உள்ளுக்குள்ளே என்னவா இருக்கும்னா, எந்த கேஸும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம டக்குன்னு ரிட்டையர் ஆயிரணுங்கிற மாதிரிதான் இருப்பாரு. சோ இன்னைக்கு அப்படி இருக்க ஒரு மனுஷன் உனக்கு ஆரம்பத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான். சோ அப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை காம்ப்ரமைஸ்ல தான் முடிக்கணும்னு நினைப்பான். கரெக்டா? அது புக் ஆஃப் எஃப்ஐஆர்ல வந்து அது இதே ஆயிடக்கூடாதுங்கிறதான் அவரோட இன்டென்ஷனாவே இருக்கும். சோ அதான் அவர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவ்வளவு காம்ப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கும், அவன் ஃபகத் வந்துட்டு என்ன நடந்தா எனக்கு என்ன, நான் மாட்டக்கூடாதுன்னு ஒரு ரிலாக்ஸ்ல இருப்பான். அதான் இந்த சந்திரன்கிற கேரக்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா இந்த விஷயம் ஊர் பூரா பரவிடும். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாரு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம்
ஒவ்வொரு டைமுமே இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்புறம் வெளியில வந்து இந்த சந்திரன் கேரக்டர் இவர் இதை மொத்தத்தையும் பிளான் அவுட் பண்ணி இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் அவுட் பண்ற மாதிரி இவர் ஒரு கான்வர்சேஷன் போடுவாரு இவங்கள்ட்ட, இந்த மெயின் கேரக்டர், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட. இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு கட்டத்துல இந்த ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் தப்பிச்சு ஓடிடும் இல்லையா? அப்ப இவர் துரத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல, அந்த அதே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்க அவனை பிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது, சார் அவன் ஓடிட்டான் சார், பட் நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் கண்ணு முன்னாடி கூட இருக்க மாட்டான் ஃபஹத் ஃபாசில், அவன் தப்பிச்சிருப்பான். அப்ப வந்து என்ன ஆகும்னா அவன் புடிச்சு திட்டி விட்டுருவான் இன்ஸ்பெக்டர், இங்க பாரு அவன் தப்பிச்சானா உன் கெரியரே வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவான். இவரு சரியான ஃபெட்டப் ஆயிருவாரு. அதுல என்னடா எனக்கு ராசியே இல்லடா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபெட்டப் ஆகி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாரு. சேஷ பாதிலேயே நிறுத்திட்டு உட்கார்ந்துருவாரு. ஹோப் போச்சு. சோ அந்த மொமெண்ட்ல நீ அந்த கேரக்டரோட வேற லெவல்ல அட்டாச் ஆயிருப்ப. அவரோட மொத்த லைஃப் தெரிஞ்சிருக்கும். அடுத்த சீன்ல அவர் அந்த செயினை கொண்டு வந்து தரும்போது உனக்கு உண்மையாலுமே ஃபீல் ஆகும், இந்த மனுஷன் இந்த டெசிஷன் தான் எடுக்கணும் இந்த கதையில அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தனே டெசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கு, படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் அதோட ரெபர்கஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைனமிக்கா ஃபீல் ஆகுது இல்ல. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 23 திசாஷம் நீ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்ப நான் படத்தை பார்த்தேன். எனக்கு அதை பத்தி ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனா அது 2-3 நாளைக்கு மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இட் ப்ராசஸ் யுவர் மைண்ட். எனக்கு நான் இப்போ ஒரு இறக்குறேன் பாரு, ஒரு அனாலஜி தீசிஸ் இறக்குறேன் பாரு. 23 திசாஷம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பெக்ட கொடுத்துச்சு எனக்குன்னா, இப்ப சமிங் அப் திஸ் என்டையர் திங் தட் வி டாக்ட் அபவுட் இது 23 திசாஷம் என்னதுன்னா, இது எல்லாமே ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணும். உனக்கு எல்லா கேரக்டர் பத்தியும் சொல்லி, எல்லா கன்ஸ்ட்ரெயினை பத்தியும் சொல்லி, இந்த கன்ஸ்ட்ரெயின் எல்லாம் இப்ப உருவாச்சு, இவங்க எல்லாம் கேரக்டர் சொல்லி சொல்லாத ஒருத்தனை இந்த படம் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஃபஹத் ஃபாசில்ங்கிற ஒரு கேரக்டர், அவனுக்கு கதையும் கிடையாது, ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவன் அப்படியே இருப்பான். அவனுக்கான செட் ஆஃப் எப்படி வந்துட்டு ஒரு ஜெஃப்ரி லிபாஸ்கிக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸ் வந்து இவனுக்கு இருக்கும். இப்படி நடந்துமா இப்படி இருப்பான். மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவனோட ஸ்டோரியை ரைட் பண்ணி இவனை பூஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி வேதா எப்படின்னு சொல்லி வேதாவை கடைசியா காட்டும் பொழுது உனக்கு வந்துட்டு ஒரு 7 படத்தோட ஹை கிடைக்குதோ, அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஹை கிடைக்கும். கரெக்டா? எப்படின்னா இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு நான் எப்படி இது பாக்குறேன் இந்த அனாலஜிய, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் ஒரு காட் மாதிரிங்க. இவன் இந்த 23 திசாஷம் இவன் ஃபஹத், அவன் வந்துட்டு அவனால எந்த சிச்சுவேஷனை வேணா அவனுக்கு ஏத்த மாதிரி ட்ரிகர் பண்ணிக்க முடியும். அவன் தான் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பான். கரெக்ட். ரைட் ஃப்ரம் போலீஸ் டு இவன், அவன் ஒரு காடுங்க லிட்டரலா. படத்துல யாருக்கு என்ன புரியல அதை டீச் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி அவன் அந்த போலீஸோட அன்யூஸ்வல் ஆக்கவும் முடியும், அவனால யூஸ்வல் ஆக்கவும் முடியும். அதே மாதிரி அந்த மிடில் கிளாஸ் மென்னால அன்யூஸ்வலா அவனுங்கெல்லாம் தான் இவன்ட்ட கெஞ்சிட்டு இருப்பானுங்க. இவன் வந்துட்டு ஒரு லிட்டரலி ஒரு காட் மாதிரி. அது உனக்கு லாஸ்டா எப்படி ப்ரூவ் ஆகுனா, உனக்கு ஒரு மாதிரிங்க அது ஒரு அட்டிக்கிற படங்க. அது எப்படி நான் சொல்ல வரேன்னா, மைட் பி அன் எக்ஸாஜரேஷன். நீ லாஸ்ட் சீன் பார்த்தவனுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸாஜரேஷன் இல்லன்னு புரியும். எப்படி நான் சொல்ல வரேன்னா, அந்த லாஸ்ட் சீன் படத்துல வந்துட்டு ஒரு பெரிய மொமெண்டரி பிளஷர் கொடுக்கும். இதுல வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் வின் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இனிஷியலா. கடைசியில ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு வின்னிங் நான் சொல்றேன்னா மாற்ற மாதிரியே இருக்கும். கடைசியில மாட்டிடும், அப்ப தோத்துட்டாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபஹத் ஃபாசில் தான் வின்னர். எப்படின்னா கடைசியில இந்த மிடில் கிளாஸ்காரன் வந்துட்டு கதறிடுவான், என்ன விட்டுறா, நகை வேணும் வேணும். அவனை பார்த்துட்டு கடைசி ஒரு பாடுபட்டு வெற்றிக்காரன் சொல்லிட்டு போயிருவான் தெரியுமா? இல்ல கடைசியில பார்த்து என்ன பண்ணுவான், சிரிப்பான். அதுக்கப்புறம் கடைசியா கேஸ் முடியும் போது சொல்லிடுவான், யாருக்கும் கிடைக்க போறதுல அந்த நகை அங்கதான் வீசி இருக்கேன்னு சொல்லிடுவான். எடுத்துக்கன்றுவான். திரும்பி அங்கே அவங்களை எந்த அளவுக்கு போட்டு கடைசியா அங்கேயே ஓடி போய் எடுப்பான் தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ள முக்கி அது இதுன்னு பண்ணி அந்த டிச்சுக்கு மேல இருக்கும், ட்ரெயினுக்கு மேல. ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்துட்டு எப்படின்னா, உன்னால ஒரு 2 நாள் உன் ரொட்டீன்ல இருந்து மாறுற அளவு கூட நீ இல்லையாடா, நீ அவ்வளவுதான், என் லைஃப் எல்லாம் வேற அளவுக்கு ஹார்ட்ஷிப்ஸ் கடந்தது, ஐ கேன் ஹேண்டில் எனிதிங் இந்த அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குற மாதிரி அவனோட லைஃபோட என்டையர் ரொட்டீன் அவன் முன்னாடி ஒரு நிமிஷம் ஓட்டி பார்த்து கிளம்புற மாதிரி. நீ சொன்னது 100% கரெக்ட். ஏன்னா படத்தோட கடைசியில மாண்டேஜஸ் வரும். அதாவது அது என்ன சொல்லணும்னா வந்துட்டு, நம்ம வந்து லைஃப்ல பதவி அது இதுன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துடுறோம், நம்மளுக்கா வாழ்றோமாங்கிறத நம்ம பார்க்கணும், அப்புறம் அடுத்தவனோட லைஃப்ல நம்ம ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதையும் பார்க்கணுங்கிறது அந்த பாட்டோட லிரிக்ஸே. அதுல என்ன வரும்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் இருக்கான்ல, அவனோட ஆசையை ரிட்டையர் ஆகி அவனோட பொண்ணோட குழந்தைங்க கூட இருக்கிறதான். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரீசனே ஜியா தான் இருப்பாரு. அதுதான் இவன் வந்துட்டு எப்படின்னா, இவன் ஒரு காடுங்க படத்துல. இவன் வந்துட்டு இந்த ஒரே ஒரு திருடன் தான், நார்மல் திருடன் தான். ஆனா உன் லைஃப் என்னால புரட்டி போட முடியும், இதான் ரியாலிட்டி. கரெக்டா?
உன் லைஃப் என்னால புரட்டி போடுற அளவுக்கு நான் ஒருத்தன், அதை அவன் கடைசியா ரியலைஸ் பண்ணிடுவான். இவனை பார்த்துட்டு டே நீ சரியான முட்டா, நீ என்னோட கம்பெனிட்டர் கூட இல்லடா போய் தொலை அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டு பகத் கிளம்பிடுவான். பட் நான் ஃபேஸ் பண்ண ஹார்ட்ஷிப்ஸும் என்னோட பிரெட் அண்ட் பட்டர் நான் ஏர்ன் பண்ணிக்கிற விதத்தை பார்த்தலங்கிற மாதிரி ஒரு பேரலிசம் இருக்கும். இவனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டே நீ வச்சுட்டு கூட போடாங்கிற மாதிரி தான் இருப்பான், தெரியுமில்ல யாரு நம்ம சுராஜ். அந்த அளவுக்கு அது சூப்பரா பிளே அவுட் அவன் ரொம்ப நல்லவனாச்சு அந்த இவன் மெயின் கேரக்டர். சோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவானா, இவனை ஹர்ட் பண்றது, ஃபகத் ஃபாசில் இவனுக்கு அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவானா, எனக்கு நிறைய வேணாண்டான்னு வேணாம் அப்படின்றான். ஃபகத்துக்கான ஒரு மேட்டரே இல்லைங்க அவனுக்கு, அது பிரெட் அண்ட் பட்டர். அவன் பாத்துருக்கல ஒரு வாழைப்பழமும் அதை கொடுப்பானுக்கு போட்டு அடி நடிப்பான். அவ்வளவுதான் பாரு, நான் என்னோட ஒரு வாழைப்பழத்தை ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத வந்துட்டு ஒரு மாதிரி அந்த படம் ஒரு உனக்கு இன்டர்னலா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கும். இங்க அந்த ஃபகத் கேரக்டருக்கு எதுவுமே இருக்காது. பட் ஆனா அந்த ஃபகத் கேரக்டர் மேல நிக்கிற காரணம் அதான். ஒரு ரைட்டிங் டெப்த் வந்துட்டு, ரைட்டிங் டெப்த்தை விட அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிற அந்த மேஜிக் தான் இன்னும் தெரியல. அது திலீஷ் போத்தன் அவனோட அந்த 2 நேஷனல் அவார்டுக்கு உண்டான அந்த படம் அது இட்ஸ் வொர்த் நேஷனல் அவார்ட் படம் மாதிரி அது கண்டிப்பா. அப்புறம் நான் கடைசியா இந்த படத்துல நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தனா, ஆக்டிங். இப்போ நம்ம இவ்வளவு ரிவீல் பண்ணிட்டோம், இன்னும் இந்த படத்தை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கறது இன்னுமே ஃப்ரூட்ஃபுல் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படத்துல நம்ம இவ்வளவு பேர்த்த பத்தி பேசுறோம், இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இந்த படத்தை இவ்வளவு பேசுறோம், கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இம்ப்ரெசிவா இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க புட் ஃபோர்த் பண்ண ஆக்டிங் தான் இல்லையா. ஏன்னா இதுல அது இல்லாம அந்த கேரக்டரோட ஆர்க்லயே வந்து இதுல என்ன கேட்டா நான் பார்த்த பகத் படங்கள்ல டாப் ப்ரையாரிட்டில அது கொண்டு ஒரு ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் குள்ள கொடுங்க கண்டிப்பா. சோ அதான், சோ அப்படி பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில்ங்கிற கேரக்டர் இதுல ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு பண்ணிட்டு பாத்திருக்கியா. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஐடி இருக்கான்னு கேட்பானுங்க, இல்லன்னு சொல்லுவான். இல்லன்னு சொல்லிட்டு நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்கும், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதுல என்னென்னமோ சொல்லுவான், புரோட்டா அடிச்சுட்டு இருந்தேம்மா, அதுல பாதி பொய்யா உண்மை சொல்ல முடியாது. அதான் அவன் ஒரு நடிகன், அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானாங்கிறது ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அதுல அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணணும், கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேங்கிறத சொல்லிட்டே இருப்பான். கரெக்ட். கடைசியா ஒரு கட்டத்துல இந்த கேஸே முடிய போகுது, சரி கடைசியா நீங்க இந்த மாதிரி கோர்ட்ல வந்து மாத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணும். சரியா, அப்ப ஃபகத் ஃபாசில்ங்கிறவன் செயினை கொடுத்துட்டான். செயினை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நடிக்க மாட்டாங்கிறது உனக்கு, அவன் நடிக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க கோர்ட்ல சொல்லிடுவாங்கிற ஒரு ஹிண்ட் இருக்கும். அப்பவும் இவன் என்ன சொல்லுவான்னா, அப்பவும் அந்த ஏற்கனவே சொன்ன பொய்யெல்லாம் சேர்த்து ஒரு அதுல இருந்து சின்ன சின்ன உண்மையை சேர்த்து மறுபடியும் ஒரு மெகா பொய்யா சொல்லி பாய் சேச்சினார் சொல்லுவான். அப்ப சொல்லிட்டு இப்ப சொல்லி முடிக்கும் போது உனக்கு என்ன தோணும்னா, சரி ஓகே இதுல இவன் பசியில இருந்திருக்காங்கிறான், இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னமோ பண்ணியிருந்திருப்பான், சோ இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நீ நினைக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஃபகத் ஃபாசில் ஒரு நிமிஷம் இவன் சொன்னதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்பான், சம்பந்தமே இல்லாம. இந்த இடத்துல உனக்கு என்ன தோணுனா, டே இதுவும் பொய்யாடாங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதாங்க அவன் ஒரு கிரேட் லேர்னிங் சுராஜ் கொடுத்து போவான். என்னன்னா இந்த கடைசி வரைக்கும் விடாம இது பண்றதுங்கிறது அவனோட தாரக மந்திரமே அதுதான். அவன் பிரெட் அண்ட் பட்டருக்கும் கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்ற ஒரு ஆளு. லைஃப்ல என்ன நடந்தாலும் நான் உங்களை எல்லாத்தையும் விட சுப்பீரியரா எனக்கு ஒண்ணு இருக்கு, நான் எதையும் விடவே மாட்டேன், என்னோட ஹார்ட் ஒர்க் வந்துட்டு வேற மாதிரி இருக்குங்கிறது இல்லையா. கரெக்ட். இந்த படம் ஃபுல்லாமே அதே தான் அவனுக்கு சொல்ல வரும். ஒருத்தன் விட்டு ஹோப்பை லூஸ் பண்ணிட்டே இருப்பான், ஆனா இது பண்ணுவான், திரும்பியும் அவனுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவான், இல்ல நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைப்பான் சுராஜ். அதே மாதிரி அந்த போலீஸ்காரன். பட் ஃபகத் மட்டும் கன்சிஸ்டன்டா இருப்பான், அவனை பார்த்தா இவனுக்கு கத்துப்பானுங்க. இந்த படம் ஒரு சரியான மேஜிக்ங்க. அது ஆக்சுவலா சில படத்துல தான் அது ஒர்க் அவுட் ஆகும், நம்ம எழுதலாம் ஒண்ணு, பட் அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அதை அப்படியே ஒருத்தர் நடிச்சு அது இன்னும் என்ஹான்ஸ் பண்றாங்க பாத்தியா. அது இந்த படத்துக்கு 99% நடந்திருக்கும். ஆனா அது ஏன் நிறைய பேர் பாக்கலன்னு தெரியல, இது ஒரு ஹிடன் ஜெம் தான். இல்ல நிறைய பேர் பாத்துருக்கானுங்க, நம்ம ஊர்ல கொஞ்சம் பேர் பாக்கல அவ்வளவுதான். பட் அவங்க ஊர்ல இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு படம் தான், நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி படங்களை பேசிட்டு இருக்கும் பொழுது இவனுக்கு சைட்லயும் 2 படத்தை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே ஓவர் டூ பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 2 படத்தை ஸ்பாயில் பண்ணிடுவோம். இது ஈமாயும் அங்கமாரி டைரிஸ். நீ ஒண்ணு சொல்லு, நான் ஒண்ணு சொல்றேன், அப்படிதான் நார்மலா பாட்காஸ்ட்ல சொல்லுவாங்க. இல்ல அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த படம் இது 2 கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டபிளான படம் தான். எப்படி இதுல வந்துட்டு உனக்கு ஒரு கேரக்டர் கூட மடக்க முடியலையோ அந்த மாதிரி இருக்கிற 2 படங்கள் தான் இது. இதுல ஃபர்ஸ்ட் வீல் டேக் திஸ் ஈமாயுல வந்துட்டு எப்படி நம்ம இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் எடுத்துனுமே வந்துட்டு ஒரு அவனுக்கு இருக்கிற கிரேனஸ் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனோட பாசிட்டிவ்ஸ் இவன் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் நம்ம சொல்ல வரமோ,
இட் கன்வின்சஸ் யூ. சரி அப்ப நம்ம பார்க்க போறது ஒரு நியூட்ரல் படம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஆயிக்கும். ஒரு கெட்டவனோட படம் நம்ம மைண்ட்ல ஏறாது, ஒரு நியூட்ரல் கையோட படம். அது வந்துட்டு இது அது மலையாளம் சினிமாக்கு உண்டான ஒரு பெரிய டேஸ்ட் நினைக்கிறேன். அது கரெக்டா பண்ணிடுவானுங்க. யாருமே இங்க பியூரஸ்ட் ஆஃப் நல்லவன் கிடையாது, எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் தான் அப்படிங்கிறது. சோ ஒருத்தன் அப்பாட்ட இருந்து காசு அடிக்க எப்படி ட்ரை பண்றான், வேலைக்கே போகாம இருக்கான், அவனுக்கும் லாஸ் இருக்கு. அவர் எப்படி அவரோட லாஸ்ட் டே ஆஃப் லைஃபை வந்து சாப்பிட்டே கழிக்கிறாருன்னு. சோ இதுக்கு வரக்கு முன்னாடி இந்த லிஜோ ஜோஸ்ங்கிற ஆளோட பெரிய கான்செப்ட் என்னன்னா, எப்படி வந்துட்டு திலீஷ் போத்தனுக்கு வந்துட்டு சில யூனிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து அவங்க லைஃப்ல காட்டக்கூடிய சில மொமெண்ட்ஸ் வரைக்கும். லிஜோ ஜோஸோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஃபுட்டு. இந்த ஃபுட் ஃபார் லைஃப்ங்கிறது சாப்பாடு 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 தான். எவனை பார்த்தாலும் சாப்பிடுவானுங்க, எதுக்கு எடுத்தாலும் சாப்பிடுவானுங்க, எவ்வளவு வெக்ஸ் ஆனாலும் சாப்பிடுவானுங்க. பஞ்சாயத்து சாப்பாடுல இல்லையா செலிப்ரேட் ஃபுட். லிஜோ ஜோஸ் வந்துட்டு அது ஆமென்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறாப்ல. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது மலையாள சினிமாவுக்கே உண்டான ஒன்றுதான். பட் இந்த ஆள் கொஞ்சம் எக்ஸஸ். ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றான், உண்மையாலுமே அவன் பேஷனேட்டிக்கா இருக்காங்கிறத வந்து படத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து உனக்கு அவனோட ட்ரூ செல்ஃப பாக்குற மாதிரி தானே. நான் நிறைய விஷயம் ஏதோ ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் அந்த ஆள்கிட்ட கேட்பானுங்க கொஸ்டின், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. அப்ப அவனுமே அதான் சொல்லுவான், ஐ ஜஸ்ட் என்ஜாய் ஈட்டிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அவன் அவனோட ஆரம்ப காலகட்ட படம் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், இந்த 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 ஸ்டைலையே அவன் அரைவா இருக்க மாட்டான். வெறும் இந்த மாதிரிதான் இருக்கும், கட் ஷார்ட்ஸ் தான் இருக்கும், இந்த கண்ணே ஷாட்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த மியூசிக் எல்லாம் இருக்காது, பின்னாடி மியூசிக் போட்டு அந்த அங்கமாலி டைரிஸ் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த படத்துல அவன் அந்த அந்த ஸ்டைலையே அவன் ரீடிஃபைன் பண்றாப்ல. இப்போ அங்கமாலி டைரிஸ் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேரக்டர் பேசணும். லிஜோ ஜோஸை தாண்டி இந்த ஆள் தான் இருக்கிறதுல பெரிய ஸ்ட்ராங் பில்லர் ஃபார் இவனுங்க. யாருன்னா இந்த செம்பன் வினோத்னு ஒரு கேரக்டர், அந்த ஆள் தான் ரைட்டர் ஃபார் அங்கமாலி டைரிஸ். அப்படியா? ஆமாமா. டே இங்க எப்படி இல்லடா, ஒரே சோல் ரைட்டர் அவன் தான். எப்படி இங்க வந்துட்டு லிஜோ ஜோஸ் இது நம்ம இவனோட படத்துல ஷாம் புஷ்கரனும் இவரு அந்த இவர் இருக்காரு, யாரு திலீஷ் போத்தன் மாதிரி இங்க வந்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்துட்டு இது மாதிரிதான். ஃபகத் ஃபாசில் இஸ் a tool. இங்க வந்துட்டு லிஜோ ஜோஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் தி டூல்ஸ் தான். இங்கேயும் பெரிய பெரிய ஆளு கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. இதுல இந்த செம்பத் வினோத் கான்ட்ரிபியூஷனும் அதிகமா இருக்கும். அவரு தான் ரைட்டர் அங்கமாலி டைரிஸ்க்கு. ஆனா உனக்கு மேக்கிங் ஸ்டைல் ஃபுல்லா இவரு தான் இருக்கும். லிஜோ ஜோஸோட லிஜோ ஜோஸ் தான் அந்த என்டையர் ஃபுட் ஹேபிட் ஐடியாவே. பார்த்தாலே தெரியும், ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷனுக்கு பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு பிடிக்கும், அது அவனுக்கு எவ்வளவு லெவல் ஆஃப் பிடிக்குங்கிறதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். சம்திங் லைக் குவிண்டின் டாரண்டினோ எஃபெக்ட் தான். டாரண்டினோ ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலண்டா இந்த அளவு ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாப்ல. இன்னும் ஒரு முக்கிய பெரிய விஷயம், நம்ம இந்த ஒரு கேரக்டருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி வச்சு அதை எல்லா மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்றதை வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல்ல தான் திலீஷ் போத்தன் பண்ணுவாப்ல. அதை லார்ஜ் ஸ்கேல்ல பண்றது வந்துட்டு நம்ம தலைவன் தான். கிட்டத்தட்ட 50 கேரக்டர் படத்துல இருந்தாலும் உனக்கு எல்லாத்து பேரும் ஞாபகம் இருக்கும், எல்லாரும் என்ன பண்ணா இருக்கும். தெரியும். இப்போ இந்த திலீஷ் போதன் படத்துல பார்த்தனா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மெட்டாவான பதல் கேரக்டர் இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் நார்மல் லைஃப்ல பாக்குற கேரக்டர்ஸா இருப்பானுங்க. பட் ஆனா இது லிஜோ ஜோஸ் படத்துல எஸ்பெஷலி ஈமாயி மாதிரி படத்துல கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடிக்கக்கூடிய ஆட்களா இருப்பானுங்க. ஒரு ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். விநாயகம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா. நீ சொல்லும் போதுதான் எனக்கு நிறைய தோணிட்டு இருந்துச்சு. இந்த லிஜோ ஜோஸ்ல ஈமாயி படத்துல பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஷாட்டே சாப்பாடு தான். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து என்ன பண்ணுவான்னா ஒருத்தன்ட்ட மூலம் பேசுவான், நீ எல்லாம் யாரா நான் வாத்த எடுத்து போய் அடிக்க போறேன்னு பேசுவாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதுல பஸ்ல வந்து வாத்த வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். கீழே வந்ததுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பொண்ணை பார்த்தண்டா அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னு அவன் சொல்லும் போது இவன் அடிச்சுட்டு கிளம்பிடுவான், அடிச்சு போட்டுருவான். அத அந்த ஆளு திரும்பி கனெக்ட் எடுத்துன்னு சொல்லுவான் ஒரு இடத்துல, உங்க அப்பா வாத்து வாங்கி மூலம் பேசிட்டு போனாப்ல அப்படின்னு. அந்த மாதிரி வரும். அதுக்குள்ள செத்துட்டாப்ல. அந்த ஆள் சாகருக்கு முன்னாடி கூட சாப்பாடு வாத்துக்கறி அடிக்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்துருப்பாப்ல, போயிருவாப்ல மனுஷன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இல்ல நீ இன்னொரு ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி நோட் பண்றியா? இந்த வேற லெவல் பிலிம் மேக்கர்ஸ் இல்ல இந்த மெட்டாவா இருக்க பிலிம் மேக்கர்ஸ் இந்த இந்த மலையாள சினிமால பார்த்தா நான் அவங்களுக்கு இந்த வேண்டரர்ஸ்ங்கிற கேரக்டர் மேல ஒரு பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லங்க, நான் இது எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? இந்த வேண்டரர்ஸ் சார்லி விட்டுருவோம். நீ சொல்ற டாலரன்ஸ்ல இதுல வந்து இந்த ஆளே ஒரு பெரிய வேண்டரர் தான்டா. இவர் பொண்டாட்டி விட்டு அடிக்கடி வெளில போயிருவாரு. எப்படி அதான் டாலரன்ஸ் லெவல் சார்லி விட்டுட்டு வேண்டர்ஸ் நம்ம நோட் பண்ணா அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப சின்ன லைஃப் ஸ்டைலுங்க. மலையாளிஸ்
நீங்க நோட் பண்ணிப்போம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேரளாக்குள்ள இருக்கிற வாழ்றவங்க சில பேரு அங்க இருக்கக்கூடிய சின்ன தொழில் வட்டாரத்தை வச்சு அதுல இருந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை மேக் பண்ணி அதுக்கப்புறம் அங்க ஒரு லைஃப் ஸ்டைலை மேக் பண்ணிட்டு அந்த லேண்ட்ல இருக்கிற லவ்னாலதான் அங்க ஜாஸ்தி இருப்பாங்க. கரெக்டா? அது ஒரு ஒரு சின்ன ஐலாண்ட்ல வாழ்ற வாழ்க்கை மாதிரி தானே. உனக்கு அங்க வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று தான் இருக்கு, கார்பரேட்ஸ் கிடையாது, பிரச்சனை விட்டுருவோம், கார்பரேட்ஸ் கிடையாது. அங்க வந்துட்டு ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கிற தொழில் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, புது தொழிலுக்கு அடாப்டே ஆனதில்ல. இன்னொன்னு அவங்களுக்கு பெரிய சொபஸ்டிகேட்டட் பாஸ்ட் லைஃப்க்கு எக்ஸ்போஸ் ஆகாதனால அப்படின்னாங்களா எப்படின்னு தெரியாது. அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு பரமக்குடியில இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊரே இருக்கிற மாதிரி உனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் படத்துல. சோ உனக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கும். என்னடா உனக்கு ஒரு தனி ஐலாண்ட்ல சென்டினல் ஐலாண்ட் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரளா செட்டப்பே அப்படிதாங்க. அதனாலதான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு காலையில பைக் எடுக்கிறான், போய் குளிக்கிறான். இப்போ ஒன்னும் இல்ல, நம்ம வந்துட்டு இப்போ இந்த அங்கமாலிக்கு வந்தோம்னா இதை பத்தி தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி இந்த இது மட்டும் சொல்லிடுறேன். ஈமாயுல லிஜோ ஜோஸ் ஏன் வந்துட்டு எனக்கு இந்த 2 படங்கள் இன் பர்டிகுலர் பிடிக்கும், இந்த ஆளோட படங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்றேன்னா ஒண்ணுதான், எப்படி வந்துட்டு இவரு அந்த திலீஷ் போத்தன் வந்துட்டு ஒரு சின்ன நுவான்சஸ் ஆஃப் லைஃபையும் நோட் பண்ணி அது ஒரு சீனா மேக் பண்ணுவாப்லையோ, இந்த ஆள் வந்துட்டு அதே மாதிரி பட் ஃபன்னி மூமெண்ட்ஸை மேக் பண்ணுவாப்ல. ஒரு ஹார்ட் கோர் ஈவெண்ட்ல இருக்கிற ஃபன்னி மூமெண்ட்டை எனக்கு தெரிஞ்சு லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி அளவுக்கு தமிழ் சினிமாலையும் யாரும் பண்ணதில்லை. என்னதுன்னா கமல் பண்ணிருக்கான் நிறைய இதுல. எப்படின்னா ஒருத்த வந்துட்டு அவங்க அப்பா இறந்தாரு, இப்ப பிளான் பண்ணும் எதுக்கு எவ்வளவு ரூபான்னு பட்ஜெட் போடணும், சரியா? அதை வந்துட்டு நின்றுட்டு போட முடியாது, பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு சேர் எடுத்து போடுறது, ஸ்டூல் எடுத்து திருப்பி, டேபிள் இருக்கும் லென்த்தா, விநாயகர் எடுத்து தூக்கி போட்டு 2 பேர் உட்கார்ந்து பேசுவானுங்க. ஆனா அவங்க அப்பா இறந்துட்டாரு, அப்பா இறந்தான்னு அழுத்தே இருக்க முடியுமா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும், உட்காரணும், எழுதணும். அதை அப்படியே உனக்கு அப்படியே தெளிவா அப்படியே காட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும். உனக்கு அதெல்லாமே இன்னும் ஃபன்னியர் வேவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கயாட்டிக்கா இருக்கும் பட் இட் வுட் பி வெரி ஃபன்னி டு வாட்ச். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட ஐடியாவே அதான்டா, சி லைஃப்ல எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம, பட் இதை நீ கொஞ்சம் ப்ரொஜெக்டடா பார்த்தனா எல்லாமே மட்டமான விஷயம் தான், ஃபுட்டு மட்டும் தான் அத்தன்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். கரெக்ட் கரெக்ட். அது நம்மளோட பெரிய கருத்து தான். அந்த கருத்தை லிஜோ ஜோஸ் முன்னாடியே பண்ணிருக்காப்ல. அதான் லிஜோ ஜோஸ் இந்த ஈமாயி படத்துல ஆக்சுவலா அது நல்லாவே ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பான். ஆனா நீ சொல்லு அப்படியே நான் அப்படியே வந்துடுறேன். அதான் சோ இவனுக்கு அந்த சரக்கு அடிக்கிறதுல இருந்து அதெல்லாம் விட்டுருவோம், நேரம் இந்த காஃபின் பாக்ஸ் மேட்டருக்கு வருவோம். ஒரு காஃபின் பாக்ஸ் வாங்கணும், அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு நடக்கக்கூடிய அலும்புகளை பார்த்தாலே ஒருத்தர் செதறிடுவான். இவன் ஒரு கொட்டேஷன் கொடுக்க, அவன் ஒரு கொட்டேஷன் கொடுக்க, இது 2க்கு ஏட்டா இவ்வளவு எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காரு. இவன் அவங்க அப்பாவோட எமோஷன் பேக்டா இருப்பான். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை, அவங்க அப்பானா சின்ன குழந்தை ஆயிடுவான் அவன். இப்ப நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். என்னன்னா இவனுக்கு 2 ரைட்டர்னால இப்படி இருக்கானுங்களா, இல்ல இவனு இப்படி இருந்தனால ரைட்டர் ஆனானுங்களா எனக்கு புரியல. ஒன்னு செம்பன் வினோத், இன்னொன்னு வந்துட்டு இந்த சைடுல திலீஷ் போத்தன், 2 பேருமே ஆக்டர்ஸ். இவனுல நீ பார்த்தனா எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா ஒரு கேரக்டருக்கு நடிக்க முன்னு எழுதுறானுங்களா, இல்ல இவனுக்கு வர்றதுனால அதை அப்படி எழுதிறாங்களான்னு தெரியல. வேற மாதிரி ஒருத்தனுக்கு அப்பா இறந்துட்டாரு, சரியா? அவருக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகள் இப்ப நிறைவேற்றணும். அப்பதான் சொல்லியிருக்காப்ல, நான் செத்தா இதை பண்ணுவியா இதை பண்ணுவியா 4 சொல்லிட்டு இருந்தேன். செத்தானா உன் மைண்ட்ல அதே தானே ஓடிட்டு இருக்கும். நீ எவ்வளவு பெரிய குடிகாரனாரு இல்ல ஒரு ஒரு ட்ரஸ்டட் சன்னா கூட இருக்காது, அதுதானே ஓடும் உனக்கு அந்த நாள் ஃபுல்லா. அப்ப அதுக்கு ஏதாவது நீ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்ப. உன நீ ஒரு டம் ஃபக்கரா இருந்தாலும், நீ ஒரு வேற லெவல் உழைப்பாளியா இல்லைனாலும் வேற எவனாவது வச்சா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்ப இல்லையா? அதே மாதிரி அதை வந்துட்டு ஒருத்தனால எனக்கு தெரிஞ்சு செம்பன் வினோத் அளவுக்கு அதுல ப்ரொடக்டே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு வேற மாதிரி நடிச்சு வச்சிருப்பான் அதுல. அவனுக்கு ரைட்டர் நாலேஜ் இருக்கிறனாலயா இல்ல லிஜோ ஜோஸ் கூட ரொம்ப கொலாபரேட் ஆகி இந்த எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங் ப்ராசஸ்லயே கோரைட் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நடிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தங்கிட்ட நீ வந்துட்டு ரேட் கேட்கிற, சிம்பிள் சீனை டீகோட் பண்ணாலும் விநாயகம் ஒரு மாதிரி ரேட் கேட்பான். அவனோட ஐடியா ஃபுல்லா ரேட்டை குறைக்கிறதுல இருக்கும். இவன் ஐடியா ஃபுல்லா எனக்கு காஃபின் வேணும், எங்க அப்பாவை புதைக்கணும், எனக்கு ஏதாவது பண்ணுங்க. 2000 விநாயகம் வந்து யாருன்னா அந்த ஏரியாவோட வார்டு மெம்பரா இருப்பான். அவன் வந்து இத பிரச்சனை இல்லாம இந்த விஷயத்தை முடிச்சு இவன் ஃபேமிலி நல்ல நிலைமையை வச்சு ஒரு க்ளோஸ் அசோசியேட், அவ்வளவுதான். அவனுக்கு என்னன்னா உங்க அப்பா அவனை நல்லா போச்சான உன எல்லாம் மாக்கானாக்கும், ஏன்னா நீ எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. 22 ரூபா, இப்ப 22,000 ரூபாய் வராது பெட்டி, ஒரு 2 ரூபா குறைச்சு கேட்டு இருப்பான். இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, சரசம் பண்ணா இருக்கும், 3000 ரூபாய்க்கு பெட்டி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் அழுகவும் மாட்டான். இவன் எனக்கு வேலை நடந்தா போகுதுட்டாங்கிற மாதிரி ஒரு ஆளு. இவன் விநாயகம் போய் பஞ்சாயத்து இழுத்து விட்டு வருவான். அது ஒரு மாதிரி 2 பேர்த்தோட பிளண்டிங் வேற லெவல்ல எடுத்திருப்பானுங்க. கடைசி இந்த மொமெண்ட் போயிட்டே இருக்கும், சரியா?
லிஜோ ஜோஸ் வந்துட்டு டெத் மேல ஒரு வேற லெவல் தியரி வச்சு ஒரு ஆள். எப்படி ஃபுட் மேலே ஃபுட் அண்ட் டெத்தை வந்துட்டு அந்த வேற லெவல்ல கோஆர்டினேட் பண்ணுவான். இப்ப நான் வந்துட்டு இத ஹோல்டு வச்சுட்டு நேரம் அங்கமாலிக்கு தவிர இதுல எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனு. ஆக்சுவலா நான் ஈமாயு ரொம்ப முன்னாடி பார்த்த படம். பட் ஆனா நீ சொல்ல நிறைய விஷயம் ஞாபகம் வருது. இதுல ரொம்ப முன்னாடி பார்த்தது அவங்க அப்பா இதுல என்னன்னா இவனோட படத்திலேயே முக்கியமா அந்த கயாட்டிக் ஈவென்ட்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா எல்லா கேரக்டர்ஸுமே அட் சம் பாயிண்ட்ஸ் தயர் டம்ப்னஸ் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப இதா இருக்கும். என்ன சொல்றது, எக்ஸ்போஸ்டா இருக்கும். இல்லங்க நான் என்ன யோசிச்சேன்னா இட்ஸ் நாட் அ ரிட்டன் ஃபிக்ஷன் கேரக்டர்ஸ்ங்க, ரியாலிட்டியில அப்படிதாங்க இருக்காங்க. நம்ம வெளியே இருந்து பாக்கல. நமக்கு தியாகராஜன் குமார் அது திரும்பி தலைவன்ட்ட வராம போக முடியாது. அவன் சொல்லுவான் பாத்தீங்க ஒரு பேட்டியில, நீங்க சரக்கு அடிக்கிற இடத்துல போய் நோட்டீஸ் பண்ணுங்களேன் எவ்வளவு ஃபன்னியா ஒரு ஒருத்தன் ஒன்னொன்னு பண்றானு. இவன் இப்படிலாம் யோசிப்பானான்னு பாருங்க, இப்படிலாம் யோசிப்பானு ஒரு இடத்துல மோளை போச்சு பேசுவாப்ல ஒரு இன்டர்வியூல. அதுதாங்க ரியாலிட்டி. அவன் அந்த மாதிரி ஒரு தாங்க லிஜோ ஜோஸ். வெளில இருந்து ஒரு விஷயத்த பார்த்தா அது ஃபன்னியா தான் இருக்கும். கரெக்டா? அது அப்படியே எக்ஸ்போஸ் தான் பண்ணுவான். ஹியூமன்ஸ் ஆர் ஃபன்னி. ஆனா லிஜோ ஜோஸ் நம்ம சொல்லும் போது லிஜோ ஜோஸ்க்கும் டெட் பாடிக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஆளு டெட் பாடிய வந்து அப்படியே ரசிச்சிருக்கான். ஒவ்வொரு டெத்து வீட்டுக்கும் போகும்போது அவன் வந்து அந்த அந்த டெத்துக்காக மோன் பண்ணுவானா இல்ல வந்து என்ன சீன் கிடைக்கும்னு பாத்துட்டு இருப்பானே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சு பண்ணிருக்கான். ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில கமல் சொல்லிடுவாப்ல, ஒரு டெத் வீட்டை போய் நானும் இவரும் பார்த்தோம், நம்மால் அந்த ஸ்பீக்கரும் நானும் போய் பார்த்தோம். விருமாண்டி எழுதுறதுக்கு முன்னாடி அந்த டெத் சீனை வச்சுதான் நாங்க வந்துட்டு டெத் சீனை ஸ்கெட்ச் பண்ணாரு கமல்னு சொல்லுவாப்ல. அது ஒரு கிராமத்துக்கு போய் டெத் சீனை கமலும் நானும் பார்த்துட்டு வந்து எழுதணும்ட்டு. அத கமல் எந்த அளவுக்கு பர்சீவ் பண்ணிப்பானா, அவங்க பாட்டி இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு நிலம் நீர் காற்று ஆகாயம் 5 சாமி கும்பிட சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சேர வாரி இறக்கும் போது டக்குன்னு எமோஷனை மாத்தாப்புல நடுவுல 2 காமெடி வரும்ல. இது பெரிய மனுஷன் இடத்துல இருக்கு போயிட்டு இருக்கு. என்னது பெரிய மனுஷங்களா போங்க அப்படிமா, நீ எங்க போற? இல்ல எல்லாம் பெரிய மனுஷங்களா போங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ சித்தப்பா நீ எங்க போற? நம்ம வீட்டுல பெரிய மனுஷன் நீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் கேப்ல ஒரு காமெடியை அந்த இடத்துல பிளேஸ் பண்ற கமலுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கோ, லிஜோ ஜோஸ் கமலை விட கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டெத்துங்கிறது ஒரு ஹார்ட் எமோஷனு. ஆனா ரியாலிட்டியில வெளில இருந்து பார்த்தா காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து 3வது மனுஷனா பாரு, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எதுக்கு எடுக்கிற? அப்பவே அது ஒரு ஃபன்னியர் ஈவெண்ட் தானேங்க. சோ அதை வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மகன் டு கடைசி பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும்ங்கிறத லிஜோ ஜோஸ் அளவுக்கு காட்டவே முடியாது. ஒரு சிம்பிள் சீனு, எங்க அப்பா வந்துட்டு பேண்ட் வாத்தியத்தோட தான் புதைக்கச்சுறான்னு சொல்லி ஒரு கிளாரினட் காரன் கூப்பிட்டு வருவான். அவன் கிளாரினட் உடஞ்சிருவான். அதையும் இதுல இன்னொரு ஃபன் என்னன்னா, அவனுக்கு இவன் ஒன் சைடு லவ் பண்ணிருப்பான் இவன் தங்கச்சிய. அதான் அது ஒண்ணு இருக்கு. அதுவோ கிளாரினட் வேலை செய்யாது. பஞ்சாயத்து நடந்துட்டு கொடுத்த காசு ஊதுவேன் அவன் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஊதிக்கிட்டே இருப்பான் பாரு. கடைசி அடிச்சிருவானுங்க அவனை ஊதா அப்படின்னு சொல்லி. டேய் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் இருக்கு அந்த படத்துல. என்னன்னா இந்த அப்பா கேரக்டர் வந்து வேண்டா ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்பான். ரொம்ப நாள் அங்க வேலை செஞ்சுட்டு கடைசியா கொஞ்சம் காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வருவான். ஒரு வார்த்தைலாம் வாங்கிட்டு வந்தோடனே அவன் இவ்வளவு நாள் வீட்டுக்கு வெளில இருந்து இன்னைக்கு ஏன் வந்திருப்பான்னா அவனுக்கு ஏதோ தோணி இருக்கு இல்லையா? எல்லாரும் பேசுறத பார்த்தா அந்த டம்ப்னஸ்க்குள்ளேயே ஏதோ ஒண்ணு இறங்கி இந்த மாதிரி நீ சாகும்போது இந்த மாதிரி ஒரு மான மரியாதையோட சாகணும்னு எவனோ ஒருத்தன் கேட்டது கூட அவனுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிருந்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட். இப்ப அவன் வீட்டுல வேற ஒருத்தர் செத்துருப்பாரு, அவருக்கு ஏத்தனால இதெல்லாம் பண்ண நினைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பேக்டான விஷயம் இருக்கு. வீட்டுக்கு வரான் அவன் பையன் யாருன்னா இவங்க அப்பாவோட உட்காந்து சரக்கடிக்க கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன். சரக்கடிக்கும் போது இவங்க அப்பா வந்து சொல்றான் இந்த மாதிரி பேண்ட் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேண்டும் இதுவும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க 2 பேரும். பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த ஆள் என்ன சொல்றான்னா, எல்லா படத்தையும் நடக்கிற மாதிரி இங்க பார் நீங்களாம் எனக்கு கஷ்டப்பட வேணாண்டா தம்பி, நானே காசு சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் காசு எடுத்து தருவான் இந்த பையன்ட்ட. அந்த பையன் அந்த காசை பார்த்துட்டு, அப்பா இந்த காசு செல்லாது அப்படின்னு சொல்லுவான். செல்லாது இந்த காசை இதுக்கு அது என்னடா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அத அந்த ஃபேமிலி எப்படி எடுத்துக்கும்னா, இவர் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஒரு செல்லாத காசு தான் சரியா, இந்த காசை கொண்டு போய் வீட்டுக்குள்ள கொடுக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, அட பாவி இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிட்டியாடா லூசு மாக்கானு திட்டான்னு சொல்லுவோம். அவனுங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பானுங்க, இதெல்லாம் தீரதான் போடணும்டா லூசு பையல, இதெல்லாம் இப்ப செல்லாது அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஹிட்டிங் விஷயமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம சேர்த்து வச்சோம் எல்லாத்துக்கும் மீனிங்லெஸ்ஸா இருக்குறாங்க, மீனிங்லெஸ்ஸா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவனுக்கு. அதனாலதான் போய் ஒண்ணு குத்துறன்னு பிரே எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு மாதிரி என்ன சொல்றா, உனக்கு நிறைய விஷயத்த சொல்லுதுடா, எதுக்குமே மீனிங் இல்ல, எந்த ஸ்ட்ரக்சருக்குமே வந்து சம்பந்தமே இல்ல, நீ இந்த மொமெண்ட்ட வாழ்ந்துட்டு போ, சாப்பிடு. நல்லா இன்ஸ்டன்ஸ ஓபனா சொல்லாத ஒரு ஆள் தான் லிஜோ ஜோஸ். கரெக்ட்.
அவருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணல. பட் கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மொரட்டு ஸ்பின் ஆஃப் இருக்கு இதுல வந்துட்டு. திலீஷ் போத்தன் ஒரு மிரட்டல் ரோல் பண்ணிருப்பாங்க. ஃபாதர், ஒன் ஆஃப் தி ரூடஸ்ட் ஃபாதர் who is interested in Sherlock novels. That too father who is very cunning. டேய் அந்த ஆள் வந்துட்டு ஃபாதருக்கு உண்டான இதுவே இருக்காதுடா. அது என்னன்னு தெரியல, லிஜோ ஜோஸ் கிறிஸ்டியானிட்டி கூட ரொம்ப கனெக்ட் ஆனவர். பட் ஃபாதர்ஸ் மேல ஒரு பெரிய வெறுப்பு கொண்டவர். இல்ல எல்லா சிங்கிள் டைமென்ஷன் தான் நம்ம காமிச்சிட்டு எல்லா கேரக்டர்ஸையும் அப்சர்வ் பண்ணி டேய் இவனுங்க எல்லாம் செம பண்ணியா இருக்கானுங்க, நீங்க வந்து பாருங்களாங்கிற மாதிரி பண்ணி. இன்னொன்னு தெரியுமா, அதுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவனுங்க. அந்த ஃபாதர் தான் இருக்கிறதுல ரொம்ப கன்னிங்கான ஆளு. கரெக்ட். இன்னொன்னு இருக்கும், அந்த ஃபாதர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீ பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அவருக்கு ஆரம்பத்துல இருக்க இன்ஃபர்மேஷனே எப்படி வந்திருக்கும்னா இந்த மாதிரி அவர் திடீர்னு விழுந்துட்டாராம், அவர் இறந்துட்டாருங்க. ஃபாதர்ங்கிற ஒரு புனிதமானவர். ஏன்டா அவனுக்கு சோறு சாப்பிடணும், அவனும் உங்களை மாதிரி தான்டா ரசிச்சு சாப்பிடுவாங்கிற ஃபர்ஸ்ட் ஷாட்டே சாப்பிடுறதாண்டா. முரட்டடி அடிச்சுட்டு பண்ணா உட்காந்து. அவன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வருவானுங்களோ. ஆமா, பீஃப் வாங்கிட்டு முரட்டு போடு ஓட்டிருப்பான். டேய் அவனுக்கு அது ஒரு மாதிரி சூப்பர் கனெக்டர். அவனுக்கு சாப்பிடுறதுங்கிறத வேற மாதிரி இப்படி. எனக்கு தெரிஞ்சு டாரன்டினோல ஒண்ணுமே இல்லைங்க லிஜோ ஜோஸோட அந்த சாப்பிடுற சீக்வன்சஸ்க்கு. ஒரு பல்ப் ஃபிக்ஷன் பர்கர் சீன் அளவுக்கு விட அங்கமாலி டைரிஸ்ல சாப்பிடுற சீக்வன்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். அதை விட இன்னொரு ஃபன் இருக்கு இவனுக்கு. இந்த கிளாரினட் வாசிக்க இவனுக்கு இன்னொன்று இருக்கும் பாத்திருக்கேன். இந்த அப்பாவை நடுவில் படுக்க வச்சு பணங்க இங்க இவர் வருவார். திலீஷ் போத்தன் உள்ள வந்து கீழே குமிஞ்சிருந்தால் தலையில அடிபட்டு இவங்கதான் போட்டு தள்ளிருப்பானுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டு இருப்பானுங்க. அப்ப கீழே குமிஞ்சு பாப்பாரு, அதை நோட் பண்ணுவாங்க பொம்பளை எல்லாம். டக்குன்னு அழுகிறது நிறுத்திடுவாங்க, திரும்பி அப்படின்னு அழுவாங்க. டேய் அவன் வேற மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சிருப்பான்டா அந்த சீன் எல்லாம். இல்ல இதுல இன்னொரு நிறைய ஃபன் இருக்கும். இதுல இன்னொரு ஃபன் இருக்கும், அதான்டா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. உனக்குன்னு ஒரு விஷயத்த நீ விதிச்சு வைக்க முடியாது, நாளைக்கு உனக்கு இதுதான் கிடைக்குங்கிறதெல்லாம் எவனுக்குமே இது இல்லங்கிறது ஒரு செம ஃபன்னியான சீன் இருக்கும். எங்க அப்பாவுக்கு நான் இவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் என்ன யாருமே விட மாட்டீங்கன்னு உனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் குழி வெட்டிட்டு இருப்பான், ஞாபகம் இருக்கா? குழி வெட்டிட்டு அந்த குழிக்குள்ளேயே செத்துருவான்டா. இதுலயே பதைங்கடா இவன். அவ்வளவுதான். அதாவது வாழ்க்கையில அனாமத்தா ஒரு பாடி விழுந்துருச்சுடாங்கிற கணக்கே இருக்காது. முடிஞ்சு இவன் டெத் எல்லாம் வந்துட்டு லைஃபுக்கு எதுக்குமே யூஸ் ஆகலைங்கிற மாதிரி செத்துருவான் சரக்க போட்டு. அதை விட இன்னொரு அவன்கிட்ட முன்னாடியே சொல்லுவான்டா அந்த ஃபாதர். எந்த அளவுக்கு டீடைலிங் இருக்குன்னா, அதை பத்தி நம்ம பேசினா நுவான்சஸ் பத்தி பேசினா வேற மாதிரி பேசலாம். அவன் 6 மணிக்கு மேல தண்ணியை போட ஆரம்பிச்சுனா அவனுக்கு எதுவும் சரக்கு வாங்கி கொடுக்காம அவன் குழி வெட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவான். வாங்கி கொடுத்துருவானு, அடிச்சு மட்டையாயிருவான், உள்ளே செத்தே போயிடுவான். அதே மாதிரி இன்னொரு சீன் இருக்கும்ல, கடைசியில அவுட் கிளைமேக்ஸ் எப்பவுமே லெஜெண்டா வைப்பானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில கோத்தா ஏட்டா இப்படி பண்றீங்க, அப்பாவுக்கு புதைக்கவே முடியாதான்னு சொல்லி இவன் வீட்டுக்கு முன்னாடியே குழி தோண்டி புதைக்க ட்ரை பண்ணுவான் தெரியுமா? ஆமா, அவ்வளவுதான். கடைசியா பார்த்தா ஒண்ணுமே இல்ல, இட்ஸ் மியர் பாடி, அதை புதைக்க. அவ்வளவுதான். அதுல வந்து அதான் சூப்பர்ரா. அதுல வந்து கடைசியா என்ன சொல்லுவான்னா வந்து, டேய் நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டு இருக்க எந்த ஸ்ட்ரக்சருக்கும் மீனிங் மாதிரியே கிடையாது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் அந்த மொமெண்ட்ல இருந்துட்டு போவாங்களாங்கிறதான் கரெக்ட். அதுல கடைசியா ஒண்ணு வச்சிருப்பானு தெரியுமா, செமையா. அதாவது இவன் ஒருத்தனுக்கு ஸ்பெஷலா ஒரு குழி கிடைச்சு அதுக்குள்ள ஒருத்தன் செத்துருப்பான். அவன் ஏற்கனவே 2 பேர் கார்ட்ஸ் விளாண்டு இருந்திருப்பானுங்க. இவனுக்கு எல்லாருமே கடைசியா அதே அந்த சேம் ஷோர்ல தான் இருப்பானுங்க. எல்லாரும் போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணுதான். நீ எப்படி வேணா ஷோர்ல இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை போச்சு குச்சி எடுத்து வச்சிருவான் தெரியுமில்ல, கடைசியில அழுதுட்டு மழை போட்டு தட்டி எடுத்துரும். அவன் கடைசியா எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான், இவரை புதைக்கணுங்க, அதையாவது பண்ண விடுங்கடா. என்ன காசும் செலவு பண்ணி எல்லாம் போய் இந்த விநாயகர் வேற வந்து மோளம் பண்ணி இதுல ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவமா இருக்கும். இந்த விநாயகர் வந்து பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கணும்னு போய் போலீஸை கூப்பிடுவான். அவனுங்க அங்க வந்து ஏதோ ஒரு இந்த விழா கொண்டாடிட்டு இருப்பானுங்க. என்ன சொல்றது, கமிட்டி மீட்டிங் இருக்கும். அதுல விநாயகர் கமிட்டி மீட்டிங்ல அந்த போலீஸ்காரனுக்கு இதுரா பரிசளிப்பு விழா ஏதோ நடந்துட்டு இருக்கும், பட்டமளிப்பு விழா அந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கும்டா. அப்ப வந்து விநாயகன் பேச ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஒரு இடத்துல எவனும் கண்டுக்க மாட்டான், அழுதுருவான். ஏடா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, எதுவே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதுல ஒரு ஸ்ட்ராங்கான கருத்துங்க. அதான் நான் சொல்ல வந்தேங்க. லிஜோ ஜோஸ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவான். இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, என்னது, ஒருத்தருக்கு நம்ம பண்ணா அதை அவன் நினைச்சு பார்க்கணும். அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டே மறந்துருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற ஹியூமன் நானு. அதாவது என்னடா சொல்றது, இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னா அதை நீ நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நன்றி வராம இருக்கு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும் படத்துல. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் தாங்கிறத வந்துட்டு விநாயகத்துக்கு யாருமே நன்றி மறவாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவன் ஒருத்தன் தான் நன்றியோட எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருப்பான். அவனே காசு அடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே பார்த்துன்னு ஏன் இவன் கேட்பான், போயிட்டு நன்றி மறந்துட்டீங்களா, அது பண்ணி இது பண்ணீங்களான்னு. ரைட் ஃப்ரம் பெட்டி மேக்கர்ல இருந்து கடைசி வரைக்கும் இத்தனைக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்னு நினைப்பான் அந்த இவன். வேற இந்த நம்ம பையன்
செம்மன் வினோத் அதெல்லாம் பண்ணி கடைசியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவங்க அப்பாவை புதைக்கவே முடியாது. அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் நிஜம். நீ ஒருத்தனுக்கு கர்மா பண்ணாது உனக்கு திரும்பி நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது லைஃப்ல. சாப்பிடு, செத்தனா புதைச்சு சாகு, ரியாலிட்டி இவ்வளவுதான்ங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஹவு தட் இஸ் ஹவ் வேர்ல்டு ஒர்க்ஸ் இல்லையா? அத ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்ட அவங்க அப்பாவும் ஒண்ணு வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சொதப்பல் இருக்கும். கரெக்டா? அந்த ஐடியாவே அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்தை ரீவாட்ச் பண்ண உனக்கு புதுசா இவ்வளவு லவபிள் சன் இருக்கு, அவங்க அப்பாக்கே இன்னொரு பொண்டாட்டி இருக்கும் அந்த படத்துல. ஆமா, அப்ப நடுவுல வந்து அவனுக்கு பிரச்சனை ஒண்ணுவானு காசு வேணும்ட்டு, நீங்க யாரா அப்படின்னு கேட்டு, டேய் பெட்டி உடையும் தெரியுமா தூக்கும் பொழுது, அதுவும் உடையுதுங்கிற மாதிரி பஞ்சாயத்து இதுவே ஆகும். என்னடாங்கிற மாதிரி இருக்கும். அதான் உனக்கு அந்த வேல்யூ என்ன சொல்றது, அதான் இந்த அவுட் ஆஃப் மாரல்ஸ் இங்க பாருங்க, எண்ட் ஆஃப் த டே இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் நிஜம் அப்படிங்கறத வந்துட்டு உனக்கு தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா படம். உனக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த இதுவே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன் நம்பி அது கேட்பான்ல விநாயகம், உனக்கு அந்த போலீஸோட இதுக்கு போயிடும். இந்த மாதிரி ஃபாதர் வந்துட்டு இப்படி பண்றாருன்னு சொல்லி அவன்கிட்ட போவான். அப்பவே வந்துட்டு அவன் எதுவும் பண்ண மாட்டானுங்க, முடியாது அப்படின்றானுங்க, என்ன மன்னிச்சு அதை ஏதோ சொல்லிட்டு இருப்பானுங்க. சோ உனக்கு வந்துட்டு இல்ல அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு இவன் அழுகிறத பார்த்தோன்னே அந்த போலீஸ்காரன் சரி வாடான்னு கூப்பிட்டு நீ என்ன அழுகிற வாடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இவன் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பானு, இங்கதான் அந்த சர்ச் ஃபாதர் பிடிச்சி அடிச்சு போடுவானுங்க. அடிச்சு போடுவோம் போடா அந்த பக்கம். இந்த அளவுக்கு அவருக்கு ஹை லைஃப் ஸ்டைல், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். நீ நல்லா அவன் நீ மேபி அஸ் அ சீனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது அது சிரிப்பு வருது, நம்ம வைப்போம் சரியா. பட் ஆனா நீ கிட்டத்தட்ட பார்த்தனா அவன் கிட்டத்தட்ட அதான பண்றான். ஏற்கனவே நீ தான் மாறல் எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்த, இப்படிதான் ஒருத்தனை புதைக்கணும், இப்படிதான் அவன் சாமி கும்பிட்டு எல்லாமே அதுக்கு நீதான் தடையா இருக்க, நான் அவனை அடிச்சு துரத்திட்டு அவன் புதைச்சிடறான் இவனை, எனக்கு தேவையே இல்லடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அது நீ யோசிச்சு பார்த்தா உனக்கு இதெல்லாம் தோணும் போது டே என்னடா இப்பெல்லாம் யோசிச்சிருக்கேங்கிற மாதிரி இருக்குல்ல. அவுட் ஆஃப் மாரல் வைப் அவுட், என்டையர் வைப் அவுட் தாங்க படமே, எதுவுமே கிடையாதுடா. கடைசியா அந்த வாத்து கறி சாப்பிட்டானா அதோட முடிஞ்சு, அது மட்டும்தான் நிஜம். வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டான், அவனுக்கு மேல ஏதோ டம்ப் பண்ணீங்க, அவனுக்கு நிறைய ஐடியாலஜி இருந்துச்சு. அவன் செத்ததுக்கு அப்புறம் அது நல்லா நடந்துச்சா இல்லைன்னு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஏன்னா அவன் செத்துட்டான், முடிஞ்சு. கரெக்ட். செத்தவன் வந்துட்டு இட்ஸ் மியர் பாடி தாங்கிறது வந்துட்டு லியோஸ். இப்ப அந்த இதுக்கு வந்தோம் அங்கமாலி டேரிஸ்க்கு வந்தோம்னா அது இதை விட வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஷாட்டே தெறிக்க விட்டுருப்பான். அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வைக்க கூட விட்டுருப்பாங்களான்னு தெரியல. எல்லாம் கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் எல்லாம் சரக்க போட்டிருக்க மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஏசு, விஷ்ணு, அது பாத்திருக்கீங்களா? புத்தரு, பிப்ளிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து சரக்க போட்டு பார்ல உட்கார்ந்திருப்பாங்க. இல்லங்க, விஷ்ணு யாரோ இருப்பாங்க அதுல, எல்லாருமே இருப்பாங்க அதுல. யூனிட்டி, அத கிறிஸ்டியானிட்டி கனெக்டடா ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பட் உனக்கு எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். ஹனுமான் வேஷம் போட்டு உட்கார்ந்திருப்பானுங்களா, அதுதான் சரக்க போடுவானுங்க. அதுல இன்னொன்று இருக்கும், அத இன்னொரு வேற லெவல் வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஒரு லேடி கிட்ட போட்டு ஒருத்தன் உட்காந்து இருப்பான். அவனை போயிட்டு இது ஃபன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவானு, அதுக்கப்புறம் அவனை இது பண்ண பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்றது. அந்த யாரும் இந்த இதுவங்க இருப்பாங்களே கன்னியாஸ்திரி, அவங்கள மாதிரி வேஷம் போட்டுருக்கானு இது பண்ண போவானுங்க. அப்பதான் அவன் லேடி வேஷம் போட்டிருக்காங்கிறக்காக. அப்புறம் நம்ம இளையராஜா பாட்டை போட்டு அடி இளமை இதை போட்டு பொழந்து விட்டுருவானுங்க. அப்ப அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நாங்கெல்லாம் வந்துட்டு அங்கமாலில இருந்து வரோம், என் பேர் வின்சென்ட் பெப்பேன்னு சொல்லி வின்சென்ட் பெப்பேக்கு ஒரு ஷாட் போகும். ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்துட்டு ஃபர்ஸ்டே சரக்க போட்டுருக்கிறத நாங்கெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்க போட்டுப்போம்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரோட்ல நின்று ஜட்டி அவுத்து வேட்டி அவுத்து அடிச்சுட்டு இருப்பானுங்க. யாரு? ஏசு எல்லாம் சேர்ந்து. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாட்டோட மேடே சூப்பரா இருக்குல்ல, அவுட் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படிங்கிற அவன் ஆக்சுவலா ஜீசஸ் கெட்டப் போட்டுருப்பான். கரெக்டா? அதான் வின்சென்ட் பெப்பே ஜீசஸ் கெட்டப். அவனுக்கு தான் எல்லாம் வந்து ரோட்ல நிப்பான், ஃப்ரீஸ் பண்ணி வின்சென்ட் பெப்பே அப்படின்னு போட்டு 19s போகும், 90s பிளாஷ்பேக்கு போகும். அப்ப வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா வந்துட்டு பீஃப் கறி சூப்பரா செய்வாங்க, பீஃபும் கப்பையும் சொல்லி அதுக்கு ஒரு ஷாட் வச்சு அசல் அங்கமாலிக்காரின்னு சொல்லிட்டு உன்னை உள்ள இறக்கிடுவான். இதுக்கு முன்னாடியே பேர் போடும் பொழுதே he'll get directly into the movie. இதெல்லாம் விட நம்ம பையன் ஒருத்தர் இருப்பான், பென்னி சேட்டன், மனம்பாம்ப போட்டு பொழந்து அதுல கறி எடுத்து அடிச்சுட்டு இருப்பான். the favorite character of all time இல்லையா பென்னி சேட்டன். ஒரு கேரக்டரும் மைண்ட்ல நின்றோம், ஏன்னா எல்லாருமே பென்னி சேட்டன் கிடையாதுங்க, the wild பென்னி சேட்டன், the wild பென்னி. இதுல வெயிட் என்னன்னா, சார் பென்னி நீங்களா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஆமா நான் தான், சொல்லுங்க சார் அப்படின்னு இருப்பான். பழிச்சு நப்பி ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு வச்சு இது ஸ்கூலோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் வச்சிருந்த
சயின்ஸ் எக்ஸ்போக்கு வச்சிருந்த மலமாம்பெட்டு வந்து எவன்டா இங்க எடுத்துக்கணும் சார், அது சாப்பிட்டு எங்கடா கேட்பானு சார், சாப்பிட்டு சார் அது அப்படிமா பாரு, அது உண்டு அப்படிங்குவானுங்க. ஆமா, தின்னு சாரே தின்னு அப்படின்னு இருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும் அந்த ஷாட்டு. அதாவது அதாங்க அவங்க வந்து ஆக்சுவலா அவன் ரெகுலரா அவன்கிட்ட வரவனு யாருன்னா வந்து அடியாளுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறவனுங்க இல்லையா. கார் ஆக்சுவலா பேரலல் கட் எப்படி வச்சிருப்பானா, கார்ல வந்துட்டு இவனுக்கு பென்னி கெத்துன்னு பேசிட்டு போயிட்டு இருப்பான். வாழ்றாருல மனுஷன், சாப்பிடுறாரு, நினைச்ச மாதிரி இருக்காரு, பெரிய ஆளியா அவர் மாதிரிதான் இருக்குன்னு போயிட்டு இருப்பானுங்க. வேற பக்கம் பென்னி சட்டை போட்டு பொழந்து விட்டு இருப்பானு. டேய் ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த இவன் ஏன் கிரவுண்ட் ரியாலிட்டி கூட அவ்வளவு கனெக்டடா இருக்கான்னு புரியல. சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பான். அங்கமாலிக்காரங்க இப்படிதான், அங்கமாலி இப்படிதான் இருக்கும். அங்கமாலி இஸ் ஆல் அபவுட் ஃபுட், அங்கமாலி லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல் அபவுட் லிவிங். அந்த கரண்ட் மொமெண்ட்ங்கிறத இவங்களுக்கு கெத்து தான் ஒரு ஃபேக்டரா இருக்கும் அந்த பசங்களுக்கு. பாபுஜின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை மாதிரி நாங்களும் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வந்துட்டு 2 கேங் ஃபார்ம் பண்ணுவானுங்க. பள்ளியங்காடு கேங்னு ஒருத்தருங்க, அவனுக்கு ஒரு கேங்கு. இவனுக்கு கேங் ரெண்டுல பிரச்சனை, லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பண்ண என்னன்னா, அந்த அந்த ஹீரோ வில்லன்ங்கிற ஒரு எலிமெண்டே இருக்காது இல்லையா. ஆமா, நம்ம ஒரே ஊரு, இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்போம், நாளைக்கு ஃபேமிலியா கூட மாறிப்போம். அந்த அந்த ஒரு நடுவுல இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. நீங்க அங்கமாலி டைரி இஸ் ஆல் அபவுட் chaos and confusion and finally arriving at some point called food. முடிஞ்சு. அது அந்த ஸ்டேட்மென்ட் உனக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் இல்லையா. என்ன சொல்றது, ஈட் ஸ்லீப் ஃபைட் ரிப்பீட் இததான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏங்க ஒரு சண்டை நடக்குமேங்க, இவன் வந்துட்டு முயல் கேட்பான், முயல் வந்துட்டு வேற ஒரு பிளேட், ஒரு முயல் தான் இருக்கும், அதை இவனுக்கு வேற ஒரு பிளேட்டுக்கு வச்சிருவானுங்க. சார் அந்த லாஸ்ட் மீல் அடிச்சிட்டாங்க போது, என்னடா உனக்கு முயல் உனக்கு கொடுக்காம எப்படி சொல்லி அவனை புட்டு தட்டிப்பானுங்க, பஞ்சாயத்து ஆக்கிடுவானுங்க. ஆமா, ஆனா நீ எனக்கு தெரிஞ்சு அதான் எல்லா லிஜோ ஜோஸோட எல்லா படத்துலயும் அங்கமாலி டைரிஸ்ங்கிறது ரொம்பவே ஃபுட்டு கூட கனெக்ட் ஆன விஷயம் இல்லையா. ஆமாமா, அந்த படமே வந்து ஃபுட்டு தான். அதான் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் போர்க்குக்காக தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அது போக அதுல இருக்க அந்த பி ஸ்டோரியோட கதையும் வந்து இந்த முயல் கறிக்காக தான் ஸ்டார்ட் ஆகும். அது போக படத்துல இவனுங்க எல்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவானுங்கன்னா, இது சிக்கன் மட்டன் சாப்பிட்டு இருப்பானு, இல்ல ஏதோ பீஃபோ போர்க்கு ஏதோ சாப்பிட்டு இருப்பானுங்க. இன்னொரு அளவு இருக்குமே, வீட்டுக்கு போவானு தெரியுமா அந்த கண்ணிய ஷாட்ல, அந்த வீட்டுக்குள்ள போய் சாப்பிட வேண்டாம் போவானுங்க, ஏதோ சரக்க போட்டு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணி விட்டு கடைசியில பட்டாசுலாம் வெட்டி எல்லாரும் இதாவானுங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த அந்த படம் லிஜோ ஜோஸ் கிட்ட ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. 10% தான் எனக்கு தெரிஞ்சு, இப்போ 10 மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் லவ் போர்ஷன் இருக்கும் சரியா. அந்த 20 மினிட்ஸ்ல உனக்கு அந்த லவ் ஒன்னும் இல்லைங்க. பேசிக்கா நீங்க எதை வேணா காட்டுங்க, யூ வில் பி கனெக்டட். ரீசன் பீயிங், நீங்க அந்த கிரவுண்டு கூட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்க. அங்க இருக்கிற பீப்புள்ல ஒரு ஷாட் வரவன கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மலையாள சினிமாவோட கிரவுண்ட் ஃபார்முலாவே. ரைட் ஃப்ரம் திலீஷ் போத்தன் டு யாரா இருந்தாலும் சரி. சோஜு தெரியுமா, அந்த இவரு நம்ம இவரு என்ன சோஜுவா சாஜுவா அவர் பேரு, ஐயப்பனும் கோசியும், எல்லாருமே ஒரே லாஜிக் தான். உன்னை ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவானுங்க. இதுதான் என்னோட வேர்ல்டு, இதுல பீப்புளோட சாம்பிள்ஸ் நான் காட்டியிருக்கேன், பாக்கி வரவன்லாம் இதே ஃபார்முலால வரவனுக்கு தான் சொன்னீமே உனக்கு 5 நிமிஷத்துலயே புரிஞ்சிருங்க. ஓகே, இவன் வந்துட்டு இவங்க அத்தை பொண்ணுக்கு இவன் மேல கிரஷ் இருக்கு, பட் இவன் வேற பொண்ணை லவ் பண்றான், அவன் ஜெர்மனி போறா. அப்போ இது ஒரு தனி ட்ராக்காவே போயிட்டு இருக்கும். அவன் வந்துட்டு போயிட்டா, இவனால போக முடியல, வீசா கிடைக்கல, அவன் லவ் பண்ண காரணமே ஜெர்மனி போறதுதான். அது நடக்கல. கடைசியில் அவன் அத்தை பொண்ணு கூட கனெக்ட் ஆயிட்டான், முடிஞ்சு. நீ அந்த அத்தை பொண்ணும் நீ கனெக்ட் ஆயிருவ, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த 2 minutes ஆஃப் நைட் கான்வர்சேஷன்லயும் கனெக்ட் ஆயிருவ. அவ்வளவுதாங்க நடக்கும் ஈவெண்ட். பட் யூ பி கனெக்டட். இவனுக்கு ஒரு லைஃப் அமைய போகுது, அதை உனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் சொல்லுவான். பாக்கி அந்த அந்த கேஸ் தான் சொல்லுவான். ரைட் ஃப்ரம் அந்த இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க 5 ஃப்ரெண்ட்ஸா, அந்த பாம் அந்த நாட்டு வெடி ரெடி பண்றதுக்கு ஒருத்தன் பச்சர் மீஸ் வச்சுட்டு வருவான் தெரியுமா, ஒரு குண்டை. அவன் கீழே பாறையை போட்டு உடச்சு, எதுக்குடா உடச்சுன்னு கேட்டா, உள்ள இருக்கிற கல்லாம் வந்துட்டு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லி பாம் ரெடி பண்ணுவான். லாஸ்ட் மினிட்ல இந்த பாம்பை யூஸ் பண்ணிக்கலாம், கடைசி எடுத்து வெறியில வீசிடுவானுங்க. அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம ஆட்டோ சங்கர் வந்துட்டு பெரிய ராட் எடுத்து பண்ணி அட்டிக்கிற வரைக்கும் ஈவென்ட்ஸ் வந்துட்டு கனெக்டடா இருக்கும். அந்த அந்த வயலன்ஸும் அந்த கயாஸும் தான் உனக்கு வந்து ரொம்ப ரூட்டடா ஃபீல் ஆகுது இல்லையா. நீ பார்த்தனா இந்த இப்போ லிஜோ ஜோஸோட ப்ரொக்ரஷனை பார்த்தேன்னு வச்சுக்கவேன், நீ ரொம்ப சிம்பிளா வந்து இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீ கணக்கு போடலாம்டா. இப்போ அங்கமாலி டைரிஸ்ல ஃபுட்டுங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு வரான் கரெக்டா. ஃபுட்டு அங்க ஒரு இன்ஸ்டன்சஸ் நடக்குது, கடைசியா அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. இப்ப அடுத்த படத்துல அவன் என்ன மாதிரி ஒருத்தனா மாறுறான்னா, ஃபுட்டு தான் சந்தோஷத்துக்கான வழி. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்குமே மீனிங் இல்ல, வயலன்ஸான சில விஷயங்கள் நடக்கும், நீ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஜாலியா இரு. ஏன்னா எதையுமே உன்னால நிர்ணயிக்க முடியாது, இன்னைக்கு செத்தாலும் நீ எதையாவது பண்ணிட்டு அடுத்த நாள் பாத்துக்கங்கிறதா ஈமாயோட ஸ்டோரி.
இப்ப இது ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது வயலன்ஸ் அண்ட் கயாஸ். ஜல்லிக்கட்டுல எடுத்துட்டேன்னா அந்த ஹியூமனுக்குள்ள இருக்க ஒரு ரொம்ப இன்னேட்டான வயலண்ட் ஒரு பிஹேவியரா அப்படியே கொண்டு வந்து எக்ஸாஜரேட் பண்ணி கடைசியா ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த மாடு வந்து அந்த லிஜோ ஜோஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான விஷயத்த பேஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருவோம் போல. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நான் காட்ட போறது வயலண்ட் நேச்சர் ஆஃப் அ ஹியூமன். இதுல எந்த அனிமலுமே வயலண்ட் ஆக்ட் ஆகாது, எந்த ஹியூமனுமே வந்துட்டு நார்மல் ஆக்ட் பண்ண மாட்டான். நார்மல் இந்த சென்ஸ் அவனோட ஹார்ட் நேச்சர் மட்டும் தான் தெரியும். ரைட் ஃப்ரம் ஹேண்ட்லிங் விமன்ல இருந்து ரைட் ஃப்ரம் ஈட்டிங்ல இருந்து எல்லாமே வயலண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். ஷார்ட்ஸ்ல கட்ஸ்ல இருந்து எல்லாமே. நீ அதுல பாரு, மாடோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சட்டிலா இருக்கும். மாடு எதுவுமே பண்ணாது. லைக் நான் அந்த மிரண்டு ஓடுற மாடை விட்டுரு, பயத்துல பண்றதை விட்டுரு. பட் இவனுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எந்திரிக்கல இருந்து கறி வெட்டுறதுல இருந்து எடுத்துட்டு போற வரைக்கும் எல்லாரும் வயலண்டா தான் இருப்பானுங்க. மொரட்டா நடந்துகிட்டு இருப்பானுங்க. மொரட்டா இந்த சென்ஸ் உனக்கு அது அது ரொம்ப ஓப்பன்டா காட்டாம ஒரு மாதிரி சட்டில் நேச்சர்ல போயிட்டு இருக்கும். அது இவங்களோட அந்த உள்ள இருக்கக்கூடிய மென் நேச்சரு, அதுக்கு வந்து இந்த சாவனிஸ்டிக் அப்ரோச், கெத்துங்கிற அப்ரோச். இவனுங்க மாடதான் ஈவிலா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. பட் இன்னவே படம் பார்க்க பார்க்க ப்ரோக்ரஸ் ஆக இவனுங்க மனுஷங்க இந்த 6வது அறிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கிரியேட் ஆன ஜெலசி, ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈவிலிஸ்டிக் இன் நேச்சர் இன் ரியல்ங்கிறத வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். கரெக்ட். நம்மால் வருவாப்ல இவரு அந்த அந்த மொமெண்ட்ஸும் சூப்பரா இருக்கும். அந்த ஐயப்பனும் கோஷம்ல குட்டமணின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இதுல வருவானேடா பையன். அவன் வரதும் சூப்பரா எடுத்து வச்சிருப்பான்டா. அவனுக்கும் அதேதான். அவனுக்கும் என்னன்னா லெகசி, நான் வந்து பெரிய ஆளு, நான் எப்படி புடிச்சு காட்டுறேன் பாரு, அவ்வளவுதான். ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்படி. அது போக அவன் உள்ள போனதுக்கு ரீசனா இருந்த இந்த இவன் இருப்பான், வின்சென்ட் பெப்பே இருப்பான். வின்சென்ட் பெப்பே, அவன் வின்சென்ட் பெப்பே பேருன்னா வர்கீஸ், ஆண்டனி வர்கீஸ். ஜல்லிக்கட்டு நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அப்படியே நம்ம இதுலயே இருப்போம், அங்கமலை டைரிஸ்லயே இருப்போம். அங்கமலை டைரிஸ்லயே ஆக்சுவலா நிறைய ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த வின்சென்ட் பப்பேங்கிற கேரக்டர் என்ன சொல்றது, அவன் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லைங்கிறத எப்படி காமிச்சிருப்பானுங்கன்னா, அவன் எப்ப சண்டை போட்டாலும் அவனோட வேட்டி வந்துடும். அது பாத்திருக்கேன். யாரு இவன் வின்சென்ட் பெப்பே எப்ப சண்டை போட்டாலும் இல்ல எப்ப சேஸ் பண்ணாலும் அவனோட வேட்டி வந்துடும். சோ அந்த மாதிரி ஒருத்தன் குட்டி 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 நுவான்சஸ் தான்டா செயினா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். கரெக்ட். ஒரு ஷாட் இருக்கும் உனக்கு, அது 5 நிமிஷத்துல இவ்வளவு. அதே மாதிரி நீ நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், எனி ஹார்ட் எமோஷன் ரைட் ஃப்ரம் பிரேக்கப் டு டெத் காமெடியா ஹேண்டில் பண்ணு தான். இட்ஸ் அ டைம், அந்த டைம் பீயிங் உனக்கு அது ஹிட் ஆகும். பட் இட்ஸ் அ காமெடி, மியர் காமெடி. இட்ஸ் அ லைஃப் சாப்டர் தான், கிளம்பிருங்கிற மாதிரி இருக்கிறது தான் காட்டிட்டே இருப்பாப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வந்துட்டு ஈமாவில் அவங்க அப்பா சேர்த்தது வந்துட்டு ஒரு 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 ஸ்வாகா இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்வாக் வந்துட்டு இதுல இருக்கும். இவன் அந்த ஜெர்மனில போற பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ வந்துட்டு கட்டாய் அதுக்கு முன்னாடி ஒரு லவ்வர் இருப்பான். அவ வந்துட்டு பிரேக்கப் ஆயிரும், அது கூட ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பான், பிரேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிடிப்பான். அப்போ ஒரு சிங்கப்பூர்காரின்னு நினைக்கிறவன் அதை எப்படி உனக்கு கனெக்ட் பண்ணுவானா, கப்பையும் பீஃபும் சரி வராது, கிரீன் பீஸும் பீஃபும் சரி வராது, கப்பையும் பீஃபும் தான் சரி வரும்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அடுத்து கப்பை பீஃப் ஆர்டர் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் மட்டும் வைப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா சொல்லுவான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் கம் பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது லைஃபோட அனாலஜி எல்லாத்தையும் வந்து ஃபுட்ல தான் ஃபுட் கூட கனெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நம்மால் இருப்பான் லாட்டோ சங்கர், அவன் ஃபேமிலி இருக்கும் தெரியுமா, அவனுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு தம்பி இருக்கும். ஐ மீன் ஒய்ஃபோட தம்பி இருக்கும். அவனை புடிச்சு பொழந்து விடுவான். டேய் ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. சின்னதா இருக்கும். ஆப்வியஸா வீடு இப்படிதானே இருக்கும். மொரட்டா வெளியே சுத்திட்டு இருக்கானா, உள்ளேயும் மொரட்டாவே இருப்பான் வீட்டுக்குள்ளேயும். கெத்த காட்ட ட்ரை பண்ணுவான். பட் எவனா வந்து அவனை மார்க் பண்ணி விட்டுருவான் இல்லையா, இவன் வேற அப்படி போட்டு அவனை போட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அவனுக்கு பிரச்சனை மாதிரி இவனுக்கும் பிரச்சனை தான். வின்சென்ட் பெப்பே எவ்வளவு இரிட்டேட்டடா இருப்பான் அந்த பிரச்சனையில, அதே மாதிரிதான் இவனும் இருக்க போறான் இல்லையா. ஆட்டோ சங்கரும் அவன் வீட்டுல பார்த்தா அவனும் காண்டாதான் இருப்பான். கடைசியில காம்ப்ரமைஸ்க்கு தான் அக்செப்ட் பண்ணிப்பான். கரெக்டா வெளி உலகத்துக்கு தான் அவன் அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கான். இட்ஸ் ஆங்கிள் தான். இன்னொரு ஆங்கிள் ஹி சஃபரிங் ஃப்ரம் an issue தான். திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல்லுங்கிற மாதிரி தான் இருப்பான். அந்த பார்ட்டே இருக்காது கமர்ஷியல் படத்துல, தமிழ் சினிமால. அது ஒரு சூப்பரான ஆடட் பாயிண்ட். யாரா இருந்தாலும் சரி, ரைட் ஃப்ரம் ஐயப்பன் டு ரைட் ஃப்ரம் கோஷி டு எவனா இருந்தாலும் சரி, அந்த இஷ்யூ என்ஹான்ஸ்டா தெரியும். லிஜோ ஜோஸ் படத்துல எல்லாம் இதை விட வந்துட்டு அதை காட்டியிருப்பானுங்க. எப்படி பகத்துக்கு இவனுக்கு இஷ்யூ இருக்குன்னு காட்டினானுங்களோ அதே மாதிரி. சோ எனக்கு தெரிஞ்சு லிஜோ ஜோஸ் படத்தை வந்துட்டு இதுக்கு மேல சொல்லவே தேவையில்லை. ஒரு 3 பாயிண்ட் தான் அவன் படத்துல எப்பவுமே பிரிடாமினா இருக்கும். மத்தபடி
இந்த சீன் வேஸ்ட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ரெண்டு பேர்த்தோட படத்துலயுமே உனக்கு ஒரு இப்போ இப்போ ஒரு ரெண்டு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கானுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீ பார்த்தனா, அதாவது இந்த சீன் வச்சதுக்கான ரீசன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆட்கள் ஒருத்தனுக்கு இருக்கானுங்க. அவங்க யாருன்னா த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். நான் இங்க ஒரு செட்டப் வச்சிருக்கேன், இது எனக்கு இப்படி ஒரு இதை கொடுக்க ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருப்பானுங்க. பட் லிஜோ ஜோஸ் நான் எந்த மாதிரி ஒரு ஆளா பாக்குறேன்னா, ஹி இஸ் கிரியேட்டிங் சீன்ஸ் டு செலிப்ரேட். இந்த மோர் தென் செட்டப், இது எப்படி எனக்கு பே ஆஃப் பண்ண போகுது இதெல்லாம் யோசிக்காம, டேய் இந்த கேரக்டர்ஸ் இந்த சீன்ஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில பாத்துட்டேன், இல்ல அப்சர்வ் பண்ணிட்டேன், எனக்கு தோணிடுச்சு, இதை கேட்கறக்கோ பாக்குறக்கோ செம ஃபன்னா இருக்கு, பார்க்கும்போது செலிப்ரேட் பண்ணி பாக்கலாங்கிற ஒரு ஃபீலிங் வருதுங்கிறக்காகவே எடுப்பானு தெரியுமா. எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் அதை கடைசியில சொல்றேன். ஆனா முன்னாடி நீங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துருங்கிற ஒரு ஏர்ஜ் இருக்கும் அவன் படத்துல. அவன் கேரக்டர்ஸ் ஒரு ஆல்பம் மாதிரிங்க. பென்னி சேட்டங்கிற ஒருத்தன் ஏன் வைல்டு பென்னி சேட்டனா இருக்கணும், அவனை ஏன் ஒரு போலீஸ் அடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஏங்க அவன் படத்துல கான்ட்ரிபியூஷனே இருக்காதுங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தாங்க. அவன்கிட்ட போய் ஆள் கேட்பானுங்க, அவ்வளவுதான். அவன் அப்படியே கூட விட்டுருக்கலாம். அங்க நீங்க வந்து சாப்பிடுறீங்களா, நான் ஒரு கறி வச்சிருக்கேன்னு சொல்றது அவனோட வேல்யூ ஆட் பண்றதா இருக்கட்டும், அந்த கறி மலம்பாம்போடுன்னு சொல்லும்போது இவனு எல்லாம் பயப்படுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி போலீஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், உனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதுல மலம்பாம்போட கறி வந்து இது ஆண்மையை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவானுங்க தானே. ஆமா, இன்னொரு அலும்பு இருக்குங்க. எல்லா லிஜோ ஜோஸ் படமும் அப்படிதான். நீ எந்தெந்த விஷயமெல்லாம் ஹைப்படா பாக்குறியோ அதெல்லாம் நான் வேணும்ட்டே ஹைப் பண்ணது. இப்ப பாரு அவனுக்கு மார்க் ஆவானுங்கிறது தான் படமே. கரெக்ட். இப்ப இந்த பெனிச்சேட்ட மாதிரி தான் அந்த என்டையர் அங்கமாரி படமே. எப்படி பிரச்சனை ஏறிச்சோ அப்படியே அடங்கிருங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இட் இஸ் சைக்கிள்ங்கிறத வந்துட்டு உனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். இது அப்படியே போயிட்டு இருக்கும், நடுவில் சாப்பிட்றோம் படுக்கிறோம், அது நடந்தே இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தாங்க நிஜம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பான். நான் அந்த லாஸ்டா ஒரு க்ளோஷரா ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன். என்னதுன்னா, நம்ம அந்த டெத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச அங்கமாலில ஒரு டெத்தோட ஒரு அலும்பு டெத் இது. 2 பேர் நின்று இருப்பாருங்க. அந்த ஐயாவை போட்டு புதைச்சு காஃபின் பாக்ஸ மேல காஃபின் பாக்ஸ் என்னன்னா, காஃபின் பாக்ஸ் சேர்த்து ஒரு ஸ்லாட்டுக்குள்ள தள்ளணும். அப்ப காஃபின் பாக்ஸ் மூடும் போது என்னன்னா, அந்த ஐயா கை மட்டும் வெளியில அந்த விரைச்சிரும் இல்லையா, அதனால கை மட்டும் வெளியே இருக்கும். சரக்கு போட்டு வேற வந்துருப்பானுங்க. அலும்பு என்ன தெரியுமா, ஏத்தும் பொழுது எல்லாருமே அழுகிறது நிறுத்திடுவாங்க. ஏன்னா they will concentrate on ஏத்துறது இல்ல. கரெக்ட். இறக்கும் போது திரும்பி அழுகாரு இல்ல, ஏத்தும் போது அழுவாங்க இல்லையா லேடிஸ் எல்லாம். அவர் உள்ள போறாரு, கடைசியா உலகத்தை விட்டு போறாருங்கிறது அழுவாங்க. திரும்பி இறக்கு டக்குனு எல்லாரும் எதுவும் இஷ்யூ ஆகுதுன்னு அழுகி நிறுத்துவாங்க. திரும்பி எல்லாம் அழுவாங்க. என்னடா இவனுங்க அழுகுறீங்கன்னு நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல டக்குன்னு கைய உடைச்சு உள்ள சொருகிட்டு ஏத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அது 3 டைம் பண்ணுவானுங்க. டாலரன்ஸ் தாங்க முடியாம யாரா இவங்க கான்செப்ட் பூர்ல கை வந்துட்டு விரைச்சிருக்கு, அதனால ஏற மாட்டேது, இருங்க நாங்க ஒரு இஷ்யூ சால்வ் பண்றோம்ட்டு கைய ஒரு பட்டக்குன்னு உடச்சு உள்ள வச்சு இப்ப ஏத்துக்கு எடுத்து இழுத்துட்டு விடுங்க, இஷ்யூ சால்வ் பண்ணுற நிப்பானுங்க. லேடிஸ் எல்லாம் இவங்களை திரும்பி பார்த்தா தெரியும், ஐயோ நம்ம ஒரு பிரஸ்டீஜியான இஷ்யூ பண்ணி விட்டோம் அப்படின்ட்டு. இதுல அலும்பு என்னன்னா, இந்த படத்துக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு 2 சப் கேரக்டர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிப்பானுங்க. இவனுக்கு ஏன் மாட்டானுங்க, அந்த கேஸ் என்னங்கிறதுக்கான ஒரு சின்ன டீ கோடு அது இல்லையா. உனக்கு அங்கமாலிங்கிறது கிரவுண்ட் பண்றதுக்கு வேண்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, அதான் சொல்றேனேங்க. இவன் வந்து கருத்து இருக்கட்டும், அது கடைசியில் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சீன் எல்லாம் பார்த்து சிரிச்சனோ, எனக்கு எதெல்லாம் ஃபன்னியா இருக்குன்னு அதெல்லாம் வைக்கிற செலிபிரேட் கிரவுண்ட் பண்றான் அவன். அந்த எப்படி பரியரும் பெருமாள்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து உனக்கு அந்த இடத்த அந்த இடத்துக்கு உன்னை கூட்டி போய் ரூட்டடா உன்னை ஆக்கிட்டோம், அதே மாதிரி ஆக்ட் ஆகுது. இன்னும் ஃபன்னியர்வே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா இன்னும் ஒரு 4-5 ஃபிலிம் மேக்கர்ஸ் டீகோட் பண்ணி இன்னும் அவங்க எல்லாம் படம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். டாரண்டினோ எஃபெக்ட்ல படம் பண்ண ஆரம்பிக்கலாங்க. தமிழுக்கு எப்படி டாரண்டினோ அடாப்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் தப்பா படம் பண்ணிருக்காங்க இல்லையா. நம்ம இந்த கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் மாதிரி, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், வஞ்சகர் உலகம், சோ அந்த மாதிரி வஞ்சகர் உலகமே ஒரு 5% ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அப்புறம் கூட அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா பேஸ் பிளாட் அப்படி இல்ல. பட் பையன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன உனக்கு திரும்பி சொல்ல வருவானா, எல்லா பிரச்சனையும் பாக்குறதுக்கு டேஞ்சரஸா தெரியும், ஆனா பயங்கரமான வாக்கானுங்க அப்படின்னு உனக்கு அதேதான் படம் திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தனா பெருசா எடுத்துட்டு போவானுங்க, டக்குன்னு அடக்கி விட்டுருவானுங்க, படிச்சுப்பானுங்க. நீ சீரியஸா படிச்சுப்ப பார்த்தா டக்கு டக்குன்னு எல்லாம் சால்வ் பண்ணிடுவானுங்க. ஸோ அவனோட டீலிங் டுவர்ட்ஸ் நேச்சரே சூப்பரா இருக்கு இல்லையா. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு லிஜோ ஜோஸ் படங்களை நம்ம பார்த்துட்டு ரொம்ப என்னடா இது இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஆமா, அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வேற இருக்கா, ரியலிஸ்டிக்கலி ஃபன்னிங்கிற மாதிரி இருக்கு.
சோ அதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம லிஜோ ஜோஸ் யூனிவர்ஸ் ஓரளவுக்கு நிறையவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன் போயிடலான்னு இருக்கேன். சொல்லுங்க. சோ அந்த படம் என்னன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஃபேமிலியரான கொஞ்சம் நிறைய பாப்புலரான ஒரு படம்னு சொல்லலாம், கும்பலங்கி நைட்ஸ். சோ அந்த படம் ஷாம் புஷ்கரன் ரைட்டிங்ல ஒரு 7 இயர்ஸ் எழுதின படம் இல்லையா? ஆமா ஆமா. அவரு சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லயோ இன்டர்வியூலயோ இல்லையோ சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 7 வருஷம் பிச்சு பிச்சு தான் எழுதியிருப்பாருன்னு வச்சுக்குவேன். பட் அப்படியுமே வந்து அந்த படத்துல நிறைய பேருக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த படத்தை நீ ரீவாட்ச் பண்ற இல்ல, நிறைய பேருக்கு அது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் படம் என்ன மாதிரி ஆட்களுக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம். எப்ப வந்து லோவா ஃபீல் பண்ணுவோம் அந்த படம் பார்ப்பானுங்க, பாசிட்டிவா இருக்குங்கிற மாதிரி படம். சோ அப்படி பாக்கும்போது உனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரிய இல்ல இந்த 7 வருஷம் பிச்சு பிச்சு எழுதினாருன்னு சொல்ல வேண்டியது காரணம் என்ன? சில பேர் 3 வருஷம் படம் எழுதுறாங்க பாவம். யாரு ஏங்க ரீமேக் ராஜாலாம் 3 இயர்ஸ் தொடர்ந்து எழுதியிருக்காப்ல. ஆனா அது நல்ல படம் தாங்க, அது அவ்வளவு ஓட்ட தேவை. நல்ல படம், நல்ல படம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எஃபர்ட்டுக்கு வேண்டி நான் ஓட்டல, எஃபர்ட் ரொம்ப பண்றது இல்லையா? அதான். சோ அதான் இவர் எழுதியிருக்காரு. இந்த படத்துல நீ ரீவாட்ச் பண்ணி இந்த படம் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு யூ வில் ஃபீல் தட் அந்த கிளைமேக்ஸ்காலம் உனக்கு பிடிக்கல. இதுல இருக்க எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸும் அவனுங்க லைஃப்ல எடுக்கிற டெசிஷன்ஸும் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றேன், இப்போ நீ ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆளா இருக்கேன்னு வச்சுக்குவேன், வெளி உலகத்துல நீ நிறைய ஆட்கள் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது உனக்கு. அவங்களோட ட்ரூ செல்ஃபே உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி நேரம் நம்ம எதையோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக டைம் செலவு பண்றோம். கரெக்டா? நம்ம யாராவது ஒருத்தவங்க ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டோம்னா வில் ஃபீல் சோ கனெக்டட். அப்புறம் நம்ம அவங்க கூட ஃப்ரெண்டா இருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? எப்பவுமே நான் ஒரு படத்துல இருந்து எதை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன்னா, இந்த மாதிரி ரியாலிட்டியில இல்லாத விஷயத்த கூட ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு 4 கேரக்டர்ஸ்னால நம்மளுக்கு அந்த ஃபீல் குட் ஃபீலிங் கொடுத்துட முடியும். சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, நம்ம ஒரு சில படங்களை மட்டும்தான் இதை எப்படிடா எழுதி இது எப்படிடா எடுத்தாங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சில படத்துல படமே அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதெல்லாம் வந்துட்டு 2 டிகேடுக்கு ஒரு படம் தான் அப்படி நமக்கு தோணும். இப்ப பரியேறும் பெருமாள் நமக்கு ஒண்ணு தோணும், எப்படா காஸ்ட வந்துட்டு ஓப்பனா சொல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்சு செருப்புல சாணி முக்கி அடிக்கிற ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சு நாளாங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எப்ப வந்துட்டு கும்பல் நினைச்சு பார்த்தாலும் ஒன்னேதான் தோணும், இதை எப்படி ஒருத்தனால டிராஃப்ட் பண்ணி இதை எப்படி வந்துட்டு இது சினிமாங்கிற அந்த ஃபார்மேட்குள்ள எப்படி கொண்டு வர முடியுதுங்கிறது தான் அதோட ஐடியாவே. கரெக்ட். இந்த சீன்ஸ் எடுத்தா போதும், இந்த படத்துல இருக்கிறது எல்லாம் ஒருத்தனுக்கு புரிஞ்சிருங்கிறத வந்துட்டு எப்படி யோசிச்சானே புரியலங்க எனக்கு. இது அன்இமேஜினபிளா இருக்கு. கரெக்ட். சோ அதுதான் அந்த படத்தை எங்கேயோ அந்த படம் என்னதான் நீ கிளைமேக்ஸ்ங்கிறது அது டிபிக்கலான ஒரு இடத்துக்கு கொண்டு போனாலுமே அதுக்கு முன்னாடி நீ ஒரு 2 மணி நேரத்தை ஓட்டணும்ல. அந்த 2 மணி நேரத்துல இந்த கேரக்டர்ஸோட எந்த சைட்ஸ காமிக்க போற, எந்த மொமெண்ட்ஸ காமிக்க போற, இதெல்லாம் எப்படி ஆடி பிடிக்குது, எப்படி மேஜிக்கலா ஒர்க் ஆகுது, இதுக்குள்ள என்னடா நீ அழகா வச்சிருக்க, இதெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கு அந்த படம். கரெக்ட். சோ சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஜெனரல் அதாவது கேரக்டர் டிகோட் பண்ணாலே செதற மாதிரி இருக்கும் அந்த படம். எல்லாருமே அவுட் ஆஃப் மாரல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். அதுலயே அவுட் ஆஃப் மாரல்ஸ் இருக்கு இந்த சென்ஸ், ஒருத்தன் மாரல் இருக்கக்கூடிய கேரக்டர் நீ நினைக்கிற எல்லா கைட்லயும் உனக்கு இருக்கு, பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல் நினைச்சிட்டு இருக்க ஒருத்தன். பாக்கி இருக்கிறவங்க எவனுமே வந்துட்டு அவுட் ஆஃப் பெர்ஃபெக்ட் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள இல்லாதவனுங்க, வேர்ல்ட் அவங்களை ஒதுக்குற ஒரு ஆளுங்க. பட் அவனுங்க அதை பத்தி 10% கூட கவலைப்படாம வச்சுட்டு இருக்கவனுங்க. ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் a story of 4 brothers and how they are getting togetherங்கிற மாதிரி தான் இல்லையா? ஆமா. ஒரு என்ன சொல்றது, டிஸ்ஓரியன்டட் ஃபேமிலி எப்படி கடைசில they are back together and they make a wonderful familyங்கிறதா கதை. பட் இப்படி கேட்கும்போது இது ஒரு நார்மல் படங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஆனா இதுக்குள்ள இருக்க இன்ஸ்டன்சஸ் அண்ட் சீன்ஸ் வந்து இந்த படத்தை தெய்வ லெவலுக்கு கூப்பிட்டு போயிருது. ஏன்னா இந்த படத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன், ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு படம் பேசணும், இந்த எல்லா படத்தையும் விட இந்த படத்துல ஷியாம் புஷ்கரனோட எஃபர்ட்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து இப்படி எப்படா ஒருத்தன் யோசிக்க முடியுங்கிற அளவுக்கு உன்னை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கே கொண்டு போயிடும். வேணாண்டா. அதேதான் இது நம்மளால உனக்கு ஒரு சில கமல் படம் இப்ப பஞ்சதந்திரம் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம பேசியிருக்கோம். இது எப்படா ஒருத்த மவுண்ட் பண்ணி இந்த சீன் எப்படா இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு, இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோ ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதோ அங்க ஆன் ஸ்பாட்ல ஏதோ பண்ணிருக்கான் மேஜிக், இல்லைன்னா இது எழுதவே முடியாது. ஏதோ ஸ்டேஜ் பிளேவை வெல் ரிட்டன் ஸ்டேஜ் பிளே மாதிரி இருக்குன்ட்டு அதே மாதிரிதான் இந்த கும்பலிங்க நைட்ஸும். அதை யோசிச்சாலே உனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், இதை எப்படா எடுத்திருப்பான், இதுல இந்த சீன்ஸை காட்டின எப்படா நமக்கு இது புரியும் நினைச்சிருப்பான் சைக்காலஜிக்கலா. அதுதாங்க இது ஹவு ஸ்கிரீன் பிளே ஒர்க்ஸ்ங்கிறது தான்.
எப்படி இது ஒர்க் பண்ண வச்சான். கரெக்ட். எனக்கு ஆரம்பத்துல இந்த படம் ஆக்சுவலா பேசிக்கா இந்த படம் பேசுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபேமிலி. வாட் இஸ் அ ஃபேமிலிங்கிற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணிருக்கானுங்க. சோ இப்ப நம்ம ஃபேமிலி நம்ம யோசிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருது இல்லையா. ஃபேமிலி கூடயே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருது. அதுல நிறைய டேபூஸ் இருக்கு. அதுல நிறைய விஷயத்த பிரீச் பண்ண முடியாதுங்கிற ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு கிராமர் வந்துருது ஃபேமிலிக்கு. கரெக்டா நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்றானுங்கன்னா, இவனுக்கு கிராமரே இல்ல, ஆளாளுக்கு தனித்தனியா சரக்கு அடிச்சு சுத்திட்டு இருக்கானுங்க, எவன் கூடயும் பேசிக்கிறது இல்ல, இந்த சின்ன பையனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட கதையை நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு படத்தை இல்ல அவங்க அவுட் ஆஃப் மாரல்ஸ் தெரியுமில்ல, போக போக ரிவே ஆயிடும். இவங்க அம்மா யார், இவங்க அம்மாக்கு வந்துட்டு வேற ஒரு ஹஸ்பண்ட், அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவங்களுக்கு வேற ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த பசங்க இவனுங்க. ஆனா நீ நல்லா கவனிச்சனா தெரியும், இவனுங்க அவன் லைஃப்ல ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருப்பானுங்களே தவிர இவங்க அம்மா அப்பாவோட லைஃப்ல எந்த கிரிட்டிசிசமே இவங்களுக்கு இருக்காது. இவனுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா தான் இருப்பானுங்க அவங்க அம்மா அப்பாக்கு. அவங்க நம்மள பாத்துக்கிட்டதே பெருசுடா அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட உள்ளுக்குள்ள அவனுக்கு நல்லவனுங்க. they are just being dudes. இவனுக்கு என்ன பிரச்சனைனா உன்னாலதான் அப்படியான இவனுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. கரெக்ட். இதுல அதான் இதே மாதிரிதான் இந்த படத்தோட பியூட்டியா தாங்க. ஒண்ணு இது, இன்னொன்னு அந்த ஓடி வந்த கப்பல் இருப்பாங்களா நம்மாலு ஆர்ஜே, அவன் பேர் ஹைட்டா இருப்பானு காலா ரமேஷ், ஆர்ஜே ரமேஷ் ஒய்ஃப், அவங்க ஓடி வந்து கேரளால வந்துட்டு பஞ்சமலைக்கு வந்து செட்டில் ஆன ஒரு ஆளு இல்லையா. அவங்களையும் மத்தவங்க இவனுக்கு யாருமே அப்படி ட்ரீட்டே பண்ணிக்க மாட்டானுங்க. பாத்திருக்கியா, இவனுக்கு ரொம்ப இன்ஸ்டன்ஸ்க்கான ஆளுங்க. இவனுக்கு எல்லாத்தையுமே வாங்கின இவனுங்க தான் வந்துட்டு குளோபல்ல முக்கியமான ஆளுங்க. பட் இவங்களுக்கு சின்ன விஷயம் இருக்கு, ப்ரொகாஸ்டினேஷன், செல்ஃபிஷ்னஸ் இது இருக்கு. பட் நீ நினைக்கிற எந்த சோசியல் ஸ்டிக்மாவும் கிடையாது, அவ்வளவுதான். அதே மாதிரி சோசியல் ஸ்டிக்மாவே இவனுக்கு கிடையாது. தம்பி நீங்க பாத்தீங்கன்னா நாங்களே எலைட் மயிரை வச்சு சுத்தறவங்க, உங்களை யாருன்னா சும்மாவே இருப்பானுங்க, லாட்டரி மட்டும் அப்பப்போ வாங்கிப்பானுங்க, லாட்டரியில பிரைஸ் எடுத்து அப்படியே ஜாலியா செலவு. இவனுக்கு அஞ்சு ஜெஃப்ரி லிபோஸ்கிங்க. ஆமா ஆமா, அதுலயும் நம்மால் இருக்கான் பாரு, ஷோபின் ஷாகிரு முரட்டாளு, அப்படியே படுத்துட்டு நீட்டா ஒரே ஒரு கருப்பட்டி வெள்ளத்தை போட்டு அடிச்சுட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பான் சட்டை இல்லாம, மீன் குழம்பு இருந்தா போட்டு அடிப்பான். நீ எங்க போற, நான் ஃபுட்பால் விளையாட போறேன், சரி போ அந்த மாதிரி. ஆக்சுவலா நான் இந்த படத்தை பேசணுங்கிறதுக்கான ரீசனே, நான் கடைசியா போட்ட ரீவாட்ச்ல எனக்கு அந்த மீன் பிஷிங் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சரியான ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி தான் பார்க்க முடிஞ்சு. நம்ம அதை பத்தி பேசிடுவோம், அப்படியே நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போவோம். இப்போ இந்த படத்துல பார்த்தோன்னா இந்த 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 4 கேரக்டர்ஸ்ல இந்த ரொம்ப சின்ன பையனா இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கான்ல ஃபுட்பாலர், அவன் ஆல்ரெடி ஒரு ஆர்டர்ல தான் இருக்கான். கவர்மெண்ட் இருந்து வர ஸ்காலர்ஷிப் காசுல படிக்கிறான். அப்புறம் இந்த வீடு ஒரு ஆர்டர்ல இல்ல, இந்த வீடு ஒரு நல்ல வீடா மாறணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு, அதாவது மாத்தணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு சரியா அவனுக்கு. அப்ப அவன் அதே மாதிரி அவங்க ஃபேமிலியோட ப்ரொஃபஷன் என்ன இருக்குன்னா ஃபிஷிங்கா இருக்கும். ஆனா அவனுக்கு பண்ணவே மாட்டானுங்க, ஏன்னா நம்ம தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆச்சு. ஆனா அவனுக்கு எல்லாத்துக்குமே ஃபிஷிங் வேற லெவல்ல தெரியும். இப்போ இந்த பிராங்கிங்கிற கேரக்டர் ஏற்கனவே மாறணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கனால அவன் வந்தோடனே என்ன பண்ணுவான்னா மீன் பிடிச்சி மீன் குழம்பு தான் வச்சிருப்பான். இவனுக்கு மீன் குழம்பும் பிடிக்கும், சாப்பிடுவானுங்க. இப்போ இவங்களோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரப்போகுது அப்படிங்கறதே எதை வச்சு சிம்பிளைஸ் பண்ணி வச்சிருப்பானுங்கன்னா ஃபிஷிங் வச்சு தான் சிம்பிளைஸ் பண்ணிருப்பானுங்க. இப்போ இந்த அடுத்த கேரக்டர் இவனோட அண்ணன் ஒரு டான்சர் இருப்பான் தெரியுமா, அவன் எப்ப ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் பண்றானோ அப்பதான் அவனோட லைஃப்ல நியூ ஃபவுண்ட் ஜாய் அந்த பிளாக் பொண்ணு ஒருத்தி வருவான். சோ அவளை வந்து இல்லங்க இதுல ஃபன் இருக்குங்க. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய அனாலஜி ஒன்று தோணுச்சுங்க. ஆனா அவங்க வீட்டை ஒட்டி தாங்க அது கரை இருக்கும், ஆனா அது போவே மாட்டானுங்க. ஆமா, இட்ஸ் வெரி ரீச்சபிள், ஆனா நான் போக மாட்டேன், ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கு எனக்கு, நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அதே மாதிரி இவனுங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் போது காசு இல்லைன்னா இவனுங்க தனி பிச்சிங் பண்ணிப்பானுங்க. அதே மாதிரி நேச்சர் கனெக்டடா இருக்கானு இல்லையா. நான் இன்னொன்னு பார்த்தனா இந்த சோசியல் ஸ்டிக்மா ஒட்டைக்கிறதுல இவனுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுவானுங்க. இவனுக்கு செல்ஃப் சஸ்டைன் லைஃபுங்க, போய் அங்க பிஷ் பண்ணுவானுங்க, சம்பாதிப்பானுங்க, போயிட்டே இருப்பானுங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டானுங்க. அது ஏன் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கூட கனெக்டே இருக்காது பெருசா. ஆமா, அதே நேரத்துல இன்னொன்று இருக்கும்டா, இவனுங்களை இப்ப இந்த கேரக்டர் இருக்கா, இந்த கேரக்டருக்கு அப்புறம் அந்த சின்ன ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஷம்மின்னு சொல்லிட்டு. ஷம்மி, அந்த ஷம்மி யாரு, ஃபாசில்ரா? ஷம்மி ஃபாசிலா? ஷம்மி தான். ஏடா ஷம்மிங்கிற பேர் உனக்கு ஞாபகம் இல்லையாடா, வேற மாதிரி அவன். பாபி வந்துட்டு இவன் அந்த ஆப்பிரிக்கன் பொண்ண லவ் பண்றவன் கிடையாதுடா, அவன் தான் பாபி. அவன் பாபி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றது வந்து இவன் போனி. அவன்
பாபிங்கிறவன் இவன் ஆமா, சுருட்ட முடி. இவனுங்க எல்லாருமே ஈன்னு தான் முடியும். அதனாலதான் பிராங்கி, போனி, பாபி, கும்பலங்கி நைட்ஸ், ஷாஜி. சோ கும்பலங்கிக்கு ரைமிங்கா வச்சிருப்பானுங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்து இவன் பாபி இருக்கான்ல, பாபியுமே வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை மீட் பண்ணுவான்னா ஃபிஷிங் மூலமா தான். இவனுக்கு வேற லெவல்ல மீன் பிடிக்க தெரியும், வலை விரிக்க தெரியுங்கிறனாலதான் ஃபாரினர்ஸ் கிட்ட அதை காமிக்கலாம்னு சொல்லி இவனை கூப்பிட்டுருப்பான் அந்த ரெசார்ட்டுக்கு. இவன் போய் வலை விரிப்பான். அந்த ஷார்ட்டே எப்படி, ஹலோ கேக்குதா, அதான் அந்த ஷார்ட்டே எப்படி வச்சிருப்பானுங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இவன் வலை விரிக்குமோ அந்த வலைக்குள்ள அந்த பொண்ணு இருக்க மாதிரி வச்சிருப்பானுங்க ஷார்ட். சோ இவனோட நியூ ஃபவுண்ட் ஹோப்பை இவன் கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியா தான் இவன் இருக்கான்ல சௌபின் ஷாகிர். ஆமா, சௌபின் ஷாகிரோட நியூ ஃபவுண்ட் லைஃப் எப்படி கிடைக்கும்னா, அந்த பொண்ணு உள்ள வந்துருவா கரெக்டா. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துருவான் வீட்டுக்கு. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி இவளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும் அவனுக்கு. அப்பதான் மீன் பிடிக்கலாம் கிளம்பும்போது சைட்ல இவனும் வந்துருவான், அந்த பாபி வந்துடும். 2 பேர் சேர்ந்து அந்த அந்த பெரிய இதுக்குள்ள போயிட்டு இருப்பானுங்க. ஃபுல்லா நிறைய மீன் பிடிக்கிற கப்பல் இருக்கும், அதுல ஒரு சின்ன கப்பலா உள்ள என்டர் ஆயிட்டு இருப்பானுங்க. ஓகே. சோ இந்த மாதிரி இந்த படத்துல இவனுங்க டே நீங்க பழைய மாதிரி வந்துட்டீங்கனாலே நீங்க ஒரு யூ வில் மேக் அ ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி. ஃபிஷிங் மூலமா தான் உங்களோட நியூ ஃபவுண்ட் ஹோப் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி செமையா சிம்பலைஸ் பண்ணி வச்சிருப்பான். அதுல இன்னொன்று இருக்கும், நீ பார்த்தனா இவன் நடுவுல இந்த பாபிங்கிறவன் நடுவுல ஒரு சம்பளத்துக்கு போவான் தெரியுமா வேலைக்கு. ஆமா, அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பானா, லிட்டரலா செத்து போன டப்பால அடக்கி டெட் ஃபிஷ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். அதுவுமே ஒரு மாதிரி இவனோட மைண்ட் செட்டு, டே இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாதுங்கிறத இது பண்ற மாதிரியே இருக்கும். டெட் ஃபிஷ்ங்கறனால அந்த மாதிரி அப்படி வரீங்க நீங்க. செல்வா டைப்ல வரீங்களா? இல்ல, இது செல்வா அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது கிரிஞ்சான விஷயம் இல்ல. இப்படியா சொல்றாரு? அப்படிலாம் இல்ல, இப்படிதான் அவன் சொல்றான். ஆமாமா, இல்ல படமே மீன் கனெக்டடா தான் இருக்கும். ஓபனான இதெல்லாம் இருக்கும்டா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதாவது இதெல்லாம் தான் ரைட்டர்ஸா ப்ளே பண்றதுங்கிற ஒரு இடம் இருக்கு தெரியுமா, டாய் பண்ணுவானு சொல்லுவானு தெரியுமா. ஒரு ஸ்கில்ல வந்து வேற லெவல்ல கத்துக்கிட்ட ஒருத்த மட்டும் தான் ஒரு விஷயத்துல டாய் பண்ண முடியும், விளையாட முடியும் அதை வச்சு. அவன் இந்த ரைட்டர் என்ன பண்ணி இருந்திருப்பான்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இவன் படுத்துட்டு இருப்பான். யாரு, நம்ம பாபி நீட்டா பாட்டை கேட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பான் தென்னை மரத்து இலைக்கு நடுவுல. படுத்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் பிடிக்கிற தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, இறங்கி வந்து மீனை புடுறா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவன் சிரிச்சுட்டு கிளம்பிடுவான். சரியா, அங்கேயே வந்து கிட்டத்தட்ட டே மீன் பிடிச்சா அவன் வாழ்க்கையோட நீ ப்ரொக்ரெசிவா மாறிடுவாடா அப்படின்னு சொல்லுவான். அந்த கால் இருக்கும், அது உனக்கு படம் பார்க்கும்போது லிட்டரலா ஃபீல் ஆகும்டா. அது போக ப்ரோக்ரஸ் ஆகும்போது இல்லங்க, இந்த படத்தோட ஐடியாவே உனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க தண்ணில இருந்து ஆரம்பிப்பானுங்க. கரெக்ட். ஆனா யாருமே இருக்க மாட்டா, அந்த வெறும் மீன் வலைகள் மட்டும் எம்டியா இருக்கும். இந்த என்டையர் ஐடியா இஸ் திஸ். இந்த என்ன சொல்றது, தண்ணி வந்துட்டு இவனுக்கான ஃபேவரிசம் பண்ணிட்டே இருக்கும். பட் இவனுக்கு அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டானுங்க. ஃபைனலி இது அரைவ் அட் தி ஷோர்ஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இவனோட ஐடியாவே வந்துட்டு இந்த கடலுக்கு இவனுக்கு போறக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களை திரும்பி பிரிங் பேக் பண்ணுதுங்கிறது தான் இல்லையா. அண்ட் அதே மாதிரி அது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா பொய்டிக்கா, அது வந்துட்டு நீ சொல்ற சோசியல் ஸ்டிக்மா எதையும் பாக்குறது இல்ல. இட் கிவ்ஸ் ஃபார் எவ்ரிபடிங்கிற மாதிரி தான் இல்லையா. அதுல இவனுக்கு இன் பர்டிகுலரா ரொம்பவே கொடுத்துட்டு இருக்கும். ஏன்னா இவனுக்கு ரொம்ப டேலண்டடான ஆளுங்க. அந்த கடலை தாண்டி இருக்கிற உலகம் இவனுக்கு கேவலமா நினைக்கும். பட் ஆனா இவனுக்கு அது கூட கனெக்டடா இருப்பானு, இது கூட கனெக்டடா இல்லாம கடைசியா இங்க அரைவ் ஆயிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த படமே. ஒரு சரியான இந்த லேண்ட் அண்ட் வாட்டர் கான்செப்ட்ல சூப்பரா போற படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சோசியல் ஸ்டிக்மா பத்தி பேசணும்னா, இப்ப இந்த மீனை பத்தி பேசிட்டு நான் சொல்றேன், டீகோடிங் கான்செப்ட்ல சில படங்களை பார்த்தா உனக்கு எப்படி வந்து பரியேறும் பெருமாள்ல மயிறு நீ இப்படிதான்டா பண்றீங்க மயிருன்னு உனக்கு டிரெக்டரே இறங்கி தியேட்டர்ல இருந்து இறங்கி சொல்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இதுல ஒண்ணு இருக்கும். உன்னை வேணுட்டே பண்ணிருக்க மாட்டான்டா அவன். ஒரு மாறு, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷிட் மாதிரிதான். உன்னை பகத்தை வந்துட்டு ஒரு எலைட்டான ஆள் போலையே அப்படின்னு நம்ப வச்சு கடைசியா ஹேர் கட் பண்றது மாதிரி காட்டுவான் தெரியுமா. ஆமா, இது செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நீ எப்படி எல்லாம் உன் மைண்ட் ஒர்க் ஆகுது பாரு, நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும். இதை இன்னொரு இடத்துல இன்னும் சப்டலா யூஸ் பண்ணிருக்காமாப்ல. தொண்டி முதல் வந்து ரிச் ஆக்ஷன்ல நேத்தா நான் கவனிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவான் நம்மளுக்கு. அவ ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு போயிட்டு இருப்பா. அவ ஏதோ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான்னு நினைப்போம். சாங் மாண்டேஜ்ல பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா. அதுதான் அவன் ஒரு மாதிரியான ஆள்ரா. அவன் உன்னையே உனக்கு புரிய வச்சு பார், இதான் சோசியல் ஸ்டிக்மா, இதுதான் அவன் மைண்ட்ல இருக்கு, இதான் நான் எடுக்க ட்ரை பண்றேங்கிற மாதிரி இருக்கும் இந்த படம். அவன் வேணும்ட்டே தான் வச்சிருப்பான். ஒருத்தன் அல்ட்ரா ப்ரொஃபஷனலா கிளம்பி ராயல் என்ஃபீல்ட்ல
நேரா போய் கட்டிங் கடைக்கு போவானான்னு கேட்டா போவான், போக மாட்டான். என்ன நிச்சயம்? நீ உன் மைண்ட் அப்படி இருக்கு. கரெக்டா? யூ ஆர் பிக்சட் தட் இஃப் சம்படி சேவிங் ராயல் என்ஃபீல்டு இந்த கெட்டப்ல இருக்கான், இவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு தாடி மீசை பண்றான், ஒய் கேன் ஹி பி எ பார்பர் தேன் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் வேலை செய்யறவனோ இல்ல ஒரு படிச்ச எஜுகேட்டட் ஆளா இருக்கணும். நீ என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிற? ஏன் அப்படி அவன் இருக்க மாட்டானா? இது மாதிரிதான் இந்த வெற்றிமாறனு எல்லாத்தையும் மயிரே போச்சு கேள்வி கேட்பாப்ல, அந்த மாதிரிதான் இது. ஏங்க கருப்பா இருக்கான் அவன்? ஏன் சார் அப்ப உங்க படத்துல இருக்கா நம்ம திரும்பி கேட்க முடியாது, ஏன்னா அவர் நேஷனல் அவார்டு கேட்டார். அந்த மாதிரிதான் இது. அந்த கான்செப்ட்ல அடங்குது இது. செம மாசம் இருக்கும் அது. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எல்லாத்துக்குமே அது இருந்திருக்கும். என்னங்க ஓ இப்ப ஒரு பார்பரா அப்படிங்கிறது அதை அவன் பண்ணணும்னே பண்ணிருப்பான். ஒருத்தன் அப்படியே செதுக்கி மீசைய கான்சென்ட்ரேட்டடா வைக்கிறாங்கன்னு காட்டி சோ பர்ஃபெக்ட் இல்ல, இஸ் a pathetic psychopath கூட இருக்கலாங்கிற மாதிரி இல்லையா? நம்ம ஆக்சுவலா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா அந்த ஈவனோட கேரக்டர் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வந்துட்டோம். ஷம்மி கேரக்டர்ல நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு செம சீன் பார்த்தேன். அவன் ஒரு சீன்ல வந்துட்டு என்ன சொல்லுவான்னா வந்துட்டு அந்த அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போவாங்க தெரியுமா? ஆமா, அவனோட ஒய்ஃபோட சித்தப்பா வீட்டுக்கு போகும்போது அந்த டேபிள் மேனஸ்ல சாப்பிடும்போது டேபிள் மேனஸ்ல அவன் என்ன சொல்லிடுறான்னா வந்துட்டு எப்படியும் நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்பா அவன். ஏன்னா அவனும் அவன் சித்தப்பா வந்து சமைக்கிற டைப் ஆஃப் ஆம்பளை. சோ அவன் வந்து சமைப்பான், அவன் ஒய்ஃப் வேலை செஞ்சுட்டு இருப்பா. அதை அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான், அது அவனோட லைஃப், எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படிதான் அப்படின்னு அதை நார்மலா எடுத்துப்பான். பட் ஷம்மி யாரு? தி பெர்ஃபெக்ட் மேனு. இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவன் எப்படியோ நம்ம எல்லாம் ஒரே இதுல அப்படின்னு அந்த ஆள் சொல்லும் போது இவன் என்ன சொல்லுவானா, அதை காமெடி எடுத்துக்காம என்ன சொல்லுவானா, அது எப்படி அப்படிலாம் கிடையாது, நீங்க வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டீசென்டான ஜாப்ல இருக்கேன், 2 பேரும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அது ரொம்ப சங்கட்டமா இருக்கும். சரியா? இப்ப இவனுக்கு சமையல் மேல ஒரு பெரிய அவர்ஷன் இருக்கும். இவன் இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு அழகா டிவைட் பண்ணி வச்சிருப்பான். இப்ப இதை எந்த இடத்துல காமிச்சிருப்பானா கிச்சனுக்குள்ள போக மாட்டான். என்ன பண்ணி வச்சிருப்பானா அந்த கிச்சன் சீன்ல இவங்க ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவன் தலை மட்டும்தான் அந்த கிச்சனுக்குள்ள இருக்குமே தவிர அவன் கடைசி வரைக்கும் உள்ளே வர மாட்டான். அதாங்க ஷாம் புஷ்கரன் எப்படின்னா உன்னை வேணுட்டே ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்குள்ள போடுற மாதிரியே இருக்கும். இப்ப நீ அவனை அப்படி நம்பினியா, இப்ப பாரு கிளைமேக்ஸ்லன்னு சொல்லிட்டு அவனே பைத்தியக்காரன் தான், அந்த மாதிரி இருக்கும். தம்பி இப்படி கிடையாது அப்படி கிடையாது, நான் வேற வச்சிருக்கேன், அதுதான் அதை பாரு, அது ஒண்ணும் இல்ல கீழே ஓட்டுற அந்த மாதிரியே பண்ணுவானாக்கு. உனக்கு ஒரு மாதிரி டேய் ஏண்டா டேய் நானும் அப்படித்தாங்க அப்படிங்கிற மாதிரி உன்னையே நம்ப வச்சிருவான். பாடுறா உன்ன மாதிரி ஆளுக்கு தானே அது படங்கிற மாதிரியே இருக்கும். அது எப்படின்னே தெரியல எனக்கு. அந்த ஷம்மி கேரக்டர்னால பெரிய இம்பாக்ட்ஃபுல்னஸ் வந்தது காரணம் தான். நம்ம இப்படி அவனை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், அவன் அப்படி இருக்க மாட்டான், இப்படி இருப்பானோ, சரி ஓகே பார்பர் அக்செப்ட்ங்கிற மாதிரி விட்டுருவோம். கரெக்ட், நான் தான் அவனை தேவையில்லாம பிரஜிடிஸோட பார்த்தேன், அவன் பார்பர் தான் அப்படின்னு சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தம்பி அவன் அப்படி இருக்கிற காரணம் என்ன காரணம்னா அவன் ஒரு பெத்தட்டிக் சைக்கோபேத் ஊம்பு அப்படின்றானு அந்த ஃபீல் வரும் உனக்கு. அது ஒரு வெயிட்டான விஷயம். படமே அதாங்க, படத்தோட என்டையர் கான்செப்ட் தான் ஷம்மி தான் படம். இவனுக்கு 5 பேரும் தரமான ஆளுங்க, மனிதனுக்கு எந்த தீங்கும் பண்ணாதவனுங்க. ஆனா இவன் மேல ஒரு லட்சம் சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. இவங்க அம்மா சரியில்லைன்னு ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு, இவனுக்கு வேலை செய்ய மாட்டானுன்னு ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு, இவனோட ஃப்ரெண்டோட காசை வச்சு இவன் வாழ்ந்து அவன் ஃப்ரெண்டே கொண்டுட்டான்னு ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. கரெக்டா? இவன் மேல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு, இவன் மேல நிறைய ப்ரெஜுடிசஸ் இருக்கு. இவனை நிறைய பேர் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுறானுங்க இவனுக்கு 4 பேர்த்தையும். பட் இவனு 4 பேரு யாரையுமே ஜட்ஜே பண்ண மாட்டானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காமன் தான். அப்புறம் ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த பேரலல்ஸ்ங்கிற ஒரு படத்துல எப்பவுமே காமிக்கணும். அதாவது இது நல்லது இது கெட்டதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஷம்மிங்கிற ஒருத்தன் இவ்வளவு மேல் சேவனிஸ்டிக்கா இருக்கான், பேட்ரியார்கி ஃபுல்லா இருக்க ஒரு மனுஷனா இருக்கான். அவன் அவன் பொண்டாட்டி இப்படி டீல் பண்ணிட்டு இருக்கான். அதே இடத்துல அவன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஆள் இருக்கான். யாருன்னா இவன் பாபியும் ஆரம்பத்துல அவங்க லவ் அஃபேர் எப்படி இருந்திருக்குன்னா, அவன் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான், அவ போடான்னு சொல்லி அப்பி அனுப்பிச்சிருப்பா. தியேட்டர்ல இருந்து வெளில வந்துருவான், அவங்க மறுபடியும் ரீபேட்ச் ஆவாங்க. அவனுக்கு புரிஞ்சிடும் அவ ஓகே சொன்னதான் நம்ம கிஸ் பண்ணோம் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேத்துக்கு ஓகே கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது ஒரு பப்ளிக் பிளேஸ், இங்க நம்ம கிஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவானுங்க. கடைசியா இது இன்னும் எப்படி பிளே அவுட் ஆகும்னா, அந்த கடைசியா வேற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஷௌபின் ஷாகிர் போய் ஃபஹத் ஃபாசில்ட்ட கேட்பான், இந்த மாதிரி உங்க தங்கச்சி எனக்கு கொடுக்குறீங்களா, என் தம்பி நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்ப இவனுக்கு மட்டும் க்ளோஸ் அப் வச்சிருப்பானுங்க, பாபிக்கு மட்டும் இத சொல்லிடுவான் ஷௌபின் ஷாகிர். பாபி வந்து சோகமா இருப்பான், லைட்டா பேன் பண்ணா பக்கத்துலதான் ஹீரோயின் உட்கார்ந்து இருப்பா. அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பா. நார்மலா ஓடிதானே போவாங்க அப்படின்னு கேட்பா. 2 பேரும் சிரிப்பாங்க. அப்ப அவ்வளவு கிரௌட் இருக்கும், ஆனா அவ முத்தம் கொடுத்துருவான் இவனுக்கு. அப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, லவ்னு வந்துருச்சுன்னா எங்க இருந்தா என்னடா உனக்கு பிடிச்சா முத்தம் கொடுக்க போறங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. புரிஞ்சா?
சோ ஒருத்தன் இதுதான் என் ஸ்டாண்ட் இது அப்படி எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்கிறது வந்துட்டு கிரிஞ்சு நான் என்ன எடுத்துப்பாங்கன்னா அப்ப நம்ம பண்றது கரெக்ட் தான் போல. ஐயோ அப்படி எடுத்துக்க கூடாது. இது எப்படி சொல்ல வராரு சார்னா இட் இஸ் a mutual connectனு சொல்ல அப்படி சொல்ல வராரு. நீ எந்த அளவுக்கு நோ மீன்ஸ் நோங்கறாப்ல நோ மீன்ஸ் நோவும் இருக்கு, அதே மாதிரி இதுவும் இருக்கு. அதாவது டேய் உங்க ரெண்டு பேர் நீ பிரிவிலேஜ் கிடையாது அவனும் பிரிவிலேஜ் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவலா லவ் பண்றீங்க, நீ ஓபன் அப் ஆனா அதுக்கு ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் லவ் அவளும் திருப்பி கொடுப்பாங்கிற அந்த இடத்துல தெரிக்க விட்டுருப்பான் பையன். அதே ஏங்க இந்த படத்துல எவ்வளவுங்க இந்த இன்னொன்று இருக்குங்க, இந்த அந்த மியூட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் லைஃப்ல ஆக்சுவலா சேஞ்ச் எப்படி வரும்னா அந்த அந்த நைலா வந்திருப்பா அந்த பொண்ணு, பிளாக் பொண்ணு, பிளாக்னு சொல்றது கரெக்டான்னு தெரியல, அதுக்கும் வருவானுங்க மாப்பிள்ள, நீ எது சொன்னாலும் வருவானுங்க. இல்ல நீங்க கலரா தானே ரெஃபர் பண்றீங்க, நிறவெறி பிடித்த தற்கரி பயலே அப்படி பாடுங்க. எனக்கு தெரியல, எனக்கு இப்படிதான் ரெஃபர் பண்ண தெரியுது அதனால சொல்றேன். நைலாங்கிற கேரக்டர் பிடிச்சிட்டேன். அந்த நைலாங்கிற கேரக்டர் பொண்ணு தான் வந்ததுனாலதான் அவன் ஃபர்ஸ்ட் வாசிச்சிருப்பான், அந்த இது வாசிச்சிருப்பான். அது என்னடா வாயில வச்சு வாசிப்பான், அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இதுவா, மவுத்தார்கன் வாசிப்பான். மவுத்தார்கன் வாசிக்கும் போது அவன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் திங் ஐ ஹர்ட் ஃப்ரம் போனி அப்படிமானுங்க, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மானுங்க. அவன் வாழ்க்கையிலே அவன் வாயிலிருந்து கேட்ட ஸ்வீட்டஸ்ட் விஷயம் அதுதான் அப்படிங்க. அதுதான் அவனோட என்ன சொல்றது, அவங்ககிட்ட அந்த அல்டிமேட் விஷயமா இருக்கும். அதுதான் அவனோட என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்த ஒரு இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல சூப்பரா இருக்கும். இந்தியா ஒன்று இருக்கும். நீ இன்னும் அகைன் பேக் டு பேக் நான் ஏன் வந்துட்டு அந்த பாயிண்டே வரும் எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு அந்த படத்தை நான் ரீசெண்டா பார்க்கல, அதுவும் அதான் எனக்கு முக்கியமா தோணுது. என்னதுன்னா இந்த கேரக்டர்ஸ்க்கு ஏன் வந்துட்டு வேர்ல்டு மேல வந்துட்டு எந்த இதுவுமே இல்லை, நம்ம டிப்பிக்கலா ஃபாலோ பண்ற எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாபியோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னு ஒரு வியர்டா இருக்கும், அவனை பார்த்தாலே இஸ் நாட் இன்டு திஸ் கம்யூனிட்டிங்கிற மாதிரி. கம்யூனிட்டி இன் தி சென்ஸ் நான் என்ன இது பண்றேன்னா கம்யூனிட்டி இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வர கம்யூனிட்டி இல்ல, அந்த கம்யூனிட்டி இல்ல. இந்த செட் ஆஃப் கிரவுண்ட்ல இருக்க பீப்புள் ஏங்க என்னங்க என்ன கோத்து அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கிரவுண்டுக்கான மக்கள் இல்லைங்கிறவன். அவனை பார்த்தாலே தெரியுதா, அவன் ஒரு மிக்சட் பிரீடாட் இருக்கான் பையன். அவன் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான், அவன் பேசவும் மாட்டான் நிறைய இடத்துல, அவனை வேணும்ட்டே வச்சிருக்காங்க. ரீசன் பீங் உனக்கு புரியுது இல்ல, அந்த மாதிரி ஒரு நேச்சர் இது, அப்படி சொல்ல வரானுங்க. ஆமா, அதுல ஆக்சுவலா இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லேயர் இருக்குடா அந்த படத்துல. என்னன்னா இப்ப இந்த மியூட் ஒருத்தர் இருக்காங்க, அந்த போனி, ஹலோ போனியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் சௌபின் ஷாகிரும் வந்து பேசிக்க மாட்டாங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா சௌபின் ஷாகிர் இந்த மாதிரி ஒரு லூசா சுத்திட்டு இருக்கனால பெருசா பேசிக்க மாட்டானுங்க. சௌபின் இப்போ இந்த போனி வந்து பார்ல கூட ஒரு ஃபைட் வரும். அப்ப வந்து போனி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம் நான் உங்களை பொழந்துருவேண்டா அப்படின்னு சொல்றத வந்து அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான். இந்த மாதிரி போனி சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருவான், சரியா? சோ போனியோட வாய்ஸா வேற ஒருத்தங்க இருப்பாங்க. படத்தோட ஒரு எண்ட்ல சௌபின் ஷாகிர் வந்து ஃபீல் பண்ணுவான், ஏன்னா போனி வந்து அடிச்சிருவான் ஒரு இடத்துல சௌபின் ஷாகிரை. அப்ப என்ன ஃபீல் பண்ணுவானா, அந்த சீன்ல தான் அந்த சூசைட் நடக்கும். அந்த சீன்ல என்ன ஃபீல் பண்ணுவானா, நான் எனக்கு லாட்டரி அடிச்சப்ப எல்லாத்தையும் கன்னியாகுமரி கூப்பிட்டு போயிருந்தேன், என்னதான் வந்து இன்னும் என் கூட நான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகும் போதே அவன் ஒரு பையனா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுவோம். எங்க அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாண்டு இருக்கோம். ஆனா அவன் அன்னைக்கு அவன் அந்த சன்ரைஸ பார்த்து வேற லெவல்ல சிரிச்சான். அந்த சிரிப்பு இன்னும் எனக்கு என் முகத்திலேயே இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன அவன் அடிச்சிட்டான், நாங்க ரெண்டு பேரும் தான் நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான் சௌபின் ஷாகிர். படத்தோட கடைசியில என்ன ஆகும்னா, இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். இந்த புதுசா கல்யாணம் ஆக போற கப்பலுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது சர்ன்னு ஒரு டப்பா வரும், காண்டம் டப்பா கீழே உருண்டு வரும். எடுத்து பார்த்தா வெளில ரெண்டு சௌபின் ஷாகிர் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இதை யூஸ் பண்ணிக்கங்க, ஏற்கனவே வீட்டுல கிரௌட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டு போனி சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு போயிடும். என்ன ஆகுனா தம்பி மாறிட்டாரு, இவரோட வாய்ஸா மாறிட்டாரு, தே ஆர் பேக் அகைன்ங்கறத தெரிவிக்க விட்டுருப்பான் அந்த இடத்துல. கரப்பாம்பூச்சி எதையோ அடிப்பானோ, கரப்பாம்பூச்சி எப்ப தெரியல அது வேற ஏதோ போடணும். அதான் இன்னொன்னு என்னன்னா, நான் அதான் திரும்பி அதை என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம இவன் போனி இருக்காங்கல்ல, போனி இல்ல பாபியா போனியா இவன்டா மியூட்டு, அவன் வந்துட்டு அவன் அந்த ஆப்பிரிக்கனாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவன் ஏதோ எங்க ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா,
அதே மாதிரிதான் நம்மால் பாத்திருக்கல, அவனோட ஒய்ஃப், அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அவ அதர் லாங்குவேஜ், அதுவும் அவனுக்கு இஷ்யூ கிடையாது. இன்னொன்னு அவளுக்கு லைஃப் இல்ல. நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, என் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவளை தனியா விட்டு வந்தது. அவளை யாரா பாத்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவான் தெரியுமா? ஆமா. அது அவளுக்கு அவன் வந்துட்டு இவனுக்கு யாருமே விமனை தப்பா ட்ரீட்டே பண்ண மாட்டானுங்கடா கிட்டத்தட்ட. இல்ல அவனுங்க அதுலயுமே இன்னொன்று இருக்கும் பாத்திருக்கல, அவனுங்க ஒரு கட்டத்துல எல்லாமே இட் இஸ் கம்மிங் டுகெதர் இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்க நேரா போயிட்டு இது ஒரு லூப் தான், இது தெரிஞ்சதான் எல்லாத்துக்கும். அவங்க அம்மா எப்படி குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த பொம்பளையும் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கும். சோ மேரி மாதாவை சிம்பலைஸ் பண்றாங்க. அதெல்லாம் விட்டோனாலும் இவனுங்க எல்லாரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நேரா அவங்க அம்மாட்ட போவானு தெரியுமா? அவங்க அம்மா மீட் பண்ண போயிட்டு, மம்மி எல்லாம் இருக்கு இந்த வீட்டுல, நீங்க மட்டும்தான் இல்ல, நீங்க வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. கேட்பானுங்க. அவங்க அம்மா வர முடியாதுன்றவாங்க. அதுக்கப்புறம் விடுங்கடான்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து அழுவானுங்க. நம்ம அம்மாக்கு இன்னும் நம்ம மேல பாசமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு சரி விடுங்க அந்த அம்மா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் தேவையில்ல, நம்ம கிரியேட் பண்றதா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்துருப்பான். கிளம்பிடுவானுங்க. அவனுக்கு ஒரு தக்கு இன்னொன்றுக்கும் பாத்திருக்கியா? நான் நல்லா நோட் பண்ணிருக்கேன். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த ஃபேமிலில அந்த பையன் படிச்சுட்டு தான் இருப்பான். ஆமா. இவனோட பேரண்டிங் ரொம்ப டீசென்டான. அவனுக்கு கோவம் அடிக்கடி பாத்திருக்கியா? அவங்க அண்ணனுக்கு பேரண்ட், இவன் நீ நம்ம அம்மா இல்லாதனால நீ இப்படி பண்ண ஏதோ சொல்லுவான். அவன் அப்பாட்டதான் அந்த பழைய ரஜினி படத்துல வர மாதிரி அந்த அப்பாட்ட பிரே பண்ணிட்டு தான் வந்து அடிப்பான். சாரி அடிச்சிருக்கப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் அவ்வளவு ஆத்தென்டிக்கா அந்த பையனை பார்த்து வளர்த்திருப்பான்டா. அவன் எப்ப தெரியுமா சண்டை வரும், இது ஒரு வீடு மயிராடா, ஒண்ணுமே இல்ல, ஒரு பாத்ரூம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணும்போதுதான் இவனுக்கு சௌபின் ஷாயர் காண்டாயிரும். ஏன்டா எல்லா கஷ்டப்பட்டு வச்சு ஒரு வீடை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தப்பா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவான். அப்ப போனி வந்து இவனை புடிச்சு அடிச்சிருவான். அது ரொம்ப நல்லா இருக்கும்டா. அவன் ஹி இஸ் குட், பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு லேக் இருக்கு, அவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்கும். அவன் ஆனாலும் இங்க பாருங்க, எவனுமே உங்க லெவல் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்க லெவல்னா உங்கள மாதிரி கேவலமானவனு கிடையாதுங்கிற மாதிரி. அது ஒரு சூப்பரா, அத உனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் இந்த ஷம்மி கேரக்டர் வந்து உனக்கு செஞ்சிருப்பான்டா அவன். பாருடா நீங்க இதுதான்டா இப்படி இருக்கவன் தானே கரெக்ட்னு பேசிட்டீங்க, ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட்ஸ்ல இருக்கவன் எல்லாம் ரொம்ப கரெக்டரா, இவன மாதிரி இருக்கவனு மட்டியா இருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கூலான ஒரு படம். அந்த லெவல்ல நிறைய சூப்பரா வச்சிருப்பாங்கடா. அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன குழந்தைக்கு லல்லபி பாடிட்டு இருப்பாங்க அந்த அம்மா. வெளில யாரு படுத்து தூங்கிருப்பானுன்னு பார்த்தா இவனு 2 பேர் படுத்து தூங்கிருப்பானுங்க சோஃபால வெறித்தனமா. இவ்வளவு நாள் இவங்களுக்கு இதான்டா மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்துல. நிம்மதியா தூங்குறானுங்கடாங்கிற மாதிரி இருக்கும். இவனு ஒரு சைல்டிஷ் நேச்சர் இருக்கு ஆளுடா, எதையும் தப்பானே. டே இன்னொன்று இருக்கும்டா, ஒரு டேபிள் மேனஸ் தெரியாதவன். டேபிள் மேனஸ் இஸ் நாட் அபவுட் ஃபாலோயிங் தி எக்ஸாக்ட் டேபிள் மேனஸ். ஒருத்தனுக்கு நீ மேனஸ் சொல்லி தரது, மேனஸ் அதான் நான் டேபிள் மேனஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு மேனர்ஸ்ங்கிறது வந்துட்டு நீ நடந்துக்கிற விதத்தை விட ஒருத்தனை எப்படி ட்ரீட் பண்றாங்கிற விதம் தாங்கிறது எப்படி தெரியுமா காட்டியிருப்பாங்க. பகத் ரொம்ப நல்லா நடந்துப்பான், அதாவது இது இப்படிதான் வைக்கணும், இது இப்படிதான் வைக்கணும், ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ள அடங்கணும். ஆனா ஷோபின் ஷாகிர் மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுங்க. ஏடா போயிட்டு பொண்ணு கேட்கறது எப்படி கேட்பான்னு பாத்திருக்கேன்ல, சாப்பிட்டு இருக்கும்போது கேட்பான் பையன். இல்லடா இதுல நான் சொல்றது ஷோபின் ஷாகிர் வந்துட்டு கட்டிங் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்கடா. அப்ப பாத்திருக்கியா? கலாச்சாரம் இருக்க ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ப்ரொஃபஷனலா இருப்பான்டா. அதாவது அவனுக்கு தெரியும் ஒருத்தங்கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும், அவனுக்கு வாழத்தான் தெரியாத தவிர ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் தெரியுங்கிற மாதிரி இருப்பான்டா. அதே பகத்து டேபிள் உட்காந்து ஒருத்தன் பேசும்போது நீ சொன்னது சொல்லிவிடுவான் தெரியுமில்ல, அவன் போட்ட சோத்தையை சாப்பிட்டு அவனே வார்த்தை போட்டுடுவான். இல்ல அதுல இன்னொரு காமெடி இருக்குடா, நீ சொல்லும் போது அந்த ஃபைனல் இது ஆஃப் த எபிசோட்ஸ்க்கே வந்துட்டோம். இதான் நான் கடைசியா சொல்லலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க, பேசிட்டு இருக்கும்போது உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் கேட்பான். அப்ப சௌபின் ஷாகிர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அங்க வழியே இல்ல, போட்ல தான் போகணும். இல்ல இப்ப வழி இருக்கு அப்படிமா, ஏதோ அந்த பீக்காட்டுக்குள்ளையா அப்படின்னு சொல்லுவான். அப்ப முன்னாடி உட்காந்துட்டு இருக்க பாபி என்ன சொல்லுவான்னா, இல்ல முன்னாடி நல்லாதான் இருந்துச்சு, மனுஷங்க அந்த ரோடு வழியா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது அப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு, பட் சில விஷயத்த அவனால பொறுத்துக்க முடியாது சரியா. அவனுக்கு ஏதோ ஒரு வகையில அது நல்ல இடம்ங்கிறது ஃபீல் ஆயிட்டே இருக்கும் சரியா. படத்துல நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மொத்த வீட்டோட ஸ்ட்ரக்சரையோ அந்த மொத்த வீட்டுக்கான ஏரியல் ஷாட்டை காமிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ யோசிச்சுட்டே இருப்ப, எப்படா இது இந்த வீடு மொக்கையாதான் இருக்கு போலன்னு சொல்லி கடைசியா தூக்குனானுங்கன்னா அது ஒரு வீடா இருக்கும். 2 தென்னை மரம் அப்படியே வளைஞ்சிருக்கும் சென்டர்ல. அது வந்து ஒரு ஐலண்டா, அது ஒரு மினி ஐலண்டா, ஃபுல்லா சுத்தி ஆறு, ஒரு மினி ஐலண்டு, ஒரு சின்ன பேசேஜ் மட்டும் போய் ஒரு இடத்துக்கு கனெக்ட் ஆகும். எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்க வேற லெவல் ட்ரீம் வீடுனா இப்படி ஒரு வீடு இருக்கணும், பிளட் வந்தா மட்டும்தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு வீடு.
எனக்கு அப்பப்ப தோணும் இந்த பாபி சுருட்ட முடி கேரக்டர் இருக்கான்ல, அவனும் இந்த நம்ம ஹெலன் இருக்கல்ல, ஹெலன் படத்துல வரவன், அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆப்போசிட் கப்பிள் நேச்சரை தான் வந்துட்டு பகத்தையும் இவளையும் டிசைன். ஏன்னா இவன் அப்படியே அவளை வேலைக்கு போவளா அக்செப்ட் பண்ணிப்பான், அவ பண்ற வேலையை உனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவன் அப்படியே டிரெக்ட் ஆப்போசிட். நீ பொச்ச மூட்டு வீட்டுல இருந்து நான் போயிட்டு கட்டிங் பண்ணிட்டு வருவேன், பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ரேமன்ஸ் அப்படின்னு இறக்கிட்டு இருப்பேன் ஷம்மி. அது ஒரு அந்த அவன் வேற மாதிரி நடிச்சு வச்சிருப்பான்டா பகத்து படத்துல. நீங்க ஒரு படத்துல எக்ஸ்ட்ராடினரியா ஒருத்தன் நடிச்சிருந்தான்னா இவன் வேற லெவல் சொல்லலாம். எல்லா படத்துலயும் ஒருத்தன் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்கும். டே 2 ஷாட் தான்டா, அந்த ஒரு பையனை பால் உள்ள வந்துரும் முறைப்பான் தெரியுமா, அவ்வளவுதான் இல்லையா, செதறிடுவேன், தெரிக்க விட்டுரும். அவன்கிட்ட சும்மா ரோல சொல்லிட்டு போயிருவானுன்னு நினைக்கிறேன்டா. அவன் அப்படியே ப்ராசஸ் பண்ணி ஓகே ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ரைட்டரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரைட்டிங் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கிராஸ்பிங் பவர் இருக்கக்கூடியவன் தான் ஃபகத் நினைக்கிறேன். கண்டிப்பா ரைட்டிங் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி எவ்வளவு நேரம்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம் சார் அப்படின்லாம் சொல்றானே தெரியுமா. அந்த கிரெடிட் எல்லாம் உண்மையா ஃபஹத் ஃபாசில் மாதிரி ஆட்களுக்கு தான் ஆப்டா இருக்கும். ஏன்னா இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு இருள்னு ஒரு படம் பார்த்தேன். படம் வந்து ஆவரேஜான படம் தான், ஒரு பாப்கார்ன் பிளிக்கு ஒரு டைம் பாக்குற மாதிரி படம் தான். பட் ஆனா அதுல சௌபின் ஷாகிரும் ஃபஹத் ஃபாசிலும் இருக்கனாலதான் உன்னால அந்த படத்தை ஒரு டைம் வேற லெவலுக்கு உட்காந்து பார்க்க முடிச்சு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், நீ கண்ணே எடுக்க முடியாது அவனுங்கள்ட்ட இருந்து. சோபின் ஷாகிரை பத்தி நம்ம இந்த மொத்த எபிசோட்லயும் பேசல. அவன் ஒரு லெஜெண்ட், அவன் ஒரு படம் பண்ணிருக்கான் பரவான்னு. அந்த படத்தை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எல்லாம் எப்படி வந்துட்டு ஒருத்த ஃபுட் அடிக்ஷனு, இன்னொருத்த ரியாலிட்டி கான்செப்ட்ஸ் அடிக்ஷனா வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறானுங்களோ, இவங்கள மாதிரியே இவனும் ஒரு லைஃப் ஸ்டைல பார்த்து வளர்ந்த ஒரு ஆளு. கரெக்ட். சோபின் ஷாகிர் அவன் ஒரு தனி எக்ஸ்ட்ரீம், வேற மாதிரி படம் பண்ணிருக்கான். இன்னொன்னு பாத்திருக்கியாடா, இவனுங்க சினிமால எல்லாத்துக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ப்ராப்பரா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. உனக்கு நம்ம ஊர் படங்கள்ல இதுல நீங்க ஹீரோன்னு ஒருத்தனை நீங்க இந்த படத்துல ப்ரோமோட்டே பண்ண முடியாது, அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா இப்ப இந்த ரிலீஜியன்ஸே வந்து நல்லா காமிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ்குள்ள இருக்க சின்ன சின்ன ஹாப்பினஸ், அதாவது அதோட டேபூஸ்ங்கிறது இல்லாம இவனுக்கு ப்ளஸ் அதாங்க. இவனுக்கு 2 பக்கம் ட்ரம்ஸ் அடிப்பானு, இதுதான் இதுல எங்களுக்கு இதெல்லாம் ஹாப்பினஸ், கிரிஞ்சுன்னு ஒன்று இருக்கு வாங்க காட்டுறேன் அப்படியே மொரட்டாளு செம்ம. இட் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட், ரிலிஜியன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட், ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட், பட் இன் a better wayங்கறத இல்ல 2 அடி முன்னாடி காட்டி சொன்ன வார்த்தையிலே இருக்கு. டேய் இதெல்லாம் செலிப்ரேஷன்டா லூசு பசங்களா, இத ஏன்டா கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கங்கற மாதிரி. அதுதான் இதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ். ஆனா இதுல எல்லாம் நீங்க ஒரு இக்கு வச்சிருக்கீங்க பாத்தீங்களாடா அப்படின்னு. லிஜோ ஜோஸ்லாம் அதை எனக்கு தெரிஞ்சு பளிச்சு நட்டிக்கிற மாதிரி இருக்கும். லிஜோ ஜோஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாவே வேற லெவல் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்கானு நினைக்கிறேன். இல்லன்னா நீ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு 2 படம் ஒரு படம் வந்தாலே அது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வேற லெவல் இன்ஸ்பயர் பண்ணிருங்கிறானுங்க இல்லையா. இப்போ உன்னோட ஃபெலோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் பாக்குறல, அவனுக்கு ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் தாட்ஸோ இல்ல ஒரு மாதிரியா ஓன ஐடியாலஜிக்குள்ள அப்படியே ஸ்டக் ஆயிருவ. அந்த மாதிரிதான் இவனுங்க எல்லாம். இது ஸ்டக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, இது லிபரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு இல்லையா. கரெக்ட். எதுக்கும் உள்ளேயுமே மாட்டாம செலிப்ரேஷனை பத்தி மட்டுமே படம் எடுத்துட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி இருக்கு. இவனுங்க எல்லாம் யாரு தெரியுமாடா, இவனுங்க நேத்து முளைச்சவன் இன்னைக்கு முளைச்சவன் எல்லாம் கிடையாது. இவனுக்கு எப்படி வந்துட்டு மாரி செல்வராஜ் வந்துட்டு இப்போ ஒரு பேட்டியில ரொம்ப எளிமையா 10 வருஷம் ராம் கூட இருந்தனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் வந்துச்சு ஒரே வாரத்துல முடிக்கிறாப்லையோ, அந்த 10 வருஷங்கிற டாட் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஷோபின் ஷாகிருக்கு இருந்தே. ஷோபின் ஷாகிர் இல்ல, இவங்க எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோபின் ஷாகிர் இன் பர்டிகுலர் நான் சொல்றேன்னா நான் விசிபிளா பாத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அயோபின்ற புஸ்தகம்னு ஒரு படம் இருக்கு சரியா, அது ஒரு ரொம்ப என்ன சொல்றது நல்லா எடுத்திருப்பாங்க, பட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கக்கூடிய படம். லால்லா இருப்பாப்ல, பழைய ஹிஸ்டாரிக் படம். அதுல ஒரு சின்ன அது வந்துட்டு ஷாம் புஷ்கரன் கோ ரைட்டிங் பண்ண படம். ஃபஹத் ஃபாசில் தான் ஹீரோ, சூப்பரா நடிச்சிருப்பான். பட் ஆனா படம் ஸ்லோவா இருக்கும், பழைய ஹிஸ்டாரிக் ரியல் ஈவென்ட்ஸ் பேஸ் பண்ண படம். அதுல லாஸ்ட் ஷாட்ல ஒரு கன்மேனா வருவான், யாரு, ஷோபின் ஷாகிர். அது எப்பயோ வந்த படம். அப்ப இருந்து இந்த டீம் கூட குட்டையா இருந்த மட்டையா இருந்து ஊறி 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 இவனும் பெரிய இன்டெலக்சுவலா மாறிட்டான்னு நினைக்கிறேன். டிப்பிக்கலா இவங்க எல்லாம் ஒரு கமலுக்கு எப்படி ஒரு 10 பேர் இருந்தாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருப்போமே எப்பவுமே. அந்த பாட்டியில இருந்து யாரு, இந்த விளக்கு திருடுற பாட்டி அப்பத்தா, விருவாண்டி அப்பத்தால இருந்து நாகேஷ்ல இருந்து கார்ட்டூனிஸ்ட் மதன்ல இருந்து இவனுக்கு எல்லாம் எப்படி ஒரு கேங்கோ, அந்த மாதிரி
இந்த பாலையா எல்லாரும் அவங்க எல்லாம் அவங்க ஒரு செட்டப்பு. அது மாதிரி அந்த ஜெயராம் அவங்க எல்லாம் இதுல இவங்க எல்லாம் ஒரு செட்டப்பா மாறிட்டானுங்க. நீ சொன்னது ஆக்சுவலா ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ கமல் வந்து நான் 2-3 இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்கேன், கமல் அண்ட் கோ வந்து எப்பவுமே சீன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்ஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டியை வந்து நீ இவங்களோட படத்துலயும் பாக்கலாம். இப்போ இந்த கும்பலங்கி நைட்ஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதோட ரியாலிட்டியில அதை பத்தி இந்த டைரக்டர் என்ன பேசுறாரு, கோ ஆக்டர்ஸ் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறதுக்கு நம்ம யூடியூப் போவோம்ல. அப்படி போகும்போது நான் கும்பலங்கி நைட்ஸ்ல பார்த்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி என்னன்னா, இத தொண்டிமுதல் திக்ஷம் ஐஎஸ் என்ற பிரத்திகாரம் எடுத்த திலீஷ் போத்தன் ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. அவன் இதுல நடிச்சிருக்க கோஸ்டார்ஸ்க்கு எல்லாம் ஆக்டிங் ட்ரைனிங் இன் தி சென்ஸ் என்ன கெட்டிங் them into the character. சோ இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருக்க சீன்ஸ்ல தான் பண்ண வச்சு அவங்கள அந்த கேரக்டரா மாத்துறங்கிற ஒரு ப்ராசஸ எஃபர்ட் போடுறானுங்க. அந்த கதையை லவ் பண்ணி எஃபர்ட் போட்டு இவனுங்கெல்லாம் மாறினது, இவனுங்கெல்லாம் மாறி இந்த கேரக்டர்ஸா இருக்கணுங்கிறதுல அவ்வளவு எஃபர்ட் இருக்கு. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி படங்கிறது அன்னைக்கு காலையில இறங்கி கேரவான்ல இருந்து இறங்கி ஷார்ட்ஸ் வச்சு எடுத்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போடுறதுங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதுக்கப்புறம் எழுதுறதுங்கிறது ஒரு தனி ப்ராசஸ் சொல்லி எல்லாத்துலயும் எஃபர்ட் போடுறதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சினிமாவை வந்து இவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் சினிமாவையும் சரி இதோட எஃபெக்டையுமே வேற லெவல்ல ரெஜிஸ்டர் பண்ணுது. ஆமா, ரூனி வர்கீஸ்ல இருந்து கடைசியா வந்த கோஷி வரைக்கும் எல்லாமே இப்படிதான் இல்லையா? ஆமா, ஒரு மாதிரி பண்ணிடுறானுங்க, வேற மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் உனக்குள்ள அப்படியே செட் ஆயிருச்சா, இதுக்குள்ள நம்ம இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி ஆக்கிடுவானுங்க. தட் டு இவனுக்கு இன் பர்டிகுலரா இந்த கேங் பீப்புள் ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கெல்லாம் நிறைய டைம் தோணிருக்கு இவனுங்க எப்படி ஒரு கதையை டிஸ்கஸ் பண்றானுங்க, அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பேசிப்பானுங்க, எப்படி எங்க இருக்கு ஒரு மொரட்டால் இனி படம் பண்ணாம இருக்காப்புல இவரு நம்ம அல்போன்ஸ் புத்திரனு. அவன் அந்த ஆளோட படமும் இப்படிதான் இருக்கு உனக்கு. இல்ல அல்போன்ஸ் புத்திரன் படம் வந்து கேரக்டர்ஸா இல்லாம அந்த படம் ஆஸ் அ ஹோலா ஒரு ப்ராடக்டா சூப்பரா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா அவனுக்கு எடிட் வைஸும் மியூசிக் வைஸும் செம நாலேஜ் இருக்குடா. நம்ம இந்த இப்ப பேசாம விட்ட ஒரே ஒரு பெரிய டாபிக் என்னன்னா மியூசிக். இவனுக்கு 2 பேர்த்து படத்துலயும் அடிச்சுக்கவே முடியாது. லிஜோ ஜோஸ் எல்லாம் வந்துட்டு சவுண்ட் கட்ஸ் தான். ஒரு ரைட் ஃப்ரம் எவ்ரி ஷாட் தேர் வில் பி a சவுண்ட் கட். பாட்டு ஒன்னொன்னுக்கு டெடிகேட்டடா இருக்கும். எப்படி வந்துட்டு அந்த ட்ரைபல் சாங் ஃபார் ஐயப்பனும் கோஷம் இருந்துச்சோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அங்கமாலி டைரிஸ்ல நீ மொத்த படத்தையும் கவர் பண்ணிடு. தமர் அடிக்கிற அந்த பாட்டு தானே இதுரா, இந்த தகதிகதை பாட்டு வருமே, இந்த பாட்டு ஒண்ணு வருமே, தமர் அடிக்கிற தாரணா நனி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அங்கமாலிக்காரனா, அது நடுவுல வரும். அதான் உனக்கு அதே மாதிரி இது ஈமாயூல வந்துட்டு இந்த லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு நடந்து போவாங்க தெரியுமா அந்த பிரீஸ்ல, டெத் ஆனிவர்சரி, அதுலயே அவன் என்கேஜ் பண்ணிடுவான். ஆமன்லயும் இதே மாதிரி, ஆமன் படமே மியூசிக் தான். ஜல்லிக்கட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கட்ஸ். அவனோட ரொட்டீனை காட்டிட்டு பீஃப் ரொட்டீன் ஏங்க அந்த அணைஞ்சு எறிகிற இதுக்கப்புறம் ஜி ஜி ஜின்னு ஒரு சவுண்ட் வருவேங்க, அதுலயே பதறிடுவீங்க. படத்துக்கு இப்ப வந்து ஜோஜி ஷாம் புஷ்கரனோட ட்ரெய்லரு, மொரட்டு ட்ரெய்லர், மேஜிக்கல் ட்ரையோ, அத பார்த்தா ரொம்ப எனக்கு பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஓகே இது க்ளோசர் கொடுத்துருவாங்க. ஆமா, 2 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசணும் ஜெனியூனா வந்து உங்களுக்கு டைம் போறதே தெரியாம பேசின கண்டென்ட் இல்லையா இதெல்லாம்? ஆமா ஆமா ஆமா, ஏன்னா உனக்கு இன்னுமே நிறைய பேசணும் போல இருக்கு, பட் டைம் ஆயிருது. கரெக்ட். அந்த அளவுக்கு இதுல டீடைல்ஸ் இருக்கு, நுவான்சஸ் இருக்கு. அவங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறானுங்கிறது இதுலயே தெரியும். அதாவது நம்ம இப்ப 4 படம் தான் பேசிருக்கோம் இல்லையா? கரெக்ட். சோ அதான் as a closure why we love these 4 films, அப்புறம் as a whole why we love மலையாளம் சினிமால இருக்கக்கூடிய சில கிரியேட்டர்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் வந்து அப்படியே சொல்லிருக்கேன். ஏன்னா இட் இஸ் சோ ரியல். நான் எந்த கேரக்டர் என் நெய்பரா இருக்கும்னு நினைக்கிறேனோ, நான் எந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா நினைக்கிறேனோ, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் படத்துல வருது. அவனுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்க்க முடியும் ரோட்ல, பட் அது நிஜமாவே படத்துல வருது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஈவெண்ட் ஒரு படத்துல இருந்தாலே நம்ம அப்படி பார்ப்போம். ஒரு சீரியஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் உன்னை அப்படியே உட்கார வைக்குது. அண்ட் ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. உன்னை ரைட் ஃப்ரம் மியூசிக்ல இருந்து உன்னை என்கேஜ் ட்ரெய்லர்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அங்கமாலி டைரி போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் போஸ்டரே இவங்க எல்லாத்திரியும் முன்னாடி 2 தந்தத்தை போட்டு அங்கமாலி டைரி போட்டு கீழே வந்து ஒரு பண்ணி கண்ணாடி போட்டுற மாதிரி போட்டிருப்பான். அங்க இருந்து இவங்களோட இன்ட்ரெஸ்டிங் நேச்சர் டுவர்ட்ஸ், டெடிகேஷன் டுவர்ட்ஸ் மூவி தெரியுது.
ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் மிஸ் பண்ண ஒரு படத்தை, அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ மூவி. இல்ல அதுவும் வந்துட்டு சம்வாட் ரிலேட்டிங் டு மீ. எனக்கு இன்னுமே ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி தான், இவங்களோட லிரிக்ஸ்ல இருந்து பாட்டோட வரிகள் எல்லாமே வந்துட்டு படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, பட் நமக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் மன வருத்தம். இல்லைன்னா இன்னுமே எங்கேஜிங் அவனால படம் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இவங்க மோர் ஆஃப் பக்கத்து ஸ்டேட்டுங்கிறதுனால நமக்கு பாதி விஷயம் ரிலேட் ஆகுது. இந்தியா இல்ல எண்ட் ஆஃப் த டே உனக்கு எப்படியே ரிலேட் ஆயிருது, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படம் எடுக்க முடியாதுங்கும் பொழுது ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் படம் வந்தாலும் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய கிரௌடா தான் நம்ம இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல வந்து பீஃபை நார்மலைஸ் பண்ணது நம்ம ஊர் படங்களை விட அவனுங்க தான் வேற லெவல்ல நார்மலைஸ் பண்ணிருக்கானே இல்லையா. அது ஒரு சாப்பாடு மூடிட்டு கிளம்புங்கிற மாதிரி. அதான் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னா, நான் பொதுவாகவே வந்து இப்ப நம்ம இப்ப 2 மணி நேரம் பேசிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டோரியை பத்தி. இப்படி நம்ம யாராவது ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ஏன்டா வெட்டியா கதை பேசிட்டு இருக்கேன்னு தான் கேட்பாங்க, கரெக்டா? பட் நீ உட்கார்ந்து பார்த்தனா, டே உன்னோட மாரல், உன்னோட பிலீஃப், நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து தேவர் told to you or passed on to you via stories, கரெக்டா? எந்தெந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஹிட் ஆயிருக்குன்னா அந்தந்த டைம் பீரியட்ல ரிலவெண்டா இருக்கக்கூடிய மாரல்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ தூக்கிட்டு வர ஸ்டோரிஸ் தான் வந்து ஹிட் ஆயிருக்கு இல்லையா. அதே மாதிரி அதுதான் பாஸ் ஆனும் ஆயிருக்கு. எனக்கு மலையாளம் படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்னவா இருக்குன்னா, ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் இருக்கிறது இல்லாம அந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு வகையான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தையோ இல்ல ஒரு வேல்யூஸ சுமந்துட்டு வருது. கரெக்ட். நீ அந்த ஐடியாலஜி பேஸ்ட் தட் டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பொதுநலமான மாரல் கருத்துக்களை கொண்டதா இருக்கு. நான் வந்து ஒரு சாதாரணமா இருக்கணும் கேரக்டர். என்னோட சாதாரண லைஃப் ஸ்டைல்ல, ஒரு கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல நான் ஒருத்தனை உட்கார்ந்து கவனிக்க முடியுமான்னு கேட்டா என்னால முடியாது, கரெக்டா? ஆனா ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேரக்டர்ஸ் அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. பிளஸ் என்டர்டெய்னிங், அதுதான் முக்கியம். வேற லெவல் என்டர்டெயின்மெண்டோட லைஃப்ல சாக்கியத்துல நமக்கு நடந்த ஒரு என்டையர் லைஃப் ஸ்டைல ஒரு சின்ன பையன்ல இருந்து நீ காட்டுறேன்னா நான் பாக்க ரெடியா இருக்கேன். கரெக்டா அவன் என்டையர் லைஃப் சைக்கிள் தெரியுது, அவன் ஐடியாலஜி எனக்கு புரியுது. அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு ஜென்ரலா. அதுவே இப்ப பிரச்சனையா இருக்கு தமிழ் சினிமால. இல்ல நான் ஏன் தமிழ் சினிமா கம்பேர் பண்றேன்னா, இந்த மாதிரியும் படம் வரணுங்கிற தமிழ் சினிமால. we have very less movies than themங்கிற. ஆமா. சோ அதான் எனக்கு, நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குற என்டர்டெயின்மெண்ட்காக பாக்குற ஒரு படம், என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு 15 பேர்த்தோட லைஃப் அண்ட் டயர் எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப ஈஸியா கடத்திடுதுங்கிற ஒரே காரணம் தான். That's why we love மலையாளம் சினிமா. ஒரு ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் பரியேறும் பெருமாள் மாதிரி எனக்கு இதுல இருந்து இல்ல, இது ஒரு புக் ஆஃப் இதுங்க, என்சைக்ளோ மாதிரிங்க. அது கரெக்ட். ஒருத்தனுக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவான், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அண்ட் வாட் வி ஹேவ் டு டூ, வாட் வி ஹேவ் டு நாட் டூ யாரும் சொல்ல தேவையில்லை. பட் பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம்ல நமக்கு எது வேணும்னு. எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு மலையாளம் படத்துல இருந்து இதெல்லாம் என் லைஃபுக்கே எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? And we want these characters, fiction characters to be in real life also. இதெல்லாம் ஏன் ரியலா இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி வந்துட்டு ஒரு டெய்லர் கார்டனுங்கிற ஒரு ரியலா இல்லைனாலும் அவனை வந்துட்டு பார்த்தாலே உனக்கு வந்துட்டு ஒரு அடிக்ஷன் இருக்கோ, ஸ்வாக்னே வந்தாண்டாங்கிற மாதிரி இருக்கோ. ஒரு ஜெஃப்ரி லிபோஸ்கி மாதிரி ஏன் ஒருத்தன் நைலிஸ்டா அப்படியே சுத்திட்டு இருக்க முடியலங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுல அப்படியே 1 லட்சம் பேர் இருக்கானுங்க. துண்டிமூலம் திருஷாட்சம் மாதிரி ஒரு திருட இருந்தா திருடன் இருக்கலாமேங்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். திருடு பையங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் அப்படியே சுத்திட்டு போயிருந்த ஒக்கோங்கிற மாதிரி இருக்கான் பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப வர ஷியாம் புஷ்கரன் படமும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா இறங்குற அளவுக்கு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குன்னா அப்பா எப்படி இருக்கணும் அந்த படம். அண்ட் ஃபைனலா இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி we have to discuss about the last movie சுருளி. அதை நாங்க பாத்துட்டோம் கேரளா இதுல பிலிம் ஃபெஸ்டிவல்ல. அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு ஆசைதான். இல்ல நீ இப்பெல்லாம் சொல்லும் போது யாரா இவனுங்க ஆரம்பத்துல தேர்தல் பறக்குறாங்கிறானுங்க, இப்ப சுருளி பாட்டேங்கிறானுங்க, பெரிய ஆட்களா இருப்பானுங்க போல. அதுதான் பரத்வாஜ் கூட தான் பார்த்தோம், பக்கத்துல உட்காந்து இருந்தாப்ல. அவரு கதை புரியலங்கிறது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்கிற மாதிரி. And we were having a discussion about the art of comeback. அந்த மாதிரி இருக்கு. சுருளி எல்லாம் எப்படா வரும் இருக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஜோஜியாவது வருது. சுருளி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுல வேற எல்லாரும் இருக்கானுங்க, மொரட்டால எல்லாரும் இருக்கானுங்க. அதான் அது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே வந்து டிஃபரெண்டா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். தலையில நின்னு பார்த்தா தான் புரியுங்கிறாப்ல. ஆமா ஆமா ஆமா. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடலாமா? அவ்வளவுதான். சோ அதான். சோ எப்பவும் போல இன்னைக்கு எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிட்டோம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன எபிசோட்ஸ் பண்ணலாங்கிற கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கண்டிப்பா வாரம் எபிசோட்ஸ் வரும். வெனஸ்டே ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். அப்புறம்
டாபிக்ஸ் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதுவும் மாக்கானாக்க விரும்புவோம். ஏன்னா எங்களுக்கே இது என்ன பண்ண போறோம்.